ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பயோகிராஃபிஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட் சியில் செகண்ட் டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க. ஒரு 9 பேருடைய பயோகிராஃபிஸ் நம்ம படிக்கணும். ஒரு சில பயோகிராஃபிஸ் நம்ம இங்கிலீஷ் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அது எந்தெந்த லெசனில் இருக்குது அப்படின்றத நான் இந்த வீடியோலையும் சொல்வேன். நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைனும் பண்ணுவேன். ஒரு சில பயோகிராஃபிஸ் நம்ம வெளியிருந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த பயோகிராஃபிஸில் நம்ம மெயினாக யாரெல்லாம் படிக்கிறோமோ அவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்து நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், ஸோ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவங்க. நம்ம இது INM இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஆனால் இந்த பயோகிராஃபி டாபிக் நம்ம இங்கிலீஷில் வரும்பொழுது மேக்ஸிமம் அவங்களால எழுதப்பட்ட புக்ஸு, அதுக்கப்புறம் அவங்க சொன்ன முக்கியமான கோட்ஸ், ஸோ அவங்க சொன்ன முக்கியமான இந்த வார்த்தைகள், அது எல்லாத்தையும் தான் நம்ம பயோகிராஃபிஸில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம். ஸோ 9 பேரோட பயோகிராஃபிஸ் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்த சிலபஸ் அந்த 9 பேர் யாருன்னு ஒவ்வொருத்தவங்களோட பயோகிராஃபிஸும் நம்ம டீட்டெயில்டாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. ஸோ இந்த சிலபஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த பயோகிராஃபிஸோடைய PDF நம்ம டெலகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோட PDF வேணும்னா டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டெலகிராம் சேனலில் போயிட்டு இந்த நோட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சிலபஸில் பயோகிராஃபிஸ் அப்படின்னு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, மகாத்மா காந்தி, இவரை பற்றி நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை நிறைய படிச்சிருப்போம். ஆனால் இதில் வந்து நம்ம அவர் எழுதின புக்ஸு, ஸோ அவர் சொன்ன முக்கியமான கோட்ஸ், இதெல்லாம் தான் நம்ம இதில் பார்ப்போம். அடுத்து ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், ஹெலன் கெல்லர், கல்பனா சாவ்லா, டாக்டர் சலீம் அலி, ராணி ஆஃப் ஜான்சி, நெல்சன் மண்டேலா, ஆப்ரஹாம் லிங்கன். ஸோ இந்த 9 பேருடைய பயோகிராஃபிஸ் தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பேரெல்லாம் கேட்கும்பொழுது தெரிஞ்சிருக்கும். மேக்சிமம் விடுதலை போராட்ட வீரர், இல்லை நெல்சன் மண்டேலா சவுத் ஆஃப்ரிக்காவில் விடுதலை போராட்ட வீரர், ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவில் அந்த வெள்ளையர்களுக்கும் அந்த கருப்பினத்தவருக்கும் நடக்கும் ஒரு அமெரிக்கன் சிவில் வாரில் கருப்பினத்தவர்களுக்கும் ஈக்குவலாக வந்து அந்த உரிமை கொடுக்கணும் அப்படின்னு போராடின ஒரு US-ஓட பிரசிடென்ட் தான் வந்து ஆப்ரஹாம் லிங்கன். ஸோ ஹெலன் கெல்லர் அப்படின்றவங்க, அவங்க கண்ணும் தெரியாது காதும் கேட்காது, ஆனால் அதனால் அவங்க முடங்கி போகாமல் எப்படியெல்லாம் வந்து இங்கிலீஷ்க்கும் இந்த உலகத்துக்கும் அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்கன்றது. கல்பனா சாவ்லா, ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் ஸ்பேஸுக்கு போனது. டாக்டர் சலீம் அலி அப்படின்றவர் பறவைகள் பற்றி அவ்வளவு ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு. அடுத்தது ராணி ஆஃப் ஜான்சி அப்படின்றது, ஸோ அவங்களும் ஒரு விடுதலை போராட்ட வீரர். ஜான்சி அப்படின்ற ஊருக்கு ராணியா இருந்து வெள்ளையர்களை எதிர்த்த முதல் பெண் இந்த ஜான்சி ராணி. ஸோ இவங்க எல்லாரோடைய பயோகிராஃபிஸும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மகாத்மா காந்தியை பற்றின குறிப்பு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் தி சீஸ்லெஸ் குருசேடர் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சீஸ்லெஸ் அப்படின்னா நிறுத்த முடியாத, குருசேடர் அப்படின்னா ஒரு போராட்டவாதி, ஸோ ஒரு தியாகி, அவங்கள தான் குருசேடர்னு சொல்லுவாங்க. ஸோ அவரை நிறுத்தவே முடியாத ஒரு தியாகி, ஒரு போராட்டவாதி அப்படின்றது தான் தி சீஸ்லெஸ் குருசேடர் அப்படின்ற டைட்டில் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கும். ஸோ அதுலேருந்து எடுக்கப்பட்ட கண்டென்ட் தான் இது எல்லாமே. அவருக்கு என்ன அவர் ஃபேமஸ் அப்படின்னா, ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆஃப் இந்தியா, அவர் ஒரு பொலிட்டீஷியன், சத்தியாகிரகி அப்படின்னா அமைதி முறையில் போராடுபவர். டேட் ஆஃப் பர்த் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம காந்தி ஜெயந்தி அப்போ தானே கொண்டாடுறோம், 2 அக்டோபர் 1869. இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மகாத்மா காந்தி வாஸ் born in அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா எல்லாருமே 2 அக்டோபர்னு சூஸ் பண்ணிடுவாங்க. 1869 தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். ஸோ 1869 தான் அவர் பிறந்த வருடம். எங்கே பிறக்கிறாருன்னா போர்பந்தர், குஜராத் மாநிலத்தில் இருக்கும் போர்பந்தரில் இந்தியாவில் பிறக்கிறார். அவரோட டெத் 30th January 1948 வந்து டெல்லியில் நடக்குது. அவர் வந்து அசாசினேட், அதாவது சுட்டு கொல்லப்படுகிறார். அசாசினேஷன் அப்படின்னா இயற்கை மரணம் கிடையாது, கொல்லப்பட்டவர், அவங்கள தான் அசாசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 30th January 1948 இந்த வருஷத்தை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சது, இண்டிபெண்டன்ஸ் 1947. கரெக்டாக சுதந்திரம் கிடைச்சி அடுத்த வருஷம் 1948 ஜனவரி 30 அன்னைக்கு காந்திஜி டெல்லியில் சுட்டு கொல்லப்படுகிறார். அவருடைய பர்த் நேம், ஸோ அவரோட உண்மையான பெயர் மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி. அவருக்கு நிக் நேம், அவருக்கு நிறைய பட்ட பெயர்கள். பாப்பு அப்படின்வாங்க. பாப்பு அப்படின்னா குஜராத்தியில் அப்பா அப்படின்னு அர்த்தம். பாப்பு அப்படின்றது காந்தி ஜி. ஸோ காந்தி ஹிந்தியில் வந்து ஜி அப்படின்னா கொஞ்சம் மரியாதைக்குரியவர், அவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஜி அப்படின்னா காந்தி வந்து கொஞ்சம் மரியாதைக்குரியவர். தி ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷன், ஸோ நம்ம தேசத்தந்தை அப்படின்றவர் மகாத்மா காந்தி. ஸோ இது எல்லாமே அவருடைய பட்ட பெயர்கள். ஸோ காந்திஜியால் எழுதப்பட்ட ஆட்டோபயோகிராஃபி. ஸோ பயோகிராஃபி அப்படின்னா ஒருத்தவங்களோட வாழ்க்கை வரலாறு இன்னொருத்தவங்க எழுதுறாங்க அப்படின்னா அது பயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை தானே எழுதணும்னா அது ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லுவாங்க. காந்தி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவரே புத்தகமாக எழுதியிருக்காரு, மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித்
ட்ரூத். ஸோ காந்தியால் எழுதப்பட்ட புத்தகம் மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். ஸோ இந்த இடத்துலலாம் கொஷின் எப்படி இருக்கும்னா மை எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத் திஸ் புக் வாஸ் ரிட்டன் பை அப்படின்றதுலாம் கேள்வியாக இருக்கும். ஸோ காந்திஜி. ஹீ இஸ் ஆல்சோ ஆத்தர் ஆஃப் மேகசின். ஸோ அவர் வந்து புக்கு மட்டும் எழுதலை, ஒரு சில பத்திரிகைகளுக்கு மேகசினுக்கும் ஆசிரியராக இருந்திருக்காரு. அவர் முதல்ல சவுத் ஆப்பிரிக்காவில் தான் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிட்டு இருந்தாரு. ஸோ அங்கே நடந்த சில விஷயங்கள்னால தான் காந்திஜிக்கு பார்வை இந்தியா மேலேயே திரும்பிச்சு. ஸோ அதனால அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும்பொழுது இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற ஒரு மேகசின், ஸோ ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தாரு. அவர் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் யங் இந்தியா அண்ட் ஹரிஜன் அப்படின்ற ஒரு பத்திரிகையை நடத்திட்டு இருந்தார். அடுத்ததுக்கப்புறம் அவருடைய இன்டர்பிரிட்டேஷன், ஹிஸ் ஓன் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா அவரால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. இன்டர்பிரிட் அப்படின்னா உள்வாங்கிக்கிறது, புரிஞ்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஹிஸ் ஓன் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் 7 deadly sins. ஸோ 7 வகையான பாவங்கள் அப்படின்னு சொல்றார். ஸோ காந்திஜியால் எத்தனை வகையான சின்ஸ் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா 7. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. கொஷின்ஸ் எல்லாம் இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். என்ன சொல்றாரு அப்படின்னா வெல்த் வித்தவுட் ஒர்க், வேலையே செய்யாம இருக்கும் சொத்து, அது முதல் பாவம். ப்ளஷர் வித்தவுட் கன்சைன்ஸ் அப்படின்றது, ஸோ அறிவு இல்லாம சந்தோஷத்தை மட்டும் தேடுறது. சயின்ஸ் வித்தவுட் ஹியூமனிட்டி. ஸோ சயின்ஸ் வித்தவுட் ஹியூமனிட்டி அப்படின்னா இப்போ ஆட்டம் பாம் கண்டுபிடிக்கிறதோ பாம் கண்டுபிடிக்கிறதோ அது ஒரு சயின்ஸ் தான், ஆனால் மனித தன்மைக்கு எதிரானது, அந்த மாதிரி ஒரு சயின்ஸும் பாவம் அப்படின்றாங்க. நாலேஜ் வித்தவுட் நாலேஜ் வித்தவுட் கேரக்டர், அறிவு மட்டும் இருந்து சிடுமூஞ்சியாக இருக்கிறதோ இல்லை சுயநலவாதியாக இருக்கிறதோ தப்பு. ஸோ அது ஒரு பாவம், நாலேஜ் வித்தவுட் கேரக்டர். பாலிட்டிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல், அரசியலாக இருந்தாலும் ஒரு கோட்பாடு வேணும். ஸோ கோட்பாடு இல்லாமல் அரசியல் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்கிறது, தன் இஷ்டப்படி அதிகாரத்தை யூஸ் பண்ணுறது, இதுவும் பாவம் அப்படின்றாரு. காமர்ஸ் வித்தவுட் மொராலிட்டி, ஸோ பிஸ்னஸ் பண்ணாலும் தப்பான பிஸ்னஸ் அப்படின்னா அந்த ஏமாத்தி பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி மொராலிட்டி அப்படின்னா உண்மையாக நடந்துக்க வேண்டிய தன்மையிலிருந்து மாறுபடுறது தான் மொராலிட்டின்னு சொல்லுவாங்க. காமர்ஸ் அப்படின்னா பிஸ்னஸ், அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதும் பாவம் அப்படின்றாரு. வர்ஷிப் வித்தவுட் சாக்ரிஃபைஸ். ஸோ வர்ஷிப் அப்படின்னா தொடரதை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ எந்த சாக்ரிஃபைஸுமே பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து வேண்டுறீங்க அப்படின்னா அந்த விஷயமும் ஒரு வகை பாவம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த 7 வகையான பாவங்கள் இருக்குது அப்படின்னு காந்திஜியால் சொல்லப்படுது. ஸோ முதல் அவர் வந்து அவருடைய பெருமைகள் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, சவுத் ஆப்பிரிக்காலையும் மகாத்மா காந்தின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நிறைய தடவை மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும் இந்திய மக்களுக்காக நிறைய போராடி இருக்காரு. அதுலயும் பீட்டர் மேரிட்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேரு மகாத்மா காந்தி ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 1891 என்ன ஆகுது அப்படின்னா அங்கதான் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து கீழே தள்ளிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் வெள்ளக்காரங்க தான் போகணும், நீ வந்து கலர் கம்மியா இருக்க, நீ 3rd கிளாஸ்ல தான் வரணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்திருந்த காந்திஜியை கீழே தள்ளினது எங்க அப்படின்னா அந்த பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷன் 1891. அதுக்கப்புறம் தான் ஒரு வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டாக வந்து அது அமைஞ்சது. ஸோ ரேசிசத்தை எதிர்க்கணும் அப்படின்றது. காந்திஜி எப்போ இறந்தாருன்னு பார்த்தோம், 30th January 1948 இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் 13 நாள் இந்தியாவில் துக்கம் அனுசரிச்சிருக்காங்க. இந்த 13 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவருடைய அந்த படுகொலை, ஓகேவா, அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த படுகொலையை பற்றி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன வார்த்தை. ஸோ இந்த கோட்ஸ் எல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கோட்ஸை கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்க, திஸ் வாஸ் செட் பை ஹூம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்ல தெரியணும். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் காந்திஜியோட சாவை பற்றி என்ன சொல்றாரு அப்படின்னா ஜென்ரேஷன்ஸ் டு கம், அதாவது ஃபியூச்சரில் நிறைய ஜென்ரேஷன் வரும். இட் மே பி will scarce believe that such a one as this ever in flesh and blood walked upon on this earth. So என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வரும்பொழுது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் காந்திஜிலாம் ஒரே ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க. ஸோ அப்போ வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றார் ஃப்யூச்சரில் ஜென்ரேஷன் வந்துச்சு அப்படின்னா ஓ இப்படி கூட ஒருத்தவர் வந்து இங்கே வாழ்ந்தாரா அப்படின்றத நம்ப முடியாமல் நம்புவாங்க. அதுதான் வில் ஸ்கேர்ஸ் பிலீவ் தட் அஸ் ஒன். ஸோ அவர் ஒரு மனித உருவத்தில், ஒரு ரத்தமும் சதையும் கொண்டு மனித உருவத்தில் இந்த பூமியில் இப்படி ஒரு மகான் வாழ்ந்தாரா அப்படின்னு நம்ப முடியாமல் நம்புவாங்க அப்படின்றது. ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இப்படி தான் அவரை வந்து ஏற்றுப்பாங்க, இப்படி தான் அவரை பார்ப்பாங்க, ஏன்னா அவரோட தியாகம் அவ்வளோ பெருசு அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவருக்கு மகாத்மா அப்படின்ற டைட்டில் யார் கொடுக்குறாங்கன்னா 1915, அதாவது 1915 ரவீந்திரநாத் தாகூர். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் தான் நம்ம நேஷனல் ஆந்தம் எழுதினவர். ஸோ அவர் தான் காந்திக்கு மகாத்மா அப்படின்ற பேரை கொடுக்குறாரு. மகாத்மா அப்படின்ற அர்த்தம் கிரேட் சோல். மகா அப்படின்னா பெருசு, ஆத்மா அப்படின்னா நம்ம சோல் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். தமிழ் ஆத்மா தான், ஓகே, ஹிந்திலையும் ஆத்மா தான், தமிழ்லையும் ஆத்மா தான், மகா ஆத்மா. ஸோ கிரேட் சோல் அப்படின்ற பேரை ரவீந்திரநாத் தாகூர் 1915 கொடுக்குறாரு. ஆனால் என்றைக்குமே காந்தி இந்த டைட்டிலை ஏற்றுக்கிட்டு
கேட்டதில்லை. அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அவரை மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய இடத்துல அவரை காந்திஜி அப்படின்னு தான் அவர் உயிரோட வாழும்பொழுது அவர் நிறைய இடத்துல அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ காந்திஜி வந்து இந்த இந்தியாவோட விடுதலைக்கு அகிம்சையில் போராடிட்டு இருந்த அந்த காலத்தில் நோபல் பீஸ் பிரைஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. நோபல் பரிசில் நிறைய கேட்டகரி இருக்குது. அதில் பீஸ் பிரைஸ் அப்படின்னா அமைதிக்கான நோபல் பரிசு. ஸோ யாரெல்லாம் அமைதியான வழியில் ஒரு தப்பை எதிர்த்து போராடுறாங்களோ அவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்குவாங்க. ஆனால் 5 முறை வந்து நோபல் பீஸ் பிரைஸுக்காக வந்து காந்தியோட பேரை நாமினேட் பண்ணியிருப்பாங்க 1937ல் 1948 வரைக்கும். ஆனால் ஒரு தடவை கூட அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கல. ஏன் அப்படின்னா அது பிரிட்டிஷ் காலம். பிரிட்டிஷை எதிர்த்து தான் வந்து காந்திஜி வந்து போராடிட்டு இருப்பாரு. ஸோ அதனாலேயே அவருக்கு அந்த நோபல் பரிசு நிறைய தடவை தடுக்கப்படும். அவர் இறந்ததுக்கு அப்புறமா நோபல் கமிட்டி பப்ளிக்கலி டிக்ளேர்ட் இட் ரிக்ரெட் ஃபார் நெவர் அவார்டிங் ஹிம் தி பிரைஸ். அதுக்கப்புறம் அவங்க வந்து நோபல் கமிட்டியே பப்ளிக்காக நாங்கள் பண்ண தப்பு தான், அவர் இறந்ததுக்கு அப்புறம் சொல்கிறாங்க நாங்கள் கொடுத்துருக்கணும், ஆனால் வந்து நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் கொடுக்காம அப்படின்னு. அதையும் எப்போ சொல்கிறாங்க, தலாய் லாமாக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, தலாய் லாமா அப்படின்றவர் ஒரு புத்த குரு, அவர் தான் தலாய் லாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட பூர்வீகம் திபெத். ஸோ திபெத்தில் சைனா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணும்பொழுது சைனாவோட கொள்கை மதமே இருக்கக்கூடாதுன்றது, அதனால மத தலைவர்கள் எல்லாரையும் வந்து அழிச்சிக்கிட்டு வருவாங்க. அதனால தலாய் லாமா வந்து இந்தியாவுக்கு வந்து தப்பிச்சு வருவார். டிபெட்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஸோ அவர் வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் சரி நாம் தான் தப்பிச்சிட்டோமேன்னு இல்லாமல் ஸோ அமைதியை பரப்புறது, ஸோ அமைதியான வழியில் போராடுறது, இந்தியாவோட ஹெல்ப் மூலயமா டிபெட்டில் இருக்கும் நிறைய மக்களை காப்பாற்றுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருந்ததுனால தலாய் லாமாக்கு அமைதிக்கான நோபல் பரிசு, நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் வந்து கொடுத்தாங்க. எந்த வருஷம்னா 1989ல். அப்போ தலாய் லாமாக்கு நோபல் பரிசு கொடுக்கும்போது அப்போ தலாய் லாமா இந்தியாவில் தான் இருக்கார். அப்போ வந்து இந்த நோபல் கமிட்டி சொல்லுது, நாங்கள் வந்து இந்த ப்ரைஸை வந்து காந்திக்கு தான் கொடுக்காம விட்டுட்டோம், அட்லீஸ்ட் இந்தியாவில் இருக்கும் தலாய் லாமாவுக்காக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றது தான் தி சேர்மன் ஆஃப் கமிட்டி செட் தட் இன் தி பார்ட் ஆஃப் ட்ரிபியூட் டு மெமரி ஆஃப் மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்கிறார். ஸோ காந்திக்கு தான் கொடுக்கல, அட்லீஸ்ட் உங்களுக்காவது கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ மகாத்மா காந்திக்கு வாஸ் அவார்டட் தி கேசர் ஐ ஹிந்த் எம்பரர் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அவார்டு கொடுப்பாங்க. எந்த வருடம்னா 1915ல். யாருக்கு இந்த கேசர் இ ஹிந்த் பட்டம் கொடுப்பாங்க அப்படின்னா சிறந்த சேவகன், பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே சிறந்து செயல்படுறவங்களுக்கு இந்த கேசரி ஈந்து கொடுப்பாங்க. ஸோ 1915ல் காந்திஜி கொடுத்துருப்பாங்க. ஆனால் 1920ல் என்ன நடக்கும்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை, ஜாலியன் வாலாபாக் மசக்கரை நடந்துடும். ஸோ அப்போ நிறைய பேர் அவங்க கேசரி ஹிந்த் பட்டத்தை திருப்பி தருவாங்க. ஒன்று ரவீந்திரநாத் தாகூர் அவரோட கேசர் ஐ ஹிந்த் பட்டத்தை திருப்பி கொடுத்துருப்பாரு. இன்னொன்று காந்திஜி கேசர் ஐ ஹிந்த் அப்படின்ற அவருடைய அந்த பட்டத்தையும் வந்து திருப்பி கொடுத்துருப்பார். ஸோ இதெல்லாம் தான் காந்தியை பற்றி நீங்கள் முக்கியமான அந்த வருடங்களோட தெரிஞ்சுக்க வேண்டிய ஈவெண்ட்ஸ். ஸோ இப்போ ஜென்ரலாக மகாத்மா காந்தி பார்ப்போம். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, இதுதான் மகாத்மா காந்தியோட உண்மையான பேர். வாஸ் born on October 2nd எப்போ 1869 into a Hindu மோத் ஃபேமிலி. மோத் அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியை தான் மோத் ஃபேமிலி. இப்போ நம்ம வந்து திருநெல்வேலி சைட்லலாம் அண்ணாச்சி அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும், அவங்கள பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அதே மாதிரி மோத் அப்படின்றது குஜராத்தில் சொன்னாங்கனாலே அது ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலின்னு அர்த்தம். இன் போர்பந்தர் குஜராத் இந்தியாவில் பிறக்கிறார். அவங்க அப்பா வந்து கரம்சந்த் காந்தி, அவர் வந்து அந்த போர்பந்தர்ன்ற ஊருக்கு சீஃப் மினிஸ்டர் திவானா இருக்கார். அவங்க அம்மா பேரு புத்தலிபாய், அவங்க அப்பாவுக்கு அவங்க 4வது மனைவி. ஓகேவா, 4th வைஃப். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். புத்தலிபாய் வந்து எத்தனாவது வைஃப் அவங்க அப்பாவுக்கு அப்படின்னா 4th வைஃப். ஏன்னா மீதி 3 வைஃபும் குழந்தை பிறக்கும் பொழுது ப்ரீவியஸ் 3 வைஃப் டைட் இன் சைல்ட் பர்த். ஸோ புத்தலிபாயை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஸோ காந்திஜி வாஸ் born into வைஷ்யா. வைஷ்யா அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஸோ he was 13 years old. ஸோ காந்தி 13 வருஷமாக இருக்கும்போது மேரிட் கஸ்தூரி பாய் அப்படின்றது கல்யாணத்துக்கு முன்னாடி மக்காஞ்சி அப்படின்ற பேர். ஸோ அப்போல்லாம் வந்து ஒரு ஹிந்து ட்ரெடிஷன் இருந்துட்டு இருந்துச்சு நார்த் சைடில், நம்ம சவுத்தில் கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்கும், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டில் அந்த பேரையே மாற்றுவாங்க. அதாவது இப்போ ஹஸ்பண்ட் பேரை பின்னாடி சேர்க்கறதுல மொத்தமாக வந்து பேரையே மாற்றுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்சி ராணிக்கு மாற்றின மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தையாக இருக்கும்பொழுது அப்பா அம்மா வச்ச பேர் மணிகர்ணிகா. ஸோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்பொழுது லக்ஷ்மி பாய் அப்படின்னு மாற்றினாங்க. அதே மாதிரி தான் கஸ்தூரி பாய்க்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் மக்காஞ்சி, கல்யாணத்துக்கு அப்புறம் கஸ்தூரி பாய் அப்படின்னு மாற்றுறாங்க. ஸோ இது ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் தான், த்ரூ ஹிஸ் பேரண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட். ஸோ காந்திக்கும் அவர் மனைவி கஸ்தூரி பாய்க்கும் had 4 sons. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அவருக்கு 4 மகன்கள். அதில் கடைசி மகன் இருக்கார் இல்லையா, அவர் தான் யார் அப்படின்னா, ஆக்சுவலி அவர் யாருன்றதில் அவரையும் ராஜாஜி, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் சிஎம்மாக இருந்தார், காங்கிரஸ் சிஎம்மாக இருந்தார்ல ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜியோட பொண்ணும் காந்தியோடைய 4வது மகனும் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் ராஜாஜிக்கும் காந்திக்கும் இருக்கும் அந்த ரிலேஷன். 2 பேரும் வந்து சம்மதி.
காந்தி லேர்ன் டாலரன்ஸ் அண்ட் நான் இன்ஜுரி டு லிவிங் பீயிங்ஸ் ஃப்ரம் ஏ இயர்லி ஏஜ். ஸோ சின்ன வயசுலேருந்தே எல்லாத்துக்கும் பொறுத்து போகணும். டாலரன்ஸ் அப்படின்னா பொறுத்து போகிறது, நான் இன்ஜுரி டு லிவிங் பீயிங்ஸ் எதையும் துன்பப்படுத்தாமல் இருக்கிறது. ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்தே ஹி வாஸ் ஆப்சன்டிசம் ஃப்ரம் மீட், ஆல்கஹால் அண்ட் ப்ராக்சிம்கியூட்டி ப்ராமிஸ்கியூட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கொல்றது, அதுக்கப்புறம் வந்து மது அருந்துறது, அதாவது சூது ஆடுறது, இது எல்லாத்தையும் ஒரு சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் இல்லாமல் வாழ்ந்தாதான் அது சிறந்த வாழ்க்கை அப்படின்றது காந்திஜியோடைய கொள்கைகள். பட் அதுவே அவர் காலேஜ் படிக்க போகும்போது எதெல்லாம் அவர் தப்பு நினைச்சாரோ அதெல்லாம் வந்து அவர் அங்கே பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே பட்டு நிறைய விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் அவர் அந்த புக்கில் எழுதியிருப்பார், மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் அந்த புக்கில் எழுதியிருப்பார். நிறைய பட்டதுக்கப்புறம் கரெக்டு, நம்ம இந்த கொள்கைகள்லாம் மாறாமல் இருந்தால் தான் நம்மளால் நல்லா வாழ முடியும் அப்படின்ற போதே அவர் லண்டன்லேருந்து திரும்பி இந்தியாவுக்கு வரும்போதே அவர் கிட்டத்தட்ட திருந்தி தான் வருவார். ஸோ காந்திஜியுடைய படிப்பு எஜுகேஷன். காந்திஜி ஸ்டடிட் லா அட் யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பே ஃபார் 1 year. ஸோ அவர் வந்து மும்பை யூனிவர்சிட்டி, ஸோ இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பம்பாய் அப்படின்றதுல ரொம்ப முக்கியமாக அவர் படிக்கிறதே லா தான். ஸோ 1 year தான் மும்பை யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் தென் அட் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனுக்கு போய் படிக்கிறாரு. ஸோ 1891 அவர் கிராஜுவேஷன் பெறுறாரு. ஸோ அங்கே இருக்கும் பார், அதாவது இங்கிலாந்துடைய பார் கவுன்சில். ஸோ பார் கவுன்சில் அப்படின்னா அந்த அட்வொகேட்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுற இடம், அந்த பார் கவுன்சிலில் அவர் அட்மிட் ஆகிறார். ஸோ அந்த பார் கவுன்சில் இருக்கும்பொழுது அவருக்கு நிறைய பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. ஸோ பெரிய பெரிய ஆத்தர்ஸோடைய புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஹிஸ் ரீடிங் ஆஃப் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் பை டேவிட் த்ரோயூ அப்படின்னு ஒருத்தவர், இவரோட இதில் தான் அவர் வந்து நான் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகிம்சை முறையை இந்த புக்கில் தான் கற்றுக்கிறாரு. ஸோ இந்த புக் நேம் ரொம்ப முக்கியம். சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் வாஸ் ரிட்டன் பை டேவிட் த்ரோயூ அப்படின்றவர். ஸோ அதில் இருந்து தான் நான் வயலன்ஸ் அப்படின்ற இதை கற்றுக்கிறார். அப்புறம் அவர் வந்து மும்பைக்கு வராரு. அங்கே லா ஒரு ஃபார் அ இயர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. went to South Africa to work for an Indian firm in Natal. Natal அப்படின்றது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும் ஒரு ஊர் பேர். இப்போ எப்படி நம்ம வந்து மதுரை, திருநெல்வேலின்னு சொல்கிறோமோ இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் நட்டால் அப்படின்றது ஒரு ஊர் பேர். அங்கே இருக்கும் ஒரு ஃபேர்ம்னா ஒரு லா ஃபேர்ம், அங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக காந்தி போகிறார். ஸோ அங்கே சவுத் ஆஃப்ரிக்கா போனதுக்கப்புறம் தான் அவர் ரேசிசம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. முதல் அவரை ட்ரெயின்லேருந்து தூக்கி வெளியே போடுறாங்க while holding a valid first class ticket and pushed to third class. Second, later he was beaten by a stagecoach driver for refusing to travel on the footboard to make room for an European passenger. ஸோ அவர் வந்து ஃபுட்போர்டில் நின்று ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் அதனால் யூரோப்பியன் பேசஞ்சர் உள்ளே போக முடியலன்னு சொல்லி ஸ்டேஜ் கோச் டிரைவர் அவர் ஒருத்தர், அதாவது அந்த டிரைவர் அந்த ஸ்டேஜ் கோச் அவர் பார்த்துட்டு இவரை வந்து கீழே தள்ளி விட்டுறார். ஸோ இதனால் வந்து என்ன பண்ணுறாருனா நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் தங்கி இந்த இனவெறிக்கு எதிராக போராடணும் அப்படின்றது இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் காந்தி முடிவு பண்ணுறார். ஸோ அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும் நிறைய ஹோட்டலுக்குள்ளே இருந்து ஹி வாஸ் பார்டு அப்படின்னா தடுத்து நிறுத்துறது, அதாவது உள்ளேயே என்ட்ரி ஆகக்கூடாது. ஹி வாஸ் பார்டு ஃப்ரம் மெனி ஹோட்டல்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ரேஸ். இன் 1894 காந்தி ஃபவுண்ட் தி நேட்டல் இந்தியன் காங்கிரஸ் அப்படின்னு ஒன்றுத்தை வந்து அங்கே இது பண்ணுறாரு. ஸோ அந்த நேட்டல் இந்தியன் காங்கிரஸோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா தே ஃபோக்கஸ்ட் ஆன் இந்தியன் காஸ் அண்ட் பிரிட்டிஷ் டிஸ்கிரிமினேஷன் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ பிரிட்டிஷ் எப்படி அந்த கலரை வச்சு மக்களை பிரிக்கிறாங்களோ இதை எதிர்க்கிறது தான் மெயினாக நேட்டல் இந்தியன் காங்கிரஸோடைய முக்கியமான வேலை. In 1887, Gandhi brought his wife and children to South Africa. He was attacked by a mob of racists who tried to lynch him. அப்படின்னா லஞ்ச் அப்படின்னா சுற்றி அடிக்கிறது. இப்போ ஒருத்தவங்க 2 பேர் தாக்குறது இல்லை, நம்ம சுற்று போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சுற்றி அடிக்கிறது தான் இங்கிலீஷில் லஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. He refused to press charge on any member of the mob. ஸோ காந்திஜி அடிக்க வந்தாலும் அவங்கள அடிக்க வந்தவங்க மேலே அவர் எந்த கேஸுமே கொடுக்கல. ஸோ ப்ரெஸ் எனி சார்ஜ் அப்படின்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. காந்தி became the first non-white lawyer to be admitted in the டு தி பார் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அவர் ஆல்ரெடி இங்கிலாந்து பாரில் இருக்கார், ஆனால் இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா பார்க்குள்ளேயும் போகிறாரு. பார் அப்படின்னா அந்த லாயர்ஸ் அந்த அட்வொகேட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்த தான் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒயிட் லாயர் டு பி அட்மிட்டட் இன் தி பார் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. டியூரிங் தி சவுத் ஆஃப்ரிக்கன் வார் காந்தி வாஸ் எ ஸ்ட்ரெச்சர் பியரர் அப்படின்றது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு வார் நடக்குது. அந்த வாரில் அடிப்பட்ட சோல்ஜர்ஸை தூக்கி அந்த ஸ்ட்ரக்சரில் போட்டு தூக்கிட்டு வருவாங்கள்ல, அதுதான் ஸ்ட்ரக்சர் பேரராகவும் அவர் ஒர்க் பண்ணியிருக்கார். ஹி ஆர்கனைஸ்ட் அண்ட் இந்தியன் ஆம்புலன்ஸ் கார்ப்ஸ். ஸோ இந்தியன் ஆம்புலன்ஸ் கார்ப்ஸ் அப்படின்னா யாருக்கா அடிபட்டுச்சுன்னா உடனே தூக்கிட்டு வந்து நீங்கள் பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கேம்பாக போட்டிருப்பாங்க. கேம்புக்குள்ளே ஒரு நர்ஸ் ஒரு டாக்டர்லாம் ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கையில் அப்படியே தூக்கிட்டு வருவாங்க, ஸ்ட்ரக்சர் தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் இந்தியன் ஆம்புலன்ஸ் கார்ப்ஸ். ஸோ அதில் ஒரு 300 இந்தியன் வாலண்டியர் அண்ட் 100 ஆஃப் அசோசியேட் டு சர்வ் wounded பிளாக் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ். ஸோ ஒயிட் ஆக்சுவலி சவுத் ஆஃப்ரிக்கா இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா 70% ஒயிட்டாக தான் இருப்பாங்க, ஒரு 30% தான் பிளாக் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்
கிரிக்கெட் டீம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஆஃப்ரிக்கா அப்படின்னாலே கலர் அவங்களது பிளாக் தான், பட் அதில் வந்து ஒயிட் வந்தது எப்படின்னா இவங்க ரூல் பண்ண வந்து இங்கே செட்டில் ஆனவங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒயிட்டுக்குன்னும் போது மரியாதை அதிகமாக இருக்கும், பிளாக்குனா இப்போவுமே அங்கே வந்து மரியாதை கம்மி, பிளாக்குக்கான ஏரியா தனி. ஸோ அந்த மாதிரி இப்போவும் ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பட் ஃபுல் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கா இல்லை, ஒரு சில பகுதியாக சவுத் ஆஃப்ரிக்கா இன்னும் திருந்தாமல் இன்னும் ஒயிட் தான் பெருசு, பிளாக் வந்து கம்மி அப்படின்ற மாதிரியான எண்ணத்துலலாம் இருக்காங்க. ஸோ சண்டை அப்படின்னா இந்த பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் தான் சண்டை நடக்குது. ஒயிட் வந்து ஃபுல்லாக பிரிட்டிஷ் தான். ஸோ இவங்க ஒயிட்டுக்கு அடிப்பட்டா அவங்க உடனே ஆம்புலன்ஸ் வைக்கிறாங்க, டாக்டர் வச்சு தூக்கி காப்பாற்றிடுறாங்க. ஆனால் பிளாக் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸுக்கு வந்து அடிப்பட்டா யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அடிப்பட்டதுனாலே நிறைய பேர் இறக்குறாங்க. ஸோ அவங்கள காப்பாற்றுறது தான் இந்த இந்தியன் ஆம்புலன்ஸ் கார்ப்ஸ். ஸோ கொஷின் எப்படி இருக்கும்னா, இந்தியன் ஆம்புலன்ஸ் கார்ப்ஸ் வாஸ் ஃபார்ம்டு பை ஹூம் அப்படின்னா மகாத்மா காந்தி. ஹி வாஸ் டெக்கரேட்டட் ஃபார் ஹிஸ் கரேஜ் அட் தி பேட்டில் ஆஃப் சிப்பியான் காப் அப்படின்ற ஒரு பேட்டிலில் அவருடைய வந்து ஃபுல் தைரியத்தையும் அவர் காட்டுறார். அட் த டைம் காந்தி கரஸ்பாண்டட் வித் லியோ டால்ஸ்டாய். இவர் ஒரு ரஷ்ய எழுத்தாளர் and expressed his admiration of the Tolstoy, a principle of non-violence. ஸோ டால்ஸ்டாயோட பிரின்சிபலும் நான் வைலன்ஸ், அகிம்சை. முன்னாடியே நம்ம டேவிட் துராயு அப்படின்றவர்கிட்டையும் இருந்ததும் நான் வைலன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை இங்கிலாண்டில் லேர்ன் பண்ணுறாரு. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வரும்பொழுது லியோ டால்ஸ்டாய் அவர் வந்து எழுதின அந்த புக், அவர் லியோ டால்ஸ்டாயோட புக்கில் இருந்து தான் வந்து ஒரு டைலாக் அவருக்கு கிடைக்கும். அந்த டைலாக்லையும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக், அதுலேயும் அது நான் வைலன்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தை. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பெரிய எழுத்தாளர்கள் கிட்ட இருந்தும் நான் வைலன்ஸை கற்றுக்கிட்ட காந்தி தான் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ரிட்டர்ன் வந்துட்டு இந்தியாலையும் அதே அகிம்சை முறையை வந்து பின்பற்றுவார். In 1906, Gandhiji for the first time organized a non-violent resistance against the Transvaal Government Registration Act அப்படின்றது. ஸோ Transvaal Government Registration Act அப்படின்னா Transvaal அப்படின்றது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும் ஒரு பகுதி. ஸோ அந்த இடம் வந்து ஒரு விவசாய இடம். அந்த இடத்துல நிறைய இந்தியன்ஸும் சைனீஸும் இருக்காங்க. ஸோ Transvaal அப்படின்றவர் ஒரு இது பண்ணுறாரு, என்ன அப்படின்னா அந்த இடத்துல நிலத்தை வந்து வாங்க விற்க உரிமை யாருக்கு இருக்குன்னா ஒயிட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏஷியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்தியன்ஸ்க்கும் சைனீஸ்க்கும் அந்த உரிமை கிடையாது. அவங்க நிலத்தில் வேலை செய்யலாம் தவிர்த்து அவங்க நிலம் வாங்கி அதை சவுத் ஆஃப்ரிக்காவில் ரெஜிஸ்டர்லாம் பண்ண முடியாது. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்றது ஏஷியனுக்கான இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை வந்து பாஸ் பண்ணுறாரு. ஸோ இதை வந்து முதல் தடவையாக காந்திஜி அங்கே எதிர்க்கிறார். ஸோ அது என்னென்னா அமைதியான முறையில் நான் வயலண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹி கால்ட் அப்பான் ஹிஸ் ஃபெலோ இண்டியன்ஸ் டு defy the new law in a non-violent manner and suffer the punishment for doing so. ஸோ அதனால் இந்தியன்ஸ் எல்லாரையும் இந்த நான் வயலண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து ஒரு கலந்துக்க சொல்கிறாரு. ஸோ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஆனால் வந்து கலவரத்திலேயோ எதிர்க்கிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இந்த நான் வயலண்ட் ரெசிஸ்டன்ஸில் நிறைய பேர் பங்கு பெற்றதுனால ஹீ வாஸ் ஜெயில்டு. காந்திஜியும் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு, அவரோட இருந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் சப்போர்ட்டர்ஸும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ அவங்க ஜெயிலுக்கு போயும் அவங்க அமைதியாக மட்டுமே இருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, பீஸ்ஃபுல் Indian protesters caused a public outcry and forced the South African General J.C. Smith அப்படின்ன ஒருத்தவர் காந்திஜியோட நெகோசியேஷன் அப்படின்னா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு காந்திஜியை கூப்பிட்றாரு. ஏன்னா இவங்க அடித்தாலும் தாங்கிக்கிறாங்க, ஸோ எதுவுமே எதிர்க்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் வந்து உண்ணாவிரதம் மட்டும் தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் அப்போ ஜென்ரலாக இருந்தது ஜேசி ஸ்மித்ஸ் அப்படின்றவர். ஸோ காந்தியை வந்து நெகோசியேஷன் பேச்சுவார்த்தை கூப்பிட்றாரு. ஸோ பேச்சுவார்த்தையோட முடிவில் கிட்டத்தட்ட வந்து 5 வருடங்கள் அவங்க அங்கேயே இருந்து வேலை பார்த்துருந்தாங்க. அப்படின்னா அவங்களும், அதாவது ஏஷியன்ஸ் சொல்லப்படுற இந்தியன் சைனீஸ், அங்கேயே ஒரு 5 இயர்ஸ் அவங்க இருந்து வேலை பார்த்துருந்தாங்க. அப்படின்னா அங்கே அவங்களால லேண்டு வாங்க விற்க முடியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இந்த நெகோசியேஷனில் எடுத்துகிட்டு வரார். ஸோ இந்த சக்ஸஸை பார்த்த உடனே காந்திக்கு ஸோ ஓகே, நம்ம நான் வைலன்ஸ் மூலயமா போராடினா எதை வேணாலும் சாதிச்சுக்கலாம். மெயினாக இந்த பிரிட்டிஷ்காரங்க தானே இந்தியாவையும் ஆட்சி பண்ணுறாங்க. ஸோ இவங்க கிட்ட நம்ம வந்து அமைதியான முறையில் போராடணும் அப்படின்னா எதை வேணாலும் வாங்கிடலாம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் ஆல்ரெடி அவருக்கு சவுத் ஆஃப்ரிக்காலே கிடச்சிருது. ஸோ இதே இதோட தான் அவர் வந்து இந்தியாவுக்கு திரும்புகிறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதல்ல பிரிட்டிஷ், ஹவவர் காந்திஜி சப்போர்ட்டட் தி பிரிட்டிஷ் இன் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நடக்கும்பொழுது இந்தியன்ஸே வந்து பிரிட்டிஷ் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறாரு. அண்ட் என்கரேஜ் இந்தியன் டு ஜாயின் தி ஆர்மி டு டிஃபெண்ட் தி பிரிட்டிஷ் எம்பையர் இன் கம்ப்ளைன்ஸ் வித் தி ஃபுல் சிட்டிசன்ஷிப் ரெக்யர்மெண்ட்ஸ். ஆனால் ஒரு கண்டிஷன் காந்தி வைக்கிறாரு, நாங்கள் வேர்ல்டு வார் 1ல் உங்கள் கூட நிற்போம், ஆஸ் ஆர்மி சோல்ஜராக வருவோம், போராடுவோம், ஆனால் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் தரணும் அப்படின்ற அந்த கட்டாயத்தின் பேர், அந்த அக்ரிமெண்ட் பேரில் தான் அனுப்புவாங்க. பட் ஆனால் பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த அக்ரிமெண்ட் படி அவங்க நடந்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் காந்திஜி ஃபுல்லாகவே விடுதலை போராட்டம், ஸோ மொத்தமாகவே பிரிட்டிஷை வந்து அப்போஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பார்.
Back in India, Gandhi became active in the struggle of Indian independence. He spoke at the convention of Indian National Congress, became one of its leader. ஆனா நேட்டல் இந்தியன் காங்கிரஸ் இதை யார் ஆரம்பிச்சா? மகாத்மா காந்தி. எந்த ஊர்ல? சவுத் ஆப்பிரிக்கால. ஆனா காந்தி இங்க வரத்துக்கு முன்னாடியே இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா காந்தி இந்தியாவுக்கு வரும்போது 1915ல தான் அவர் இந்தியாவுக்கு வருவாரு. ஆனா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885லயே WC பானர்ஜி, ஆலன் ஆக்டிவ் அண்ட் ஹியூமால WC பானர்ஜி ஹெட்டா போட்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அதனால நிறைய இடங்கள்ல காந்திஜி பேசி பேசி எப்படியோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்குள்ள அவரும் ஒன் ஆஃப் தி லீடரா மாறியிருப்பார். இன் 1918 காந்தி opposed the increasing tax levied by the British during the devastating famine. devastating அப்படின்னா தாங்க முடியாத பஞ்சத்திலையும் பிரிட்டிஷ்காரங்க இந்தியன்ஸ் கிட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை எதிர்த்து 1918ல காந்திஜி ஒரு போராட்டம் பண்ணுவாரு. ஸோ அதன் காரணமாக he was arrested in சாம்பரான் அப்படின்ற ஊர் பீகார்ல இருக்கு. ஃபார் ஆர்கனைசிங் சிவில் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 10 of thousands ஆஃப் லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ் அண்ட் ஷெர்வ்ஸ். ஸோ ஷெர்வ்ஸ் அப்படின்னா குத்தகைக்கு வேலை செய்கிறவங்க. ஸோ இவங்களோட ஒரு சிவில் ரெசிஸ்டன்ஸ், ஒரு போராட்டம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு பயணம்னே வச்சுக்கோங்களேன், அதை பண்ணதுனால அவரை வந்து சாம்பரான்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க. இன் தி ஜெயில் காந்தி வாஸ் ஆன் ஹங்கர் ஸ்ட்ரைக் இன் சாலிடரி வித் தி ஃபெமைன் ஸ்ட்ரைக் அண்ட் ஃபார்மர்ஸ். ஸோ ஹங்கர் ஸ்ட்ரைக் அப்படின்னா உண்ணாவிரதம். இன் சாலிடிட்டரி அப்படின்னா யாரோட சேர்ந்து அப்படின்னா அந்த ஃபெமைன் ஸ்ட்ரைக் அண்ட் ஃபார்மர்ஸ். ஃபெமைன் அப்படின்னா பஞ்சத்தால் அடிப்பட்ட அந்த விவசாயிகளோடு சேர்ந்து காந்திஜி ஜெயிலையே வந்து உண்ணாவிரதம் இருக்கார். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் இஸ் சப்போர்ட்டட் கேதர்ட் அரவுண்ட் தி ஜெயில். காந்தி வாஸ் அட்ரஸ்டு பை தி பீப்புள் அஸ் மகாத்மா. ஸோ அதுக்கு முன்னாடி ரவீந்திரநாத் தாகூர் தான் அவருக்கு மகாத்மான்ற பட்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ சாம்பரானுக்கு அப்புறம் தான் சாம்பரான் சத்தியாகிரகம் 1918ல நடக்கும். சாம்பரான் சத்தியாகிரகத்துக்கு அப்புறம் தான், ஏன்னா காந்திஜி வந்து இந்திய மக்களுக்காக உண்ணாவிரதம் கண்டினியூஸாக இருந்து உயிரை விட கூட தயாராக இருந்ததுனால மக்கள் எல்லாரும் அவரை மகாத்மா அப்படின்னு சொன்னது 1918ல கிரேட் சோல் அண்டு பாப்பு அப்படின்னா ஒரு ஃபாதர். ஹி வாஸ் ரிலீஸ்ட். ஏன்னா மக்கள் கூட்டம் ஜெயிலுக்கு வெளியே கூடிக்கிட்டே இருக்கு, பிரிட்டிஷால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால காந்தியை ரிலீஸ் பண்றாங்க. தென் ஹி ரெப்ரசென்டட் தி ஃபார்மர் இன் நெகோசியேஷன் வித் பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஹிஸ் எஃபர்ட் ஒர்க். ஸோ கிட்டத்தட்ட அந்த டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டார். தி டாக்ஸ் கலெக்ஷன் வாஸ் சஸ்பெண்டட் அண்ட் ஆல் பிரிசனர்ஸ் வர் ரிலீஸ்ட். He declared that all violence was evil after the Amritsar massacre, 379 civilians by the British troop, which traumatized the Indian nation. ஒன்றும் கிடையாது. ஸோ அவர் வந்து அகிம்சை தான் சிறந்த வழி அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கும்போதே ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1920ல நடந்துரும். ஸோ எங்க அப்படின்னா அம்ரிஸ்டர்ல. அதில் கிட்டத்தட்ட 379 சிவிலியன்ஸ் பிரிட்டிஷ் ட்ரூப்பால கொல்லப்படுவாங்க. இது காந்திஜிக்கு மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது வரைக்கும் ஒரு சின்ன சின்ன சத்தியாகிரகங்கள் போராட்டம் தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1920க்கு அப்புறம் அவர் ஃபுல்லாவே முழு நேரமும் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டுருவார். அதனால அஸ் அ லீடர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்போ வந்து யாருன்னா காந்தி தான். அவர் தான் ஸ்வராஜ் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணுவார். ஸ்வராஜ் அப்படின்னா சுதந்திரம் அப்படின்றது ஹிந்தியில் அர்த்தம். ஏ கேம்பெயின் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் நான் கோஆப்ரேஷன் வித் தி பிரிட்டிஷ் அத்தாரிட்டி. ஹி அர்ஜ்ட் இந்தியன் டு ரீப்ளேஸ் பிரிட்டிஷ் குட் வித் தேர் ஓன் ஃபேப்ரிக்ஸ் அண்ட் குட். ஸோ என்னன்னா இனிமேல் பிரிட்டிஷ் பொருட்களே வாங்க மாட்டோம், இந்தியாவில் இந்தியர்களால் உருவாக்கப்படும் பொருள்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது. He was imprisoned from 1922 to 1924, being released after an appendectomy அப்படின்றது. ஸோ அது வரைக்கும் இந்த ஸ்வராஜ் கேம்பெயின் லான்ச் பண்ணதுக்கப்புறம் நான் கோஆப்ரேஷன், ஒத்துழையாமை இயக்கம்னு தமிழ் சொல்லுவாங்க. அப்போ வந்து இவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. எப்போ அப்படின்னா 1922லேருந்து 1924 வரைக்கும். அப்போ அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அந்த அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆப்ரேஷன் பண்ணணுன்ற காரணத்தினால அவரை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அவர் ஜெயிலில் இருந்த காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் எல்லாருமே வந்து ஆக்சுவலி மக்கள் எல்லாரும் சொல்ல முடியாது, சௌரி சௌரா அப்படின்னு ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடக்கும். சௌரி சௌரா அப்படின்ற ஒரு ஊரில் மக்கள் எல்லாரும் கோவமாய் போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சிருவாங்க. அதில் நிறைய போலீஸ் வந்து இறந்திருப்பாங்க. ஏன்னா வந்து காந்தி வந்து இந்த நான் கோஆப்ரேஷன் ஆரம்பித்ததே அகிம்சையில் போராடணும் அப்படின்றத. ஏன்னா ஜாலியன் வாலாபாக் வந்து மசாக்கரே நடந்ததுக்கப்புறம் யாருமே வைலன்ஸே கையில் எடுக்கக்கூடாது, ஸோ எல்லாமே அகிம்சையில் தான் போராடணும்னு இங்கிலீஷ்காரங்க சொல்லிக் கொடுக்கலான்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியன்ஸே வந்து வைலன்ஸை வந்து கையில் எடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஸ்வராஜை வந்து திருப்பி வாங்கிடுவார். அதான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து நான் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொன்னது இன்னொரு காரணம் அவரை ரிலீஸ் பண்றதுக்கு. ஸோ அப்போ காந்தி இந்த முடிவை எடுக்கும்பொழுது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருந்த மற்ற தலைவர்களுக்கு இந்த முடிவு பிடிக்காது. ஏன்னா இவரே ஒரு முடிவையும் கொடுக்குறாரு, இவருக்கு பிடிக்கலன்னா அந்த முடிவை திருப்பி வாங்கிடுறாரு, நம்ம இவரை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமான்ற கோபத்தில். ஸோ அப்போ வெளியே வந்து தான் ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்வராஜ் பார்ட்டி யார் ஆரம்பிப்பாங்கன்னா
சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு ஒருத்தவரும் காந்தி அதாவது நேரு ஜவஹர்லால் நேருவோட அப்பா மோத்திலால் நேருவும் 2 பேரும் சேர்ந்து ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்ட்டு காங்கிரஸ் வந்து பிரிஞ்சு ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சித்தரஞ்சன் தாஸும் மோத்திலால் நேருவும் இறந்ததுக்கு அப்புறம் ஸ்வராஜ் பார்ட்டியை வழிநடத்த ஆள் இல்லாம திருப்பி அது வந்து காங்கிரஸோட உள்ள வந்துடும். ஆன் நியூ இயர்ஸ் ஈவ் டிசம்பர் 31, 1929, ஏன்னா அவங்க வந்து நம்மள ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்கள பிரிட்டிஷ்காரங்க. ஸோ அவங்க வந்து அந்த நியூ இயர் தான் கொண்டாடுவாங்க. எப்போ டிசம்பர் 31 நைட்டு தான் அவங்க நியூ இயர் கொண்டாடுவாங்க. ஸோ அதே டிசம்பர் 31, 1929 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அன்ஃப்ளர்டட் ஃபிளாக் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஸோ முதல்ல இந்திய கொடியை உருவாக்குறாங்க. இப்போ நாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா இந்திய கொடி, அது நடுவில் சக்கரம் மட்டும் இருக்காது, அந்த 3 நிறத்தோட இருக்கும். இந்திய கொடியை தான் ராவி நதி கரையில், ஓகேவா, ஸோ ராவி நதி கரையில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் வந்து இந்த கொடியை ஏற்றுவாங்க. ஸோ டிசம்பர் 31, 1929 வந்து கொடி ஏற்ற மாட்டாங்க, கிட்டத்தட்ட முடிவு பண்ணுவாங்க. டிசம்பர் 31, 1929 பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு லாகூரில் ஒரு மாநாடு நடக்கும். அப்போ வந்து முடிவு பண்ணுவாங்க நம்ம இந்திய கொடியை ஏற்றணும் அப்படின்ட்டு. எப்போ ஏற்றுவாங்க அப்படின்னா காந்தியும் நேருவும் வந்து சேர்ந்து டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஜனவரி 26, 1930 ஏற்றுவாங்க. ஸோ அதோட ஞாபகார்த்தமாக தான் நம்ம இப்போ வரைக்கும் குடியரசு தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 26 ரிபப்ளிக் டே அப்படின்னு கொண்டாடுறது. ஸோ அந்த நாள் ஜனவரி 26, 1930 மையமாக வச்சுதான் காந்தி பிளான்டு டு அச்சீவ் ஸ்டெபிலிட்டி through secularization of India. Secularization அப்படின்னா ஒற்றுமையா இருக்கிறது. Secularization as the only way of uniting Hindus and Muslim in one peaceful nation. The religious divide was growing under the British colonial rule which prospered from the monopoly of the salt trade. So பிரிட்டிஷோட மெயின் ரூல் என்ன அப்படின்னா டிவைட் அண்ட் ரூல் அப்படின்றது. ஸோ யாரை டிவைட் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. ஹிந்துஸையும் முஸ்லீமும் டிவைட் பண்ணாங்க. பட் அவங்க அதோட நிறுத்தல. ஹிந்துஸ்குள்ளேயும் அந்த கேஸ்ட்டை வச்சு நிறைய பேரை டிவைட் பண்ணாங்க, முஸ்லீம்குள்ளேயும் கேஸ்ட்டை வச்சு நிறைய பேரை டிவைட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த சால்ட் ட்ரேட், ஏன்னா வந்து ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் தான் மெயினாக அந்த உப்பு வியாபாரம். ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து கடற்கரை தான் நமக்கு அதிகம். ஸோ அதனால உப்பு வியாபாரம், அந்த உப்பு வியாபாரத்தில் இந்த மாதிரி ஒரு மத கலவரம் ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தினாதான் அவங்க பிஸ்னஸை பெருசாக கவனிக்க மாட்டாங்க. அவள் பிரிட்டிஷே இந்த பிஸ்னஸை எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தலாம்ன்ற காரணத்தினால இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால காந்திஜி எவ்ரி ஒன் நீடட் சால்ட், அதனால நம்ம வந்து உப்பை வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஹிந்துவும் முஸ்லீமும் அண்ணன் தம்பிங்க, நம்ம பிரியவே கூடாது, யார் இவங்க வந்து நம்மள சொல்றதுன்னு சொல்லிட்டு அந்த ஒற்றுமையை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் நடத்தினது தான் அந்த தண்டி அப்படின்றது. ஸோ முதல்ல அவர் எடுத்த உடனே தண்டி மார்ச்லாம் நடத்தியல. முதல் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு லெட்டர் போடுறார். அப்போ லார்ட் இர்வின் அப்படின்றவர் தான் வைஸ்ராய், அவருக்கு காந்திஜி ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஸோ இந்த லெட்டர் ரொம்ப முக்கியம். இந்த கொட்டேஷன் கொடுத்துட்டு இது யார் சொன்னது அப்படின்னு கேட்டால் காந்திஜி. இஃப் மை லெட்டர் மேக்ஸ் நோ அப்பீல் டு யுவர் ஹார்ட் ஆன் தி 11th day of the March I shall proceed with co-workers of the ashram as I can take to disregard the provision of the salt laws அப்படின்னு சொல்றார். I regard this tax to be the most iniquitous of all from the poor man standpoint. As independence movement is essential for the poorest in the land, the beginning will be made with this evil அப்படின்றார். ஸோ என்ன சொல்றார் அப்படின்னா, நான் எழுதுகிற இந்த லெட்டர் உங்கள் மனசை மாற்றலை அப்படின்னா நீங்கள் சட்டம் போட்டு அந்த 11வது நாள், ஓகேவா, ஆன் தி 11th day of March, ஸோ வந்து 11th day of March, அதாவது 11th March அன்னைக்கு நான் என்னோட ஆசிரமத்தில் இருக்கும் என்னோட ஒர்க்கர்ஸை கூட்டிட்டு நீங்கள் போட்ட இந்த சால்ட் லாக்கு எதிராக நான் போராட ஆரம்பிப்பேன். ஏன் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சால்ட்டுன்றது ஒரு பிஸ்னஸ், ஆனால் இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடுற இந்த டேக்ஸ் இருக்கு இல்லையா, இது ஒரு ஏழையால் என்றைக்குமே கட்ட முடியாது. நான் இண்டிபெண்டன்ஸ் வாங்கிறது யாருக்கு இதுவாக இருக்கோ இல்லையோ, ஆனால் இங்கே இருக்கும் ஒவ்வொரு ஏழைக்கும் இண்டிபெண்டன்ஸ் முக்கியம். ஏன்னா நீங்கள் அவங்கள போட்டு இப்படி டேக்ஸ் போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க, அதனால அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறது தான் என்னுடைய முதல் வேலை. ஸோ இந்த ஈவில் அப்படின்னா இந்த கெட்டதை நான் முடிக்கிறதுக்காக 11th March நான் வந்து என்னோட கோவர்க்கர்ஸோட சேர்ந்து நான் யாத்திரை போக போகிறேன் அப்படின்னு ஆல்ரெடி லார்ட் இர்வின்க்கு அவர் சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் இதை பிரிட்டிஷ்காரங்க மதிக்கவே மாட்டாங்க. ஸோ மார்ச் 12 தண்டி மார்ச் வந்து காந்திஜி ஆரம்பிச்சிருவார். From March 12 to April 6, 1930, Gandhi made the famous சத்தியாகிரகா. சத்யா அப்படின்னா ட்ரூத், கிரகா அப்படின்னா பெர்சுவேஷன், ஒரு கூட்டமாக நடந்து போகிறது. தி சால்ட் மார்ச் டு தண்டி, அவங்களுடைய ஆசிரமத்தில் இருந்து ஆரம்பித்து தண்டின்றது குஜராத்தில் ஒரு கடைசி கடற்கரை கிராமம், அது வரைக்கும் வந்து அவங்க வந்து நடந்தே போவாங்க. ஹி வாக்ட் ஆன் தி ஃபுட் டு தி ஓஷன் இன் ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் தி பிரிட்டிஷ் சால்ட் மொனோபொலி அண்ட் தி சால்ட் டாக்ஸ். ஸோ நடந்தே அந்த கடற்கரைக்கு போகிறாங்க. ஹி லெட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஆன 240 மைல், 240 மைல் அவங்க நடந்து போகிறாங்க. கிலோமீட்டர்ஸில் சொல்லணும்னா 400 கிலோமீட்டர்ஸ். ஸோ அவங்களுடைய அந்த ஆசிரமத்தில் இருந்து, காந்திஜி இருக்கும் ஆசிரமத்தில்
இருந்து அகமதாபாத்ல ஆரம்பிச்சு தண்டி அப்படின்ற குஜராத்தோட கடைசி கடற்கரை கிராமம் 400 கிலோமீட்டர் வரைக்கும் காந்திஜியும் அவருடைய தோழர்கள் அவரோட கோவர்க்கர்ஸும் ஃபர்ஸ்ட் ஆசிரமத்திலிருந்து சபர்மதி ஆசிரம், ஓகேவா, சபர்மதி ஆசிரமத்தில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு ஒரு ஊராக தானே போகணும், போக போக கூட்டம் சேர்ந்துக்கிட்டே போகுது. ஸோ இந்த 400 கிலோமீட்டர் கடந்து அவங்க தண்டி ரீச் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னா, ஃபார் 23 days தி 2 miles long procession was watched by every resident along the journey. ஸோ 23 days பல ஊர்கள் கடந்து போகிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கூடிட்டே வருது. On April 6, Gandhiji raised a grain of salt and declared, with this I am shaking the foundation of the British Empire. ஸோ இந்த டயலாக் ரொம்ப முக்கியம். With this I am shaking the foundation of British Empire அப்படின்றது whom told by whom அப்படின்னா காந்தி ஒரு கைப்பிடி மண்ணை உப்பு எடுத்து அவர் சொல்றார், நான் இதுக்காக வரி கட்ட மாட்டேன், நான் இந்த உப்பை வரி கட்டாமல் எடுத்துட்டேன் அப்படின்னாலே நான் பிரிட்டிஷ் ஃபவுண்டேஷனை மதிக்கலை, நான் அதை ஷேக் பண்ணிட்டேன் அப்படின்றார். காந்திஸ் பிளான் ஒர்க்டு பிகாஸ் இட் அப்பீல் டு தி பீப்புள் இன் எவ்ரி ரீஜன், கிளாஸ், ரிலீஜன் அண்ட் எத்தினிசிட்டி. ஸோ காந்தியோட பிளான் இந்தியா முழுக்க ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்கவுங்க அந்தந்த ஊரில் மார்ச், தண்டி மார்ச் மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் ராஜாஜி தலைமையில் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி சத்தியாகிரகங்கள் நடக்குது. இது பிரிட்டிஷ் அவர் காந்திஜி நினச்ச மாதிரி, ஏன்னா இந்தியாவே பிரிட்டிஷ் எதிர்த்து திரும்பினாதான் பிரிட்டிஷ்காரங்க நம்மளை வந்து கொஞ்சமாவது மதிப்பாங்கன்றது காந்தி நினச்ச மாதிரி நடந்துச்சு. தி சக்ஸஸ்ஃபுல் கேம்பெயின் லீட் டு தி ரியாக்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் ஓவர் 60,000 பீப்புள் ஃபார் மேக்கிங் ஆர் செல்லிங் சால்ட் வித்தவுட் அ டேக்ஸ். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் சத்தியாகிரகங்கள் போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக 60,000 மக்களை கைது பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா டேக்ஸ் கட்டாமல் உப்பு செஞ்சதுக்கும் உப்பு விற்றதுக்கும். The British opened fire on the unarmed crowd and shoot hundreds of demonstrators. ஸோ அமைதியாக போயிட்டு இருந்த கூட்டத்து மேலேயும் பிரிட்டிஷ் வந்து ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. காந்தி வாஸ் அரஸ்டட் இன் ஸ்லீப் ஆன் தி நைட் ஆஃப் 4th May 1930. தண்டி யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டனே வந்துட்டாரு. ஸோ March 4th 1930 நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈவென்ச்சுவலி தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரெப்ரசன்டட் பை லார்ட் எர்வின். லார்ட் எர்வினுக்கு தான் காந்தி முதல் லெட்டர் எழுதுவாரா, அவர் அப்போ கண்டுக்கவே இல்லை. பட் தண்டி மார்ச் நடந்ததுக்கப்புறம் இந்தியாவே காந்திஜி பக்கம் இருக்கிறதுனால பிரிட்டிஷ் இறங்கி வராங்க. காந்தி இர்வின் பேக்ட் அப்படின்னு ஒன்று March 3rd 1931 சைன் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். காந்தி இர்வின் பேக்டோடைய March 1931. காந்தி வாஸ் இன்வைட்டட் டு லண்டன் அஸ் தி லீடர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஸோ அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வந்து பங்கேற்கிறதுக்கு, ஸோ செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு தான் வந்து லண்டனுக்கு வந்து காந்தியை கூப்பிடுவாங்க. பட் ஹி வாஸ் டிசப்பாயிண்டட் வித் தி பிரிட்டிஷ் அட்டெம்ப்ட் டு டிஸ்ட்ராய் ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை டிவைடிங் ஹிம் ஃப்ரம் ஹிஸ் ஃபாலோயர்ஸ். ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு காந்திஜியை கூப்பிட்டுருப்பாங்க. 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும். 1930, 31, 32 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். இந்த 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லையுமே அம்பேத்கர் பங்கு பெறுவார். ஆனால் காந்திஜி பங்கு பெற ஒரே ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் தான். அப்போ செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா, காந்திஜி இண்டிபெண்டன்ஸ் பற்றி பேசுவார். அதே அம்பேத்கர் இங்கே இருக்கும் கேஸ்ட் சிஸ்டத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பார். ஸோ அம்பேத்கர் எங்களுக்கு முதல் கேஸ்ட் ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. அதுவே காந்திஜி எங்களுக்கு முதல் இண்டிபெண்டன்ஸ் கொடுங்க, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு காந்திஜி சொல்வார். அம்பேத்கர் இல்லை இந்தியன்ஸ் தான் எங்களை அடிமையாக்குனதே, தட் மீன்ஸ் அந்த லோயர் கேஸ்ட் பீப்புள் அடிமையாக்குனதே. ஸோ அதனால் இந்தியன்ஸுக்கு நீங்கள் விடுதலை தரத்துக்கு முன்னாடி முதல் ஹையர் கேஸ்ட் பீப்புள் லோயர் கேஸ்ட் பீப்புளாக மதிக்கணும், எங்களுக்குன்னு ஒரு சில ரிசர்வேஷன்லாம் கொடுத்துட்டு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் கொடுங்கன்னுவாங்க. ஸோ இதனால் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லையே கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். இந்த பிளானும் பிரிட்டிஷ் ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் அம்பேத்கரை ஒரு சைட்லையும் காந்தியை ஒரு சைட்லையும் தூண்டி விட்டுருப்பாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஹி வாஸ் டிசப்பாயிண்டட். யார்? காந்தி வாஸ் டிசப்பாயிண்டட் வித் தி பிரிட்டிஷ் அட்டெம்ப்ட்ஸ் டு டெஸ்ட்ராய் ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை டிவைடிங் ஹிம் ஃப்ரம் ஹிஸ் ஃபாலோயர்ஸ். ஸோ அவங்க ஊர் ஆளையே வச்சு காந்தி அடித்த மாதிரி ஆயிடுச்சு. காந்தி கேம்பெயின்ட் டு இம்ப்ரூவ் தி லைஃப்ஸ் ஆஃப் தி அன்டச்சபிள் whom he called ஹரிஜன்ஸ், தி சில்ட்ரன் ஆஃப் காட். ஹரிஜன் தீண்டத்தகாதவர்கள், அந்த மக்களை ஹரிஜன் அப்படின்னு சொல்வார். ஸோ ஹரிஜன் அப்படின்ற பேர் என்னன்னா தி சில்ட்ரன் ஆஃப் காட். ஹி ப்ரொமோட்டட் ஈக்விட்டபிள் ரைட்ஸ் இன்க்ளூடிங் தி ரைட் டு ஓட் இன் தி சேம் எலக்டோரேட் அஸ் தி அதர் கேஸ்ட். ஸோ அப்போ வந்து ஹையர் கேஸ்ட் மட்டும்தான் எலெக்ஷனில் நின்று ஓட் பண்ண முடியும், ஜெயிக்கிறதுன்றது செகண்டரி, நிற்கவும் முடியும், ஓட்டும் பண்ண முடியும். பட் ஆனால் காந்திஜி வந்து போராட்டத்தில் எல்லா கேஸ்ட் ஆட்களும் நீங்கள் ஓட்டும் போடலாம், நீங்கள் வந்து வேட்பாளராகவும் நிற்கலாம்னு சொல்கிறார். இன் 1934 காந்தி சர்வைட் 3 attempts on his லைஃப். ஸோ வந்து 1934 டைமில் அவர் 3 தடவை, அவருக்கு ஆக்சுவலி நிறைய தடவை உடம்பு சரியில்லாமல் போகும். 1934 ஒரு 3 attempt அப்புறம் அவர் வந்து கொஞ்சம் உயிர் தப்பிச்சு வருவார். இன் 1936 he briefly resigned from the party. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லேருந்து அவர் கொஞ்ச நாளைக்கு நான் ரிசைன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் his popularity was stifling the diversity of
மெம்பர்ஷிப். ஸ்டிஃபிலிங் அப்படின்னா சும்மா, அதாவது ஒரு அலப்பறை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பரபரப்பு. ஸ்டிஃபில் அப்படின்னா ஒரு பரபரப்பை ஏற்படுத்துது. ஏன்னா காந்தி டெய்லி 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 ஃபேமஸ் ஆகிட்டே வராரு. மற்ற லீடர்ஸ் எல்லாருமே வந்து யாரையுமே மக்கள் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. காந்தி காந்தி காந்தின்னு காந்தியை மட்டும்தான் உலகமே பேசுது. அவரோட போராட்டம் பண்ண வந்தவங்க, அவருக்கு முன்னாடி வந்து விடுதலை போராட்டத்தில் வந்தவங்க, இவங்க யாரையுமே மக்கள் வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்குள்ளேயே ஒரு பரபரப்பாக ஒரு பதட்டமான சூழ்நிலை, ஒரு ஸ்டிஃபில் வந்து ஏற்படுது. இதை புரிஞ்சுக்கிட்ட காந்தி கொஞ்ச நாள் நான் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்றாரு. ரேஞ்சிங் யார் யாரெல்லாம் பிரச்சனை பண்றாங்கன்னா, கம்யூனிஸ்ட்ல ஆரம்பிச்சு சோஷியலிஸ்ட் டு ரிலிஜியஸ் கன்சர்வேட்டிவ் அண்ட் ப்ரோ பிஸ்னஸ் குரூப் எல்லாருமே காந்திக்கு எதிராக இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கு நேரு தலைமை வகிக்கிறாரு. அவர் நேரு பிரசிடென்சி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு பார்ட்டி மெம்பரா வரலாம் தவிர்த்து தலைவரா வரக்கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்து ஜவஹர்லால் நேரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு தலைவரா போட்டுட்டு காந்தி சாதாரண ஒரு கட்சி மெம்பரா திருப்பி உள்ள வருவார். At the beginning of the Second World War, Gandhi declared that India could not be a party to this war unless it has independence. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லேயே இந்தியன் ஆர்மி வந்து பிரிட்டிஷ் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாரு. ஏன்னா நீங்கள் பிரிட்டிஷ் சுதந்திரம் தருவீங்கன்ட்டு. ஆனால் பிரிட்டிஷ் சுதந்திரம் தரலை. இப்போ திருப்பி செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குது. அதனால இந்தியன்ஸ் யாருமே பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சுதந்திரம் தருவேன்னு எங்களுக்கு பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்தியன் சோல்ஜர்ஸ் உங்களோட பிரிட்டிஷோட இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதோடைய தொடர்பாக his quit India movement campaign led to a mass arrest on a unprecedented scale of struggle. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட வெள்ளை எண்ணெய் வெளியேறு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் பொருட்கள் எதையுமே அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இதனால் நிறைய பேர் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. he was arrested in Mumbai and was held for 2 years. காந்திஜியை மும்பையில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. 2 வருஷம் ஒரு ஜெயிலே இருக்கார். during his captivity his wife passed away and his secretary also died. காந்தி ஜெயிலில் இருக்கும்பொழுதே அவங்க ஒய்ஃப் கஸ்தூரிபா இறந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான செக்ரட்டரி அவரும் இறந்துடுறார். காந்தி வாஸ் ரிலீஸ்ட் இன் May 1944 டியூ டு நெசசரி சர்ஜரி. காந்திக்கும் உடம்பு முடியாமல் போது, அதனால 1944 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் பண்றாங்க. ஹிஸ் கேம்பெயின் லெட் டு அ ரிலீஸ் ஆஃப் ஓவர் 1 lakh பொலிட்டிக்கல் பிரிசனர் பிஃபோர் தி எண்ட் ஆஃப் தி வார். கிட்டத்தட்ட காந்தியோட எத்தனை பேர் ஜெயிலில் இருக்காங்கன்னா 1 லட்சம் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே காந்தி ரிலீஸ் போது ரிலீஸ் பண்ணப்படுது. இந்தியா ஒன் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947 followed by இந்தியா பாகிஸ்தான் வார் ஆஃப் 1947 and பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 1947 இந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் தரோம் அப்படின்றது மவுண்ட் பேட்டன் சைன் பண்ணிடுறாரு. இந்த மவுண்ட் பேட்டன் இந்த ஒப்பந்தத்தை சைன் பண்ண உடனேவே இண்டோ பாகிஸ்தான் வார் அப்படின்னு ஒரு போர் நடக்குது. ஜூலை மாதம் 1947 இண்டோ பாகிஸ்தான் வார். பாகிஸ்தான் தனி நாடு வேணும்னு ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க. ஸோ அதனால் இந்தியாவுக்கு நீங்கள் விடுதலை கொடுக்குறீங்கன்னா இதை பிரித்து தான் நீங்கள் கொடுக்கணும். பாகிஸ்தான் தனி நாடாகவும் இந்தியா தனி நாடாகவும் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. இதில் காந்திக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. காந்தி செட் before partitioning India my body will have to be cut into 2 pieces. ஸோ இதுவும் காந்தி சொன்ன கருத்து தான். பிஃபோர் பார்ட்டிஷனிங் இந்தியா மை பாடி வில் பி கட் இன்டு 2 பீசஸ். நீங்கள் அப்படி பார்ட்டிஷன் பண்ண போறீங்கன்னா முதல்ல என் உடம்பு 2 துண்டா வெட்டிட்டு அப்புறம் இந்தியா பாகிஸ்தானை பார்ட்டிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அபவுட் 1 million people died in the bloody riot until partition was reluctantly asserted by Gandhi as the only way to stop the civil war. reluctantly அப்படின்னா அவருக்கு மனசு இல்லை, பட் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிறார். ஸோ ரெலுக்கண்ட் அப்படின்னா வேற வழியே இல்லாமல் அவர் ஒத்துக்கிறார். என்ன அபவுட் 1 million people died in bloody riot அப்படின்னா நமக்கு முன்னாடி தெரியும் இந்தியா பாகிஸ்தான் அப்போ வந்து பிரிக்கலை. ஸோ இந்தியா பாகிஸ்தான் வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு ட்ரெயின் இருக்குது, ஓகேவா. ஸோ லாகூர்ல இருந்து அந்த ட்ரெயின் தானே வரைக்கும் வரும், இந்தியாவோட ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ட்ரெயின் வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்த ட்ரெயின் இப்போ இந்தியாவுக்கு வரணும். அந்த ட்ரெயினில் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கும் இந்தியன்ஸ், ஹிந்துஸ் இருக்காங்களே, இந்தியன் சொல்ல முடியாது, பாகிஸ்தானில் இருக்கிற ஹிந்துஸ், இவங்க எல்லாரையும் கொன்று அந்த ட்ரெயின் ஃபுல்லாக டெட் பாடியாக கிட்டத்தட்ட 1 million அப்படின்னா 10 lakh, ஓகேவா. அவ்வளோ பேரை வந்து பாடியாக வந்து இந்தியாவுக்கு வந்து அனுப்பி விடுறாங்க. இதனால இந்தியர்கள் மத்தியில் சம கோபம் வருது. பாகிஸ்தான் இப்படியெல்லாம் செய்கிறாங்க, அட்லீஸ்ட் நீங்கள் அவங்கள பார்ட்டிஷன் பண்ணி விட்டுட்டாலாச்சும் நம்ம இந்தியன்ஸ் ஹிந்துஸும் சாகாமலையாவது இருப்பாங்க, ஏன் தேவையில்லாமல் நாடை ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி இத்தனை பேரை கொல்றீங்கன்னு சொல்லிட்டு இந்தியன்ஸ் எல்லாருமே காந்தி கேட்க ஆரம்பிச்சு வேற வழியே இல்லாம இந்த பார்ட்டிஷன், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பார்ட்டிஷன்ல காந்தி சைன் பண்றாரு. அந்த பக்கம் வந்து பாகிஸ்தானுடைய அந்த பிரைம் மினிஸ்டரும், இந்த சைடு வந்து இந்தியா சார்பா வந்து காந்தியும் வந்து இந்த பார்ட்டிஷனை சைன் பண்ணுவாங்க.
ஸோ காந்தி வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கிறதுக்கு ஒத்துப்பாரு. ஆனா மற்ற தேச தலைவர்கள்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த சைடு முகமது அலி ஜின்னா, அதாவது பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர், அவர் வந்து பார்ட்டிஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான். முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானை வாங்கியே தீரணும்னு இருக்காரு. கிட்டத்தட்ட காந்தியும் மக்களோட இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு ஓகே பிரிச்சுட்டு போங்க அப்படின்னு விட்டுறாரு. பட் ஆனா மற்ற தலைவர்கள் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்தியான்ற நாடு இந்து மற்றும் முஸ்லீம் எல்லாரும் சேர்ந்த நாடு தான், தனியா முஸ்லீம்க்கெல்லாம் நாடு தர முடியாதுன்னு இந்தியாவில் இருக்கும் தலைவர்களே காங்கிரஸ் பார்ட்டியே அது ஒத்துக்க மாட்டேங்குது. காந்தி வர வழியே இல்லாம லான்ச்டு ஹிஸ் லாஸ்ட் ஃபாஸ்ட் இன்டு டெத் கேம்பெயின் இன் டெல்லி காலிங் ஃபார் எ ஸ்டாப் டு ஆல் நான் வயலன்ஸ் அப்படின்னு சொல்வார். ஓகேவா, ஃபாஸ்டிங் டு டெத், அதாவது சாகும் வரை உண்ணாவிரதம். ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்திய தலைவர்கள் மட்டும் இல்லை, இந்திய மக்கள் இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா முஸ்லிம்ஸ் ஹிந்துஸை வந்து கொண்டு அனுப்பிட்டாங்களா. ஸோ ஹிந்து சும்மா இருப்பாங்களா, ஹிந்துஸ் இங்க இருக்கும் முஸ்லிம்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி ஃபாஸ்ட் இன்டு டெத், சாகும் வரை அவர் வந்து உண்ணாவிரதம் இருக்கார். காந்தி ஆல்சோ கால்டு டு கிவ் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட 55 கோடி ரூபாய், அப்போதைக்கு 55 crores rupees in honor of partition agreement. He tried to prevent instability and anger against India. ஸோ காந்தி வந்து பாகிஸ்தானுக்கு 55 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு பார்ட்டிஷனுக்கு உதவுறாரு. ஏன்னா கோர்ட்டா இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷன்ஸா இருக்கட்டும், ரோடா இருக்கட்டும், போர்ட்டா இருக்கட்டும், எல்லாமே இந்தியாவில் தான் இருக்கு. பாகிஸ்தான் இப்போதான் தனி நாடா போகுது, அவங்க கிட்ட வந்து அவ்வளோ பெரிய காசும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து உதவி பண்றதுனால அட்லீஸ்ட் அவங்க ஹிந்துஸ் அங்க இருக்கும் ஹிந்துஸை தொல்லை பண்ணாம கொல்லாமலையாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து இதை பண்றார். காந்தி வாஸ் ஷாட் 3 times in the chest and died while on his way to a prayer meeting on January 30, 1948. His assassins were convicted and executed a year later. ஸோ அவங்க சுட்டவங்கள அசாசின்ஸ் அப்படின்னா காந்தியை சுட்டவங்க. ஸோ அவங்கள வந்து கன்விக்ட் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டாங்க, எக்ஸிக்யூட்டட் இயர் லேட்டர் அவங்களுக்கு எல்லாருக்கும் தூக்கு தண்டனையும் கொடுத்துட்டாங்க. Ashes of Mahatma Gandhi were split in portion and sent to all state of India to be scattered in the river. அவர் எரிச்ச அந்த காந்தி எரிச்ச சாம்பலை எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து கொடுத்து அனுப்புறாங்க, அந்த ஸ்டேட்டோட புனித நதியில கரைக்கிறதுக்கு. பார்ட் ஆஃப் காந்தி ஆஷ், அவருடைய அந்த சாம்பல் ரெஸ்ட் இன் தி ராஜ்காட் அப்படின்றது நியர் டெல்லிக்கு பக்கத்துல, காந்தியோட சமாதிக்கு பேரு ராஜ்காட், அங்க வச்சிருக்காங்க. ஒரு பார்ட் ஆஃப் வந்து காந்தியோடைய அந்த சாம்பல் பார்ட் ஆஃப் ஆஷஸ் ஆர் இன் தி லேக் ஷ்ரின் இன் லாஸ் ஏஞ்சல்ஸ். ஸோ அமெரிக்காவில் இருக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு லேக் இருக்கு, லேக் ஷ்ரின், அந்த லேக்லையும் வந்து அங்கேயும் வந்து கரைச்சிருக்காங்க. ஸோ இதோட காந்தி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு அப்படின்றவர் இவரும் ஃபேமஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர், பொலிட்டீஷியன், எ விஷனரி ஃபார் இண்டிபெண்ட் இந்தியா. ஸோ இவரோட பர்த் டேட் நமக்கு தெரியும், சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுவோம் 14th November. வருஷம் தான் ரொம்ப முக்கியம், 1889. காந்தி அப்போ 2 October 1869. அதுலேருந்து ஒரு 20 வயசு, ஓகேவா. 14 November 1989 அலகாபாத், உத்தரப்பிரதேசத்துக்கு அலகாபாத், அங்கே பிறந்தவர் தான் ஜவஹர்லால் நேரு. இவருடைய டேட் ஆஃப் டெத் 27 May 1964 நியூ டெல்லி, இந்தியாவில். அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் அப்படின்ற அந்த பக்கவாதம் வந்ததா ஜவஹர்லால் நேரு இறப்பாரு. அவருடைய நிக் நேம் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அப்படின்றது. ஸோ பண்டிட் அப்படின்றதுக்கு 2 அர்த்தம். அவருடைய ஜாதியின் அடிப்படையில் பண்டிட் அப்படின்னா பிராமணர், ஓகேவா. ஸோ பண்டிதர் அப்படின்றது தான் ஹிந்தி நேம். அவங்க பண்டிட் அப்படின்னு புரோஹித் பண்டிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுபடியும் சொல்லலாம். இன்னொரு பண்டிட் அப்படின்னா ஹிந்தி பண்டிட் அப்படின்னா புலமை வாய்ந்தவர், எக்ஸ்பர்ட், இவங்கள பண்டிட்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இவருக்கு பண்டிட். ஸோ பல துறைகளில் வந்து அவருக்கு நிறைய விஷயம் தெரியும். அவரும் ஒரு லாயர் தான், ஆனால் ஒரு எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்கணும் தெரியும், ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணணும் தெரியும், ஒரு நாட்டை எப்படி ஒரு பொலிட்டீஷியனாக ரன் பண்ணணும். ஸோ பல துறைகளில் அவர் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனாலையும் அவருக்கு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அப்படின்னும் பேர் கொடுத்துருப்பாங்க. ட்ரிவியா அப்படின்னா ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து. ஹிஸ் பர்த்டே November 14 இஸ் செலிப்ரேட்டட் அஸ் சில்ட்ரன்ஸ் டே இன் இந்தியா. ஏன் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னா அவர் குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா குழந்தைகள் தான் இந்தியாவோட எதிர்கால வருங்கால இந்தியா அப்படின்றதுனால அவருக்கு குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும். இன் தி பிரிசன் ஹீ ரோட் கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி, எ வைட்லி ரெட் புக். கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னா உலகத்துடைய அந்த வரலாறுடைய ஒரு சின்ன நுணுக்கம், ஒரு சின்ன பகுதி. கிளிம்ஸ் அப்படின்னா இப்போ எப்படி நம்ம ஒரு முழு படத்துக்கு ஒரு ட்ரெய்லர் காட்டுறோமோ அதுதான் கிளிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, உலக நாடுகள் எல்லாத்துக்கும் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்தந்த நாட்டுடைய கல்ச்சர், எப்படி அந்த நாடு தோன்றுச்சு அப்படின்றதோட கிளிம்ஸ் ஒரு ட்ரெய்லர் வந்து அந்த புக்கில் வந்து எழுதியிருக்கார். Popularize a style of clothing named after him, the Nehru coat, Nehru jacket. ஸோ நேருவோடைய ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்த்தாலே தெரியும். பொதுவாகவே நார்த் இந்தியன் வந்து அந்த குர்தா ஸ்டைலில் போடுவாங்க, அந்த பேண்ட்டும் அந்த டாப் மாதிரியும். அதுக்கு மேலே ஒரு கோட் போட்டது ஃபஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு தான். அதுக்கு பேர் நேரு ஜாக்கெட் அப்படின்னு. ஒரு பாப்புலரைஸ் ஸ்டைல் ஆஃப் clothing named after him.
Jawaharlal Nehru, the son of Motilal Nehru, was born on 14 November 1889 at Allahabad. He was born in a aristocratic family. Aristocratic அப்படின்னா நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கும் ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். His father was a famous lawyer. With successful early education at home, Jawaharlal was sent to Harrow, the best public school in England. So ஸ்கூலே அவர் இங்கிலாண்டில் தான் படிக்கிறாரு. He was a brilliant student. Then he read in the Trinity College of the கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. ஃபஸ்ட்டு ஸ்கூல் இங்கிலாண்டில் முடிக்கிறாரு, அப்புறம் ட்ரைனிட்டி காலேஜ் அப்படின்ற ஒரு காலேஜ் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்குள்ளேயும் அவர் படிக்கிறாரு. ஜவஹர்லால் நேரு வாஸ் எ ட்ரூ பேட்ரியாட். என்னதான் அவர் வந்து ஃபாரின்லேயே படித்தாலும் அவரோட சிந்தனை எல்லாமே இந்தியா மேலே தான் இருக்கும். பேட்ரியாட் அப்படின்னா விஸ்வாசி, ஓகேவா, தேச விஸ்வாசி. வைல் ஸ்டூடெண்ட் இன் இங்கிலாந்து ஹி கெப் க்ளோஸ் டச் வித் தி பொலிட்டிக்கல் ஈவெண்ட் இன் இந்தியா. ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்தியாவில் இருப்பாங்க. அடிக்கடி அவருக்கு இந்தியாவில் என்ன நடக்குதுன்றது ஜவஹர்லால் நேருக்கு தகவல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஹி ஹாஸ் பீன் இன்ஸ்பயர்ட் பை தி லைஃப் ஆஃப் கரிபால்டி அண்ட் இட்டாலியன் பேட்ரியாட். கரிபால்டி அப்படின்றவர் இட்டாலியில் அதாவது ஒரு இட்டாலியில் ஒரு விடுதலை போராட்ட தியாகின்னு வச்சுக்கோங்க. அவருடைய லைஃப்பை படித்த போதிலிருந்து நாமளும் இந்த மாதிரி தான் ஒரு நல்ல விடுதலை போராட்ட தியாகியாக இருக்கணும்ன்றது ஜவஹர்லால் நேரு சின்ன வயசில் எடுத்த முடிவு. ஹி ஹேட் அன் ஆம்பிஷன் டு பி அ பேட்ரியாட். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் என்ன ஆகணும்னா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணுன்ற மாதிரி நேருக்கு எப்போவுமே என்ன ஆசை அப்படின்னா ஹி ஹேட் அன் ஆம்பிஷன் டு பி அ பேட்ரியாட். ஸோ தேசத்துக்கு விஸ்வாசியாக இருக்கணும்ன்றது தான் அவரோட ஆம்பிஷன், அவரோட கோலே அதுதான். வித் டிகிரி ஆஃப் லா, அவரும் லா தான் படிக்கிறாரு. ஹி கேம் பேக் டு இந்தியா அண்ட் ஜாயின் தி பார் அட் அலகாபாத் ஹைகோர்ட். ஸோ எப்போ காலேஜ் முடியும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். ஏன்னா அவருக்கு இந்தியாவுக்கு வர்றது தான் அவரோட பெரிய ஆசை. காலேஜ் முடிக்கிறாரு, இந்தியாவுக்கு வராரு. ஸோ ஜாயின்டு தி பார் ஆஃப் தி அலகாபாத் ஹைகோர்ட். ஸோ அந்த ஜட்ஜஸ் அந்த அட்வொகேட்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த கோர்ட் அதை தான் பார்ன்னு சொல்லுவாங்க. அது அலகாபாத் ஹைகோர்ட்டில் வந்து சேர்றார். ஏன்னா அவரோட சொந்த ஊர், அங்கே தான் அவங்க அப்பாவும் இருப்பார். ஸோ அங்கேயே வந்து இவரும் ஜாயின் பண்ணுறார். In 1916, he married Kamala அப்படின்றவங்கள. He met the top Indian leaders like G.K. கோகலே, கோபாலகிருஷ்ண கோகலே, டாக்டர் அன்னி பெசன்ட், C.R. தாஸ், சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேருவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்க அப்பாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர்கிட்டையும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். C.R. தாஸ் மற்றும் M.K. காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. He met M.K. காந்தி at the Congress session in Lucknow. ஸோ இது ரொம்ப முக்கியம். லக்னோவில் தான் காந்தியும் நேரும் ஃபஸ்ட்டு சந்திக்கிறாங்க. In 1920, he joined the non-cooperative movement started by காந்திஜி. ஜாலியன்வாலா பாக் மசக்கரை காந்தி மட்டும் வந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இல்லை, நேரு விடுதலை போராட்டத்திற்குள்ள வரத்துக்கும் இந்த ஜாலியன் வாலாபாக், ஸோ அந்த படுகொலை தொடர்ந்து தான் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் காந்தி ஆரம்பிப்பார். அதில் 1920 ஃபஸ்ட்டு நேரு வந்து ஈடுபடுறார். ஹி சஃபர்ட் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் தி ஃபஸ்ட் டைம் இன் 1921 ஃபார் டேக்கிங் பார்ட் இன் தி நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். ஸோ நேருவும் ஃபஸ்ட்டு தடவை ஜெயிலுக்கு போகிறாரு 1921. தி மோர் ஹீ சஃபர்ட் தி மோர் ஹீ லவ் இஸ் கண்ட்ரி. ஸோ எவ்வளோ அங்கே ஜெயிலில் கஷ்டப்படுறாரோ அவ்வளோ ஒரு கண்ட்ரி மேலே இருக்க லவ் அவருக்கு அதிகமாகுது. He was again imprisoned in 1930 and 1932 for taking part in the civil disobedience movement. In 1942, he also joined Gandhi's Quit India movement. He was sentenced to imprisonment till 1945. Finally, on August 15, 1947, India got her freedom. So, Jawaharlal Nehru became the first Prime Minister of India. Pandit Nehru was a ட்ரூ டிப்ளமேட். ஸோ அவர் நாட்டுக்கு வந்து எப்படி வந்து விஸ்வாசியாக இருக்கணுமோ அந்த ஒரு ட்ரூ டிப்ளமேட்டாக இருக்கார். ஹி கெப் குட் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரி. ஸோ சுற்றி இருக்கும் நாடுகளோட நல்ல ரிலேஷன்ஷிப். ஹி ஸ்டார்டட் தி நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அப்படின்ற நான் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட். அப்படின்னா அது வந்து ஒத்துழையாமை இயக்கம் மகாத்மா காந்தியால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், பட் இந்த மூமெண்ட் வந்து நேருவால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஹி வாஸ் ஆல்சோ தி ஃபவுண்டர் ஆஃப் பஞ்சஷீலா அப்படின்வாங்க, எல்லாரும் ஒன்று அப்படின்றதா அந்த பஞ்சஷீலா மூமெண்ட். ஹி வாஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன். காந்திக்கும் நேருக்கும் ஸ்ட்ராங்கான அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, காந்தி வந்து அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயத்தையும் அந்த ரூரல் எக்கனாமி வில்லேஜ் எக்கனாமியும் ஸ்ட்ரென்த் ஆனால் தான் இந்தியா வளரும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் காந்தி. இதுவே நேரு அப்படியே ஆப்போசிட். ஏன்னா பிறந்தது இந்தியா, பட் வளர்ந்தது படித்தது எல்லாமே ஃபாரின். ஸோ ஃபாரினில் வந்து எப்படி அவ்வளோ ஒரு நாட்டில் இவ்வளோ செழிப்பாக இருக்காங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள் இருக்கிறதுனால தான். ஸோ அதனால இந்தியாலையும் நிறைய தொழிற்சாலைகள் இருந்தால் தான் நாமளும் அந்த மாதிரி வளர முடியும்னு சொல்லிட்டு ஹி வாஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன். He wanted to change the fate of India by setting up more and more factories. So அவருடைய ஆட்சி காலத்தில் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவில் எக்கச்சக்க இண்டஸ்ட்ரீஸ் வந்து வந்துச்சு. As Prime Minister of India, he traveled everywhere in India and he was a broad-minded person. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு broad-mindedனா
அவருக்கு வந்து எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது. ஸோ ஜாதியின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ இல்லை ஜெண்டர் பாலினத்தின் அடிப்படையில் அவர் யாரையும் பிரிச்சுலாம் பார்க்க மாட்டார். ஸோ எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கல்ச்சர் அவருக்கு பிடிக்கும். வெளிநாட்டில் ஏதாவது நல்ல நல்ல விஷயங்கள் இருந்தால் அதையும் அடாப்ட் பண்ணிக்கிறதும் இருக்கும். ஸோ அதனால தான் ஹி வாஸ் அ ப்ராட் மைண்டட் பர்சன். ஹி நெவர் வாண்டட் இஸ் கண்ட்ரிமேன் டு ரிமைன் இன் தி கிரிப் ஆஃப் இல்லிட்ரஸி, இக்னோரன்ஸ் அண்ட் சூப்பர்ஸ்டிஷன். ஸோ அவரோட நாட்டு மக்கள், அதாவது இந்திய மக்கள் வந்து படிப்பறிவு இல்லாமல் வாழ்க்கையை புறக்கணிச்சிட்டு மூட நம்பிக்கையிலலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஹி வாண்ட் டு ஸ்ப்ரெட் தி சயின்ஸ். ஸோ வந்து சயின்ஸ் பரவுச்சு அப்படின்னா இந்த மூட நம்பிக்கையில இருந்தெல்லாம் மக்கள் வெளிவருவாங்கன்னு நினைச்சாரு. ஹி பிலீவ் தட் இந்தியா குட் பி ஏபிள் டு ஜாயின் தி ப்ராக்ரஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஒன்லி த்ரூ தி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஹி வாஸ் ஆல்சோ தி சீஃப் ஃப்ரேமர் ஆஃப் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் பாலிசி பிட்வீன் 1947 அண்ட் 1964. ஸோ இவர் வந்து பல வெளிநாடுகளோட பல இந்தியா டெவலப் பண்ணுறதுக்காக பல ஒப்பந்தங்கள் வந்து சைன் பண்ணுறார். இட் வாஸ் அண்டர் நேரு supervision that India launched it first 5-year plan in 1951. ஸோ நமக்கு 1947 சுதந்திரம் கிடைக்குது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்குது 1950லேருந்து 51 வரைக்கும். ஸோ அப்போ 1951 எலெக்ஷனில் இந்தியாவில் வந்து இந்த காங்கிரஸ் கட்சி ஜெயிக்குது. இவர் வந்து பிஎம் ஆகிறார். ஸோ ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா 1951 ஆகிறாரு. அப்போ தான் முதல் 5 years பிளான் அப்படின்னு ஒன்று போடுறாங்க, அதாவது 5 ஆண்டு திட்டம். ஏன்னா இந்தியா அப்போ தான் வந்து விடுதலையே வாங்கியிருக்கு. சம பஞ்சம், சம வறுமை, எப்படி நாட்டை முன்னேற்றுறதுன்னு தெரியல. ஸோ ஒரே ஆள் அரசியல்வாதிகள் மட்டும் பண்ண முடியாது, இதுக்கு ஒரு குரூப்பே வேணும். அவங்க வெவ்வேறு ஏரியாஸை பார்க்கணும், எந்தெந்த ஏரியாவை எப்படி எப்படி டெவலப் பண்ணலாம். இப்போ அக்ரிகல்ச்சர்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட், இண்டஸ்ட்ரினா அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட். இந்த மாதிரி ஒரு டீமாக சேர்ந்து அடுத்த 5 வருடம் இந்தியா என்ன செய்யணும் அப்படின்றத போடுறது தான் 5 years பிளான். ஸோ இதை முதல் லான்ச் பண்ணது 1951 ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவங்க வந்து பிஎம்மா இருக்கும்பொழுது தான். Jawaharlal Nehru was a lover of Indian culture. He had a high appreciation for the river, the mountain, the festival and the sculptures of India. He was a great writer and a thinker. ஸோ என்னதான் அவர் ஃபாரினில் படிச்சிருந்தாலும் அவருக்கு இந்தியன் கல்ச்சர் மேலே அவருக்கு வந்து ரொம்ப ஆர்வம். ஸோ அதை பற்றி அவர் நிறைய அப்ரிஷியேட் பண்ணி நிறைய புக்ஸ், நிறைய மேகசின்ஸ் எழுதியிருக்கார். ஹீ ரோட் சச் ஃபேமஸ் புக் அஸ் ஆட்டோபயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபினா என்ன சொன்னேன், அவங்கள பற்றின அவங்க சுயசரிதை எழுதுனா ஆட்டோபயோகிராஃபி. தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. ஸோ டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் எப்படி வந்து இந்தியாவில் தனித்துவமாக இருக்குது, அந்த மக்களோட கலாச்சாரம் என்ன, அவங்க பண்பாடு என்ன, விழாக்கள் என்ன, அங்கே முக்கியமான நதிகள் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தேடி 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 கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் ஒரு புக்காக போட்டது தான் தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்றது. அடுத்தது தி கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. அவர் ஜெயிலில் இருக்கும்பொழுது எந்த புக்குன்னு சொன்னால் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. இந்தியா மட்டும் இல்லை, உலக நாடுகளோட ஹிஸ்ட்ரி, அவங்களோட கலாச்சாரம், பண்பாடு, இதெல்லாம் ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்ற புக்கையும் எழுதியிருக்கார். ஹி வாஸ் அ கிரேட் ஸ்பீக்கர் அண்ட் டெலிவர்ட் ஹிட் ஸ்பீச்சஸ் அட் மெனி பிளேசஸ் இன் இந்தியா அண்ட் அப்ராட். செம்மையாக இங்கிலீஷ் பேசுவார். ஸோ அதனால் இந்தியா மற்றும் வெளிநாடுகள் நிறைய இடத்துல அவர் போய் பேசியிருக்கார். ஹி அட்வொகேட்டட் இந்தியா ஸ்டாண்ட் ஆன் நான் வயலன்ஸ், லவ் அண்ட் யூனிவர்சல் பிரதர்ஹுட். அவர் இந்தியாவில் நடந்த எப்படி வந்து அகிம்சை வழியில் வந்து இந்தியா சுதந்திரம் வாங்கிச்சு, என்ன முறைகள்லாம் வந்து கையாண்டாங்க அப்படின்றது பல உலக நாடுகளுக்கு எடுத்துகிட்டு போய் நாங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணோம். ஸோ வந்து அகிம்சை ஃபாலோ பண்ணோம். அப்புறம் வந்து நாங்கள் வந்து யூனிவர்சல் பிரதர்ஹுட், அதாவது எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தோம். இதெல்லாம் வந்து வேர்ல்டுக்கு வந்து இந்தியாவை பற்றின பெருமை எடுத்துகிட்டு போய் அட்வொகேட் பண்ணது நேரு. நேரு பாஸ்ட் அவே ஆன் 27th May 1964. ஹிஸ் டெத் வாஸ் மவுண்ட் பை தி வேர்ல்ட். ஸோ அவருடைய டெத்தை உலகமே வந்து மவுன் அப்படின்னா துக்கம் வந்து அனுசரிச்சாங்க. ஸோ அவர் இறந்தது 27th May 1965. உடல்நலம் சரியில்லாமல் தான் நேரு வந்து இறந்துடுவார். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் சுபாஷ் சந்திர போஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது 7th ஸ்டாண்டர்ட் புக் குவெஸ்ட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்னு டாப்பிக்கில் சுபாஷ் சந்திர போஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. இவருக்கு பேர் ஃபேமஸஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர், ஃபவுண்டர் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆர்மி, ஐஎன்ஏ அப்படின்றது. ஐஎன்சின்றது வேற, ஐஎன்ஏன்றது வேற. ஐஎன்சின்றது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ அதோடைய ஃபவுண்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆலன் ஆக்டிவன் ஹியூம் அப்படின்றவர். ஃபவுண்டர் ஆஃப் ஐஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் நேஷனல் ஆர்மி, அதோட ஃபவுண்டர் தான் சுபாஷ் சந்திர போஸ். பார்ன் January 23, 1897. ஸோ டெத் இப்போ வரைக்கும் நமக்கு அவர் எப்படி இறந்தாருன்றது தெரியாது. அது ஒரு மர்மமான முறையில் ஒரு டெத். ஸோ அதனால் டெத் நமக்கு தெரியாது. சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் born on 23rd January 1897 in கட்டக். கட்டக்ன்றது ஒடிசா மாநிலத்தில் இருக்கும் ஒரு ஊர். ஹிஸ் ஃபாதர் நேம் ராய் பகதூர் ஜானகிநாத் போஸ் வாஸ் எ கவர்மெண்ட் லீடர் ஒர்க்கிங் தேர். அவர் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட். அவங்க அப்பா பேர் ராய் பகதூர் ஜானகிநாத் போஸ். சுபாஷ் ஹாஸ் அப்டைன்ட் ஹிஸ் இயர்லி எஜுகேஷன் அட் கட்டக். அவர் ஆக்சுவலி சுபாஷ் சந்திர போஸ் வந்து பெங்காலி, அதாவது பெங்காலை சேர்ந்தவர் தான். ஆனால் அவங்க அப்பா வந்து ஒரிசாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அவர் பிறந்தது கட்டக்.
ஒடிசால. In his childhood, the influence of his mother, Prabhavati Devi, and that of headmaster named Binni Mahadev Das taught him to learn about the ancient heritage of his motherland and to love India more than anything else in his life. அவங்க அம்மா பிரபாவதி தேவியும் அவங்க ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் பென்னி மாதவ் தாஸ் இவங்க 2 பேரோட தூண்டுதல் காரணமாக இந்தியாவுடைய அந்த பழங்கால கல்ச்சர் பத்தியும் இந்தியா மேல இருக்கிற லவ்வும் அதிகரிக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் காரணமா இருந்திருக்காங்க. Subhash had his college education in Calcutta, West Bengal. He left for England on 15th September 1919 to appear at the Indian Civil Service examination as desired by his father. Indian Civil Service அப்படின்றது IAS எக்ஸாம், அதுக்கு அப்பியர் ஆகிறதுக்காக அவர் லண்டன் போய் தான் அப்போ படிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ இங்கிலாந்து போய் படிக்கிறாரு 15 செப்டம்பர் 1919. He passed the examination by coming out 4th among the successful candidate. So 4th rank எடுத்து அந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்றாரு. But he did not want to serve the British government. ஏன்னா ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே வேலை செய்யறது அவருக்கு பிடிக்கல. ஸோ ஹி ரிசைன் தி lucrative போஸ்ட் ஆஃபர் டு ஹிம். lucrative அப்படின்னா இப்போ ஐஏஎஸ் அப்படின்றது எவ்வளோ பெருமையான பதவி, அதையே ராஜினாமா பண்ணிட்டு வரார். ஹி ரிட்டன் டு இந்தியா ஜாயின் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டு ஃபைட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அவர் முதல் இந்தியாவுக்கு வரும்போது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல தான் அவர் வந்து ஜாயின் பண்றாரு. சுபாஷ் வாஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஆர்ம்டு ரெவல்யூஷன் இன் ஆர்டர் டு டிரைவ் அவுட் தி பிரிட்டிஷ். ஸோ சுபாஷ் சந்திர போஸ்க்கு சின்ன வயசுலேருந்தே அகிம்சை மேலாம் நம்பிக்கை கிடையாது. ஸோ கண்ணுக்கு கண் அந்த மாதிரி பிரிட்டிஷ்காரங்களை எப்படி எதிர்க்கணுமோ அப்படி தான் எதிர்க்கணும். ஆர்ம்டு ரெவல்யூஷன், அதாவது போர் படை மூலமாக தான் பிரிட்டிஷை வெளியே அனுப்ப முடியும் அப்படின்னு நம்புறாரு. மகாத்மா காந்தி வாஸ் தென் தி லீடர் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் அண்ட் சப்போர்ட்டர் ஆஃப் நான் வயலன்ஸ். அப்படியே ஒரு ஆப்போசிட்டானவர் மகாத்மா காந்தி, அகிம்சை முறையில் தான் பிரிட்டிஷை வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்றாரு. இதனால காந்திக்கும் சுபாஷ் சந்திர போஸ்க்கும் அடிக்கடி வந்து அந்த பிரச்சனைகள், டிஸ்அக்ரிமெண்ட், ஸோ ஒருத்தவங்களோட கருத்து ஒருத்தவங்களுக்கு ஒத்து போகாது. இந்த காந்தி டிஸ்அக்ரீட் வித் சுபாஷ் பாத் டு ஃப்ரீடம். He suggested Subhash to join Chitranjan Das, who was the leading politician of Bengal. ஸோ அப்போ வந்து காந்தி சொல்றார், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு நீங்கள் செட் ஆக மாட்டீங்க, அதுக்கு பதில் சித்ரஞ்சன் தாஸ் அப்படின்னு சிஆர் தாஸ், அவர் தான் ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பார். ஸோ அவரும் ஒரு பெங்கால்காரர் தான், அவரோட வந்து நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத காந்திஜி சொல்வார். The British at that time extended self-rule to the Indians and allowed them to democratically elect their leader in such civilian administration as municipality. என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில், அதாவது சுபாஷ் சந்திர போஸ் சித்தரஞ்சன் தாஸோட ஜாயின் பண்ணும்பொழுது இந்தியாவில் வந்து முனிசிபாலிட்டி இதுக்கெல்லாம் வந்து தலைவரை வந்து இந்தியர்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சித்தரஞ்சன் தாஸ் ஃபவுண்டட் தி ஸ்வராஜ் பார்ட்டி அண்ட் சுபாஷ் ஒர்க்ட் ஹார்ட் இன் இட் லேண்ட்ஸ்லைட் விக்டரி ஃபார் தி எலெக்ஷன் ஆஃப் முனிசிபல் சீட் ஆஃப் கல்கட்டாஸ் கார்பரேஷன் 1924. ஸோ 1924 கல்கட்டா கார்பரேஷன்ல முனிசிபாலிட்டி எலெக்ஷன் நடக்குது. அதுல சுபாஷ் சந்திர போஸ் ஸ்வராஜ் பார்ட்டிக்காக வந்து பிரச்சாரம் பண்றாரு. சித்தரஞ்சன் தாஸ் தான் ஸ்வராஜ் பார்ட்டியை கண்டுபிடிப்பாரு. ஸோ அதுதான் அந்த ஸ்வராஜ் பார்ட்டி அமைப்பாரு. ஸோ சித்தரஞ்சன் தாஸ் வெற்றி பெறறதுக்கு சுபாஷ் வந்து அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார். சுபாஷ் பிகம் தி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சித்தரஞ்சன் தாஸ் தி மேயர் ஆஃப் கொல்கட்டா. ஸோ மேயரா சித்தரஞ்சன் தாஸும் அவருக்கு சீஃப் எக்ஸிக்யூட்டிவா சுபாஷ் சந்திர போஸும் இருந்திருக்கார். சூன் சுபாஷ் இன்ட்ரடியூஸ் காதி, a homemade cloth as the official dress in the place of British mill made clothes. ஸோ காதி அதை வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஸோ கல்கட்டா ஃபுல்லாக எல்லாரும் காதி தான் அணியணும் அப்படின்றது. ஏன்னா பிரிட்டிஷ் மில்ஸ் தான் வந்து அப்போ துணிகள்லாம் நெஞ்சிட்டு இருந்தாங்க, அதிக விலைக்கு வித்துட்டு இருந்தாங்க. அதனால யாரும் வந்து பிரிட்டிஷோட ட்ரெஸ் எல்லாம் போட வேணாம், நம்மளோட காதியை யூஸ் பண்ணலாம் அப்படின்றார். திஸ் வாஸ் எ டைரக்ட் ப்ரொடெஸ்ட் ஆஃப் தி பிரிட்டிஷ் பாலிசி ஆஃப் மேக்கிங் க்ளோத்ஸ் இன் இங்கிலாந்து ஃபார் தி இந்தியன் மார்க்கெட். ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்ல பிரிட்டிஷ் வந்து அவங்களோட துணிகளை ப்ரொடியூஸ் பண்றதுனால அவங்களை எதிர்க்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் வே, அதாவது காதி போடுறது தான் பெஸ்ட் வே அப்படின்றது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, யூஸ் ஆஃப் காதி வாஸ் பேண்ட். சுபாஷ் ப்ரொட்டஸ்டட் அண்ட் சென்ட் வாலண்டியர்ஸ் டு ஜெயில். அதனால் சுபாஷ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு, போராட்டத்தில் ஈடுபடுறாரு. அவங்க கூட இருந்த வாலண்டியர்ஸ் எல்லாருமே ஜெயிலுக்கு அனுப்பப்படுறாங்க. அட் திஸ் டைம் எ யூரோப்பியன் வாஸ் கில்ட் அண்ட் சுபாஷ் வாஸ் பிளேம்டு ஃபார் தட். அந்த நேரம், இந்த கலவரம் நடக்கிற நேரம், அதாவது காதியை பேன் பண்ணுறாங்க, அதனால சுபாஷ் சந்திர போஸ் ஒரு கூட்டாளிகளும் கலவரம் பண்ணுறாங்க. அந்த கலவரத்தின் போது யாரோ ஒரு யூரோப்பியன் இறந்துடுறாரு, ஆனால் அது சுபாஷ் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பிளேம் வருது. ஹி வாஸ் அரஸ்டட் அண்ட் சென்ட் டு மண்டலே ஜெயில் இன் பர்மா. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. சுபாஷ் சந்திர போஸ் ஃபர்ஸ்ட் எந்த ஜெயிலுக்கு அனுப்புவாங்கன்னா மண்டலே அப்படின்ற ஜெயிலு, பர்மால, நோட்டோரியஸ் ஃபார் இட் அன்ஹெல்தி கண்டிஷன். மண்டலே ஜெயிலுக்கு போன யாரும் திரும்பி வந்ததா சரித்திரமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ மோசமான ஒரு ஜெயில், ரொம்ப வஸ்டான ஒரு கண்டிஷன்ல இருக்கும். அதனாலே சுபாஷ் சந்திர போஸை பிரிட்டிஷ்காரங்க மண்டலே ஜெயிலுக்கு, பர்மாக்கு அனுப்புவாங்க. Public revolted for keeping Subhash in the jail without a trial. So
பீப்புள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிலுக்கு அனுப்புறது தப்புன்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. லுக்கிங் இன்டு தி வர்சனிங் மூட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரிலீஸ் சுபாஷ் அன்கண்டிஷனலி. ஏன்னா அவங்க அனுப்பப்பட்டது மண்டலே ஜெயிலுக்கு சுபாஷ் சந்திர போஸ். அங்கே போனால் யாரும் திரும்பி வர மாட்டாங்க. ஸோ அதனால சுபாஷோட ஆதரவாளர்கள் எல்லாமே பிரச்சனை பண்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட கூட்டம் ஒரு நாளும் வளர்ந்துகிட்டே போகுது. ஸோ பிரிட்டிஷால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால வேற வழியே இல்லாம சுபாஷை வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி ஹி கான்ட்ராக்டட் டியூபர்குலோசிஸ் வைல் இன் ஜெயில். அவருக்கு டிபி அட்டாக் ஆயிருக்கு. ஏன்னா அதான் வந்து அன்ஹெல்த்தியான கண்டிஷன்ல இருக்கும் ஜெயில் இல்லையா. சுபாஷ் டுக் சம் டைம் டு ரெக்கவர் வைல் பிளானிங் அவுட் இஸ் ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால அவர் கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்க வேண்டியது இருந்துச்சு. பட் அந்த ஓய்வு நேரத்திலையும் எப்படியெல்லாம் பிரிட்டிஷ் அட்டாக் பண்ணலான்னு ஸ்ட்ராட்டஜி ஏதாவது பிளான் பண்றாரு. சித்தரஞ்சன் தாஸ் ஹஸ் டைட் அண்ட் சுபாஷ் டுக் ஓவர் தி ஸ்வராஜ் பார்ட்டி. ஸோ சித்தரஞ்சன் தாஸ் இறந்துறாரு. ஸோ வந்து ஸ்வராஜ் பார்ட்டியை சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்து தலைமை தாங்கி நடக்கிறார். ஸோ ஹி பிகன் டு ஆர்கனைஸ் வாலண்டியர்ஸ் அண்ட் மேக்கிங் தி கவர்மெண்ட் அன்ஈசி. ஸோ அவரால் கூட்டத்தை கூட்டி எப்படியெல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் குடைச்சல் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே பண்றார். ஃபைனலி சுபாஷ் வாஸ் அரஸ்டட் ஒன்ஸ் அகைன். பட் தி பீப்புள் ஆஃப் கல்கட்டா மேட் ஹிம் தி மேயர் அண்ட் பிரிட்டிஷ் ஹேட் டு ரிலீஸ் ஹிம். ஸோ அடுத்த எலெக்ஷன்ல முன்னாடி மேயரா வந்து சித்தரஞ்சன் தாஸ் இருந்தாரு. இப்போ அடுத்த மேயர் எலெக்ஷன்ல சுபாஷ் சந்திர போஸே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ மக்களுடைய சப்போர்ட் ஃபுல்லா சுபாஷ் சந்திர போஸ்க்கு இருக்கிறதுனாலேயே பிரிட்டிஷ் கவர்மெண்டால சுபாஷை பெருசாக அரெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா அரெஸ்ட் பண்ணாங்கன்னா மக்கள் எல்லாமே போராட்டத்தில் ஒன்று கூடிடுவாங்க. இது பிரிட்டிஷ்காரங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா போயிடும். அதனாலே சுபாஷ் சந்திர போஸை திருப்பியும் அவங்களால அரெஸ்ட் பண்ண முடியல. When the World War II broke in 1941, Subhash was interned in his Calcutta house under the constant police guard. அதாவது interned அப்படின்னா ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி. வீட்டில் இருந்து அவர் வெளியே வர முடியாது. ஸோ கதவு ஜன்னல் எல்லாமே மூடி இருக்கும். அவர் வீட்டை சுற்றி பாதுகாப்பு இருந்துகிட்டே இருக்கும். சுபாஷ் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பித்த உடனே 1941 அப்போவே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா சுபாஷ்க்கு வெளிநாட்டு கான்டாக்ட் அதிகம். ஸோ பிரிட்டிஷ்காரங்களுடைய எதிரிகள் மெயினாக யாருன்னா ஜெர்மன், ரஷ்யா இவங்க எல்லாமே. ஸோ அவங்களோட கை கோத்துட்டு சுபாஷ் ஏதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருவாங்கன்ற பயத்திலேயே வேர்ல்டில் பிரேக் ஆச்சோ இல்லையோ சுபாஷ் சந்திர போஸ் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. He did not come out of his house for 40 days. 40 நாள் சுபாஷ் சந்திர போஸ் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. Nor did he see anyone during that period. அவர் ஃப்ரெண்ட்ஸையோ யாரோடையும் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல. On the 41st midnight, 41வது நாள், he escaped in the disguise of the Maulavi and reached German under an Indian, அதாவது Italian diplomatic passport with an Italian name of Ronaldo Mazzola அப்படின்ற பேர்ல. என்ன அப்படின்னா 40 நாள் சுபாஷ் சந்திர போஸ் வீட்டை விட்டு வெளியே வரல. அவர் யாரும் சந்திக்கவே இல்லை. அதனால பிரிட்டிஷ்காரங்க ஓகே அவர் அடங்கிட்டார் போல அப்படின்னு நினைக்கும் பொழுது 41வது நாள் அவர் எப்படியோ வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆயிட்டார். எப்படின்னா மௌலாவி அப்படின்ற ஒரு கெட்டப், ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு ஃபாரினர் மாதிரி ஒரு கெட்டப்பை போடுறாரு. அது வழியா இந்தியாவிலேருந்து தப்பிச்சு ஜெர்மனுக்கு போறாரு. என்ன அப்படின்னா இட்டாலியன் பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு ஜெர்மனிக்கு போறாரு. இட்டாலியன் நேமும் வச்சிருக்காரு, ரொலாண்டோ மசோலா அப்படின்றது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சுபாஷ் சந்திர போஸ் எந்த பேர்ல இந்தியாவிலேருந்து தப்பிச்சாரு அப்படின்னா ரொலாண்டோ மசோலா அப்படின்ற இட்டாலியன் பேர்ல இட்டாலியன் பாஸ்போர்ட்ல ஆனால் தப்பிச்சு போனது ஜெர்மனிக்கு. இன் பெர்லின், ஜெர்மனியோட தலைநகரத்தில் ஹி ஃபார்ம்டு தி ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் ஆர்மி. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்தியன் நேஷனல் ஆர்மி எங்க ஃபார்ம் ஆச்சுன்னா ஜெர்மன்ல, வித் தி பிரிசனர்ஸ் ஆஃப் தி வார் ஹூ ஆர் இந்தியன் சோல்ஜர்ஸ் சர்விங் தி பிரிட்டிஷ் ஆர்மி. யாரை வச்சு இந்தியன் நேஷனல் ஆர்மி ஃபார்ம் பண்றாங்கன்னா முதல்ல வேர்ல்டு வார் 1 நடக்கும்பொழுது பிரிட்டிஷ்காரங்களுக்கு சப்போர்ட்டா இந்தியன்காரங்க இருந்திருப்பாங்கல்ல. அந்த நேரத்தில் பிரிட்டிஷ்க்கும் ஜெர்மனிக்கும் எப்போவுமே 2 பேரும் ஆப்போசிட். அப்போது பிரிட்டிஷ்காரங்களை அதாவது பிரிட்டிஷ்காரங்களும் ஜெர்மனியும் எப்போவுமே ஆப்போசிட் சைடு. அப்போ வந்து ஜெர்மன்காரங்க நிறைய இந்தியன்ஸை வந்து ஜெயிலில் பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் ஒன்று கூட்டி தான் இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு பெர்லினில் ஆரம்பிக்கிறார். நவ் ஹி கேம் டு பி நோன் அஸ் என்டைல் அப்படின்ற பேர். சுபாஷ் சந்திர போஸோட பேர் இப்போ என்டைல். என்டைல் அப்படின்னா தலைவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ சுபாஷ் ஆல்சோ ஃபார்ம்ட் அன் இந்தியன் ரேடியோ ஸ்டேஷன் கால் ஆசாத் ஹிந்த் ரேடியோ இன் பெர்லின். ஏன்னா அந்த காலத்தில் பெரிய ஃபோன் கம்யூனிகேஷன்லாம் கிடையாது. ஸோ ரேடியோ மூலயமா தான் பெரும்பாலான மக்களுக்கு வந்து ரீச் பண்ண முடியும். From where he had very often to broadcast for his countrymen suggesting about their political activity during the war. So இந்த போர் செகண்ட் வேர்ல்ட் வார் நடக்கும்பொழுது இந்தியன் சோல்ஜர் ஐஎன்ஏல இருக்கும் இந்தியன் சோல்ஜர்ஸ் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத இந்த ரேடியோ மூலமா பெர்லின்ல இருக்கும் ஆசாத் ஹிந்த் ரேடியோ. இதை யார் தொடங்குறாங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். என்ன பேர்ல அப்படின்னா என்டைல் அப்படின்ற அவருடைய பேர்ல தொடங்குறார். From Berlin, Subhash went to Japan. So Berlin, ஜெர்மனிலேருந்து திருப்பி ஜப்பான் போறாரு. Where the INA was enlarged with the addition of more soldiers and civilians. INA அப்படின்றது இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஜெர்மனில் இருக்கும் இந்திய போர் வீரர்களை சேர்த்து தான் ஐஎன்ஏ ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஜெர்மனில் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. மீதி நிறைய பேர் எங்கே இருக்காங்கன்னா ஜப்பானில் இருக்காங்க. அதனால ஜெர்மன்லேருந்து சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பானுக்கு போயிட்டு ஐஎன்ஏவை அதிகப்படுத்துறாரு. ஐஎன்ஏ வாஸ் நவ் அ லார்ஜ் ஆர்மி, ஒரு பெரிய ஆர்மி குரூப்பாக மாறுது. என்டைல் அஸ் தி கமாண்டர், சீஃப் கமாண்டர் ஆஃப் ஐஎன்ஏ. என்டைல் அப்படின்றது யாரு? சுபாஷ் சந்திர போஸ். டிக்ளேர்ட் வார் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ். ஸோ இவரே ஒரு போரை தொடுக்கிறாரு பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா. தி ஐஎன்ஏ ஃபாட் டூத் அண்ட் நெயில் இன் பர்மா ஃப்ரண்ட் அண்ட் ஹோஸ்டட் இந்தியன் நேஷனல் ஃபிளாக் இன் இம்பாலா அட் மணிப்பூர். ஸோ என்ன பிளான்
அப்படின்னா ஜப்பான் வழியா பர்மாக்கு வந்து பர்மாலேருந்து நார்த் ஈஸ்ட் மணிப்பூர் வழியா இந்தியாவுக்கு வந்து அட்டாக் பண்ணணும், கொல்கட்டாவில் அட்டாக் பண்ணணும்ன்றத இந்த ஐஎன்ஏவோட பிளான். அதனால ஜப்பான்ல இருந்து பர்மா வந்துட்டாங்க. பர்மால வந்து பிரிட்டிஷ்காரங்களை தோக்கடிச்சிட்டு அங்கே இருந்து ஸ்ட்ரெயிட்டாக மணிப்பூர், நம்ம நார்த் ஈஸ்டர்ன் சைடான மணிப்பூருக்குள்ளே வந்து அங்கே இருக்கும் பிரிட்டிஷ்காரங்களும் தோக்கடிச்சிட்டு இந்திய தேசிய கொடியை வந்து நடுறாங்க. தி வார் டுக் சடன்லி a strange turn because the Japanese who were INA allied forces surrendered. ஸோ அந்த நேரம் என்ன ஆகுது அப்படின்னா 1945. ஸோ ஹிரோஷிமா நாகசாக்கி ஜப்பான் மேலே குண்டு போடுறாங்க. அதனால வேற வழியே இல்லாமல் ஜப்பான் அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆயிடுது. ஸோ அமெரிக்கா யார் சைடுனா பிரிட்டிஷ்காரங்களோட சைடு. இது வரைக்கும் ஜப்பான் தான் வந்து இந்த ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களே இப்போ ஜப்பானீஸே பிரிட்டன்காரங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டதுனால இப்போ வந்து ஐஎன்ஏக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. அப்போ வந்து இவங்களோட ஆர்மி குரூப்பில் ஐஎன்ஏல இருக்கும் ஒரு சீனியர் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா என்டைல் கிட்ட, என்டைல்னா யார், சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட நீங்கள் தப்பிச்சு ரஷ்யாவுக்கு போயிடுங்க, அங்கே ஹெல்ப் கேளுங்க, அவங்க பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அதாவது ஜப்பானில் இருந்து ரஷ்யாவுக்கு வந்து என்டைல் அப்படின்னு சுபாஷ் சந்திர போஸ் கிளம்புறாரு. ஹி ஸ்டார்டட் ஃபார் ரஷ்யா என்ன ஜப்பானீஸ் ஏர்கிராஃப்ட் விச் அன்ஃபார்ச்சுனேட்லி மெட் வித் அன் ஆக்சிடென்ட் அட் டைம் ஆஃப் டேக்கிங் ஆஃப் அண்ட் தி கிரேட் இந்தியன் லீடர் என்டைல் வாஸ் செட் டு பி டை ஆன் தி ஸ்பாட் on 18th August 1945. ஸோ ஜப்பான்லேருந்து ரஷ்யாவுக்கு தப்பிச்சு போகும்பொழுது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்பொழுதே வெடிச்சு செதறி சுபாஷ் சந்திர போஸ் இறந்துட்டாரு. ஸோ 18th August 1945 ஸ்பாட்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இது வந்து இன்னும் வரைக்கும் அவரோட பாடி கிடைக்கல. ஸோ அதனால வந்து அவர் நிஜமாலே அந்த ஃப்ளைட் கிராஷில் தான் இறந்துட்டாரான்றது தெரியல. அதனால டெத் வந்து இப்போ வரைக்கும் நமக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறோம். Although it was believed that entire Subhash Chandra Bose died in a plane crash, his body was never recovered. அவரோட பாடியை கண்டுபிடிக்க முடியல. There have been so many theories been put forth regarding his abrupt desertion. அவரோட திடீர்னு காணாம போனதுனால நிறைய தியரிஸ். abrupt அப்படின்னா சொல்லாம கொள்ளாம, டிசர்ஷன்னா காணாம போயிட்டார். The government of India set up a number of committees to investigate the cases and come out with the truth. ஸோ நிறைய கமிட்டி செட் பண்ணி சுபாஷ் சந்திர போஸ்க்கு என்னதான் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய கமிட்டி செட் பண்றாங்க. In May 1956 இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் the Shah Nawaz committee visited Japan to look into the situation of Bose assumed death. ஸோ எங்கே போஸ் இறந்துட்டாரு அப்படின்னு ஜப்பான் கவர்மெண்ட் சொல்லிச்சோ அந்த இடத்த போயிட்டு ஷா நவாஸ் கமிட்டி விசிட் பண்ணுறாங்க. சைட்டிங் தேர் லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் வித் தைவான். ஸோ தைவான் வந்து சைனா கண்ட்ரோலில் இருந்துச்சு. அப்போ வந்து அந்த தைவான் வந்து ஜப்பான் கண்ட்ரோலில் இருந்திருக்கு. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கும் ஜப்பான் அந்த தாய்வான் அந்த சைடு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் தாய்வான் சைனா கண்ட்ரோலில் வந்துச்சு. ஸோ சைனா வந்து சரியா இந்தியாவோட கோஆப்ரேட் பண்ணலை. அதனால தாய்வான் வந்து சைனா கூட இருக்குது. ஸோ அதனால தாய்வான் சரியா வந்து பொலிட்டிக்கல் சைடாக இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணல. தி சென்டர் டிட் நாட் சீக் ஃபார் அசிஸ்டன்ட் ஃப்ரம் தேர் கவர்மெண்ட். ஸோ அதனால கவர்மெண்ட்டுக்கு சரியா எந்த இதுவும் கிடைக்கல. தி ரிப்போர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் முகர்ஜி கமிஷன் ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. டேபிள்ட் இன் பார்லிமெண்ட் எப்போனா 17th May 2006. என்ன சொல்றாங்கன்னா போஸ் டிட் நாட் டை இன் அ பிளேன் கிராஷ் அண்ட் ஆஷஸ் அட் ரென்கோஜி டெம்பிள் ஆர் நாட் ஹிஸ் அப்படின்றாங்க. ஸோ ஒரு பிளேன் கிராஷ்ல இறந்துட்டாருன்னு சொன்னாங்க இல்லையா, ஜப்பான்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரஷ்யாவுக்கு போகும்போது இந்த ஃபிளைட் கிராஷ் எங்கே நடந்திருக்குன்னா ரென்கோஜி அப்படின்ற ஒரு கோவில் கிட்ட நடந்திருக்கு. ஸோ அந்த ரென்கோஜி கோவிலில் அப்போ சாம்பல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சாம்பல்ல ஏதாவது ஒரு டிஎன்ஏவாவது சுபாஷ் சந்திர போஸோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாம்பலுமே சுபாஷ் சந்திர போஸோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகலை. அதனால ஜஸ்டிஸ் முகர்ஜி கமிஷன் வந்து என்ன கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்கன்னா சொல்ற இந்த பிளேன் கிராஷ்ல சுபாஷ் சந்திர போஸ் இறக்கல. அவர் இருக்காரா இல்லையா, இறந்துட்டாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஜப்பான் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி அந்த ஃபிளைட் கிராஷ்ல சுபாஷ் சந்திர போஸ் இறக்கல அப்படின்றத சொன்னது ஜஸ்டிஸ் முகர்ஜி கமிஷன் 17th May 2006. However, the findings were rejected by the government of India. ஸோ கிட்டத்தட்ட முகர்ஜி கமிஷனோட இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிஜெக்ட் பண்ணுது. ஏன்னா சுபாஷ் சந்திர போஸோட வந்து டெத் மர்மமாக இருக்கு இல்லையா, இது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அசிங்கம். ஏன்னா இந்தியாவோட விடுதலை போராட்ட வீரர் என்ன ஆனான்னு இந்தியாவாலே கண்டுபிடிக்க முடியல. இவங்கெல்லாம் வந்து இங்கே இல்லை அப்படி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க தவிர்த்து கன்ஃபார்மாக ஒரு விஷயத்தை டெரைவ் பண்ண முடியல அப்படின்றது இப்போ வரைக்கும் அதுக்கான டெரைவேஷன் நம்ம கிட்டே இல்லை. சுபாஷ் சந்திர போஸ்க்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஹெலன் கில்லர். நம்ம 6th புக்கில் தி மிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜ். ஸோ மிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னா ஹெலன் கில்லரால் பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது. ஸோ மிஸ்ட்ரி ஒரு லாங்குவேஜை எப்படி ஒரு மர்மமான முறையில் பேசலாம் அப்படின்றத ஹெலன் கில்லர் கிட்டேருந்து கற்றுக்கிட்ட மாதிரி. ஸோ இந்த ஹெலன் கில்லர் பற்றின டாபிக் நம்ம 6th standard புக்கில் இருக்குது. ஸோ ஃபேமஸ் அஸ் ரைட்டர், அவங்க நல்லா புக்ஸ் எழுதுவாங்க. மெம்பர் ஆஃப் சோஷியலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அமெரிக்கா. ஸோ அவங்க வந்து அமெரிக்காவில் இருக்கும் ஒரு கட்சியில் ஒரு பார்ட்டி மெம்பர். கேம்பெயினர் ஆஃப் சோஷியலிசம். விமன்ஸ் சஃப்ரேஜ். ஸோ சஃப்ரேஜ் அப்படின்னா விமனுடைய ஓட்டிங் ரைட்ஸ்க்காக நிறைய போராடினவங்க. அண்ட் செவரல் லெஃப்டிஸ்ட் சோஷியல் காசஸ். ஸோ விமனுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு போராடினவங்க. இவங்களோட நேஷனாலிட்டி வந்து அமெரிக்கன். born on 27 June 1880 பிறந்திருக்காங்க. born in டஸ்கும்பியா அப்படின்ற ஒரு இடம், அலபாமா அப்படின்ற ஒரு ஸ்டேட் யூஎஸ்ல. அங்கே தான் டஸ்கும்பியா அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்திருக்காங்க. died on 1st June 1968.
Helen Keller was born as a Helen Adams Keller on 27th June 1880 in Tuscumbia, Alabama, USA. So Helen was born to father அவங்க அப்பா பேரு Arthur H. Keller அப்படின்றது who was attached as an editor for the Tuscumbia அப்படின்ற ஒரு பேப்பரில் நியூஸ் பேப்பர் கம்பெனி நார்த் அலபாமா அப்படின்றதுல எடிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் and has served as a captain for the Confederated Army ஒரு ஆர்மிலையும் அவர் வேலை செஞ்சிருக்காரு and mother Kate Adams. ஸோ அவங்களோட பேரே அப்பா பேர் பாதியும் அம்மா பேர் பாதியும் சேர்ந்திருக்கும். ஹெலன்றது அவங்க பேரு. ஸோ ஆடம்ஸ்ன்றது அவங்க அம்மாவுடைய ஃபேமிலி நேம், கெல்லர் அப்படின்றது அவங்க அப்பாவுடைய ஃபேமிலி நேம். ஹெலன் had not been born as deaf and blind child but had been affected by an illness. ஸோ ஹெலன் கெல்லர் வந்து அவங்க பிறக்கும் பொழுதே அவங்களுக்கு வந்து காது கேட்காம கண்ணு தெரியாம இல்லை, பட் அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போனதுனால which doctor said status as an acute congestion of the stomach and brain. ஸோ acute congestion அப்படின்னா கன்ஜஷன்னா இருக்கிறது, அவங்களோட வயிறும் அந்த பிரெயினும் ஒரு ஃபீவர் மாதிரி வந்திருக்கு. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு வைரல் ஃபீவர் மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆகும்போது தான் அவங்க வயிறும் அவங்க பிரெயினும் சுருங்கினதுனால அவங்களுக்கு வந்து கண்ணும் தெரியாமல் காதும் கேட்காம போச்சு அப்படின்னு which is now believed to have either scarlet fever or meningitis அப்படின்னு சொல்லுவாங்க. The illness did not remain with her for long, பட் இந்த illness வந்து அந்த உடம்பு சரியில்லை ரொம்ப நாள் இல்லை, பட் brought in deafness and blindness in her. சாரி, நம்ம முன்னாடி ஹெலன் கெல்லர் சொல்லும் போது அவங்களால பேச முடியாதுன்னு சொன்னேன். அவங்களால காது கேட்க முடியும், அவங்களுக்கு வந்து காது கேட்காது கண்ணு தெரியாது, ஓகேவா? அவங்களால பேச முடியும், பட் காது கேட்காது கண்ணும் தெரியாது. ஸோ இந்த ரெண்டும் அவங்களுக்கு சின்ன வயசுல இல்னஸ் உடம்பு சரியில்லாமல் போனதுனால அவங்களுக்கு வந்தது. Helen uses 60 of her home signs while communicating with her family. ஸோ அவங்க வந்து ஒரு ஹோம் சைன்ஸ், அப்படி வீட்டுக்குள்ளே இப்போ வந்து தண்ணி வேணும், இப்போ வந்து கதவு திறக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே யூஸ் பண்ணுற ஒரு 60 ஹோம் சைன்ஸை வச்சு அவங்க வீட்டில் இருக்கும் மெம்பர்ஸோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. In 1886, Helen was sent by her mother while being accompanied by her father to seek the help of Dr. J. Julian சின்சம் அப்படின்றவங்க அவங்க இயர் நோஸ் அண்ட் த்ரோட் ஸ்பெஷலிஸ்ட் இன் பால்டிமோரி ஃபார் அட்வைஸ். ஸோ முதல் அவங்க அம்மா வந்து ஒரு டாக்டரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க பேர் ஜூலியன் சிசோம் அப்படின்றது. அவங்க கிட்ட அவங்க அப்பாவோட ஹெலனையும் சேர்த்து அனுப்பி விடுறாங்க, ஏன்னா அவங்க வந்து ஐஸ் நோஸ் அண்ட் த்ரோட் ஸ்பெஷலிஸ்ட் பால்டிமோரின்ற ஒரு ஊரில். திஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் தட் ஹெலன் வாஸ் சென்ட் ஃபார் அ ப்ரொஃபஷனல் லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் ஹர் மதர் ஹேட் டேக்கன் தி ஸ்டெப் ஆஃப்டர் கெட்டிங் இன்ஸ்பயர்ட் பை அன் அக்கவுண்ட் இன் சார்லஸ் டிக்கின்ஸ் அமெரிக்கன் நோட்ஸ் ஆஃப் தி சக்ஸஸ்ஃபுல் எஜுகேஷன் ஆஃப் அனதர் டெஃப் அண்ட் பிளைண்ட் உமன் லாரா பிரிட்ஜ்மேன். ஸோ அவங்க அம்மா வந்து ஒரு நாள் வந்து சார்லஸ் டிக்கின்ஸ் அப்படின்ற ஒருத்தவருடைய அமெரிக்கன் நோட்ஸ் அப்படின்ற ஒரு போட்காஸ்ட், ஒரு கன்சர்ட்னு வச்சுக்கோங்களேன், அதை கேட்குறாங்க. அந்த கன்சர்ட்டில் அவர் வந்து ஒருத்தவரை பற்றி சொல்கிறாங்க, யாருன்னா லாரா பிரிட்ஜ்மேன் அப்படின்ற ஒரு லேடியை பற்றி சொல்கிறாங்க. அந்த லேடியும் டெஃப் அண்ட் பிளைண்ட், ஆனால் அவங்க எப்படி வந்து எஜுகேஷனை மாற்றி படித்து, தட் மீன்ஸ் எல்லாரும் படிக்கிற மாதிரி சாதாரண முறையில் எஜுகேஷன் படிக்காமல், ஸோ டெஃப் அண்ட் பிளைண்டுக்காக டிஃப்ரெண்ட்டாக எஜுகேஷன் படித்து அவங்க லைஃப் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சிக்கிட்டாங்கன்ற கதையை அவங்க சார்லஸ் டிக்கினோட அமெரிக்கன் நோட்ஸ், லாரா பிரிட்ஜ்மேன் எப்படி அவங்க லைஃப்பை மாற்றிக்கிட்டாங்கன்ற கதையை சார்லஸ் டிக்கின்ஸ் சொல்கிறதுக்கு கேட்குறாங்க அமெரிக்கன் நோட்ஸ் அப்படின்ற ஒரு போட்காஸ்ட்ல. அப்பதான் வந்து தன்னுடைய பொண்ணும் அப்படித்தானே இருக்காங்க, டெஃப் அண்ட் பிளைண்டா, ஸோ அதனால அவங்களுக்கும் நம்ம வேற மாதிரி எஜுகேஷன் கொடுக்கலாம்ன்றதுனால தான் டாக்டர் ஜூலியன் சிம்சர்ட் அப்படின்றவங்கள அவங்கள ரெஃபர் பண்ணி அவங்க கிட்ட வந்து ஹெலனை வந்து கூட்டிட்டு போக சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து ஜூலியன் சிம்சனை போய் பார்க்குறாங்க. அப்பா அவங்க சொல்றாங்க, இல்லை நீங்க கிரஹாம் பெல் அப்படின்னு யார் இந்த ஃபோனை கண்டுபிடிச்சாரு இல்லையா, அவர் தான் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லை போய் பாருங்க, ஏன்னா அவர் தான் இந்த டெஃப் சில்ட்ரனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க அப்பாவும் ஹெலனும் சரின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லை போய் பார்ப்பாங்க. அப்போ வந்து பெல் வந்து சொல்வாரு, நான் வந்து வெறும் டெஃப் சில்ட்ரனோட அந்த காது கேட்கும் சக்தி தான் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தவிர்த்து எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து சஜஸ்ட் பண்றாரு, பெர்கின்ஸ் இன்ஸ்டியூட் ஃபார் பிளைண்ட் அப்படின்றது. அந்த இன்ஸ்டியூட்ல தான் லாரா பிரிட்ஜ்மேன் அப்படின்றவங்க, நம்ம ஏன்னா லாரா பிரிட்ஜ்மேனோட கதையை கேட்டு தான் ஹெலனோட அம்மாவே வந்து ஹெலனுக்கு வந்து வேற மாதிரி எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த லாரா பிரிட்ஜ்மேன் படித்த அந்த யூனிவர்சிட்டி, அந்த இன்ஸ்டியூட்டையே தான் பெல்லும் சொல்றாரு, அதாவது அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், பெர்கின்ஸ் இன்ஸ்டியூட் ஃபார் தி பிளைண்ட் அப்படின்ட்டு. ஸோ அதனால அங்கேயே போயிட்டு ஹெலனை வந்து சேர்க்கறதுக்கு முடிவு பண்றாங்க. ஹெலன் ஹேட் ஃபவுண்டர் இன்ஸ்ட்ரக்டர் அட் பெர்கின்ஸ் ஃபார்மர் ஸ்டூடெண்ட் அனா சுல்லிவன் அப்படின்றவங்க. ஸோ அங்கே போயிட்டு சேரறாங்க. அங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்டர், ஒரு டீச்சர், ஏன்னா அவங்க டீச்சர்னு சொல்ல மாட்டாங்க, ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல இருக்கவங்களெல்லாம் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. அவங்க பேரு ஆனா சல்லிவன் அப்படின்றது, இல்லை சுல்லிவன், ஸோ சல்லிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான்
ஹெலனுக்கு கிட்டத்தட்ட வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கவே வந்து ஆரம்பிப்பாங்க. அவங்க தான் கிட்டத்தட்ட வந்து ஹெலனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதும், ஹெலனோட புக்ஸை எழுதுறதும் இந்த ஆனா சல்லிவன் அப்படின்றவங்க தான். ஸோ ஆனா சல்லிவனுமே பார்த்தீங்கன்னா 20 வருஷம் விஷுவலி இம்பேர்ட், அவங்களுக்கும் கண்ணு தெரியாது. ஆனா சல்லிவனுக்கும் கண்ணு தெரியாது, அவங்களும் பிளைண்டு தான். ஸோ இந்த ஆனா சல்லிவனை பெர்கின்ஸ் இன்ஸ்டியூட்டை சஜஸ்ட் பண்ணது யார் அப்படின்னா மைக்கேல் அனகானஸ் அப்படின்றவங்க. இவங்க வந்து பெர்கின்ஸ் இன்ஸ்டியூட்டோட டைரக்டர். ஸோ இந்த மாதிரி தான் முதல் ஹெலனுக்கு வந்து ஒரு கரெக்டான யார் இவங்க கரெக்டாக ட்ரைனிங் கொடுத்தா ஹெலன் கரெக்டாக எப்படி வெளியே வருவாங்கன்றது. ஸோ நிறைய பேரை கன்சல்ட் பண்ணி ஃபைனாக ஆனா சல்லிவன் வந்து மைக்கேல் அனகோனஸ் அவருடைய ரெஃபரன்ஸில் ஆனா சல்லிவனை ஹெலனுக்கு இன்ஸ்ட்ரக்டராக போடுறாங்க. Anna Sullivan started teaching Helen by arriving at Helen home in March 1887. So வீட்டுக்கு வந்து Anna Sullivan டீச் பண்ணுறாங்க. Anna initially taught Helen how to communicate by spelling words through her hand. ஸோ கையை வச்சு ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் சொல்லி எப்படி ஒரு வார்த்தையை கம்யூனிகேட் பண்ணுறதுன்றதை முதல் சொல்லித்தராங்க. Keller had a protruding left eye which we get to know from most of her profile photograph. So protruding அப்படின்னா கண்ணு நல்லா பிதுங்கி அந்த விழியே பிதுங்கி வெளியே வந்த மாதிரி இருக்கும் ஒரு லெஃப்ட் ஐ வந்து. ஸோ both of the Keller's eyes were replaced when she turned into adult with the glass replicas. ஸோ அவங்க ரெண்டு கண்ணையுமே எடுத்துட்டு அவங்களோட கண்ணு மாதிரி ஒரு மாற்று கண்ணை தான் கெல்லருக்கு பொருத்தியிருப்பாங்க. From May 1888 Helen started attending Perkin Institute for the Blind. ஸோ பெர்கின் இன்ஸ்டியூட்டுக்கே போயிட்டு அவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க 1888லேருந்து. In 1904 Keller received her graduation from Radcliffe College at the age of 24. With this, Helen became the first deaf and blind person ever to earn a bachelor degree of arts. So முதல் deaf and blind இருந்து arts degree வாங்கினது ஹெலன் கெல்லர் தான். Helen had remained in close alliance with the Austrian philosopher and the pedagogue William Jerusalem அப்படின்றது who was the first person to access and discover Helen's immense literary talent. ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் வந்து ஹெலனை படிக்க வச்சாங்க. ஹெலன் வந்து டிகிரி வரைக்கும் இப்போ முடிச்சுட்டாங்க. ஆனால் ஹெலனுக்கு படித்து என்ன ஆகணும் அப்படின்னு ஆசைனா லிட்ரேச்சர் பர்சன், நிறைய புக்ஸ் எழுதணும் அப்படின்றது தான் ஹெலனுக்கு ஒரு ஆசை. பட் ஆனால் அதை வந்து அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு புக்ஸ் எழுதுகிற திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சதே யாருன்னா வில்ஹெம் ஜெருசலம் அப்படின்றவங்க தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹெலன் கொஞ்சம் கொஞ்சமாக தன் அறிவை வச்சுக்கிட்டு புக் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சோஷியோ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஹெலன் கெல்லர் கொஞ்சம் கொஞ்சமாக புக் எழுதுறாங்க. ஹெலன் வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ வேர்ல்ட் ஃபேமஸ் ஆகுறாங்க. ஹெலன் பிகம் அ வேர்ல்ட் ரெனவர்ட் ரைட்டர் அண்ட் அண்ட் மெக்னிஃபிஷன் ஒரேட்டர் அப்படின்னா ஸ்டேஜில் பேசுகிறவங்க. ஷீ இஸ் ரிமெம்பர்ட் ஈவன் டுடே ஃபார் ஹர்ஸ் ட்ரெமெண்டஸ் எஃபர்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன் இன் அட்வொகேட்டிங் தி காஸ் ஆஃப் பீப்புள் வித் டிசபிலிட்டி அண்ட் மெனி அதர் சோஷியல் காசஸ். ஸோ பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ், ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் என்னென்ன வந்து சேலஞ்சஸ் அவங்க டெய்லி லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நிறைய மேடைகள்லையும் நிறைய இடங்கள்லையும் எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த நிறைய பிரச்சனைகள் பற்றியும் எழுதுறாங்க. ஹெலன் வாஸ் அவுட்ரைட் இன் ரிஜெக்டிங் Woodrow Wilson policy as she was a notable radical socialist. ஸோ Woodrow Wilson அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து கேபிட்டலிஸ்ட்னா இந்த பணக்காரங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க. ஆனால் ஹெலன் சோஷியலிஸ்ட், ஓகேவா, சோஷியலிஸ்டாக கவர்மெண்ட் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறவங்க. அதனால Woodrow Wilsonனுக்கும் ஹெலனுக்கும் எப்போவுமே ஓப்பன் டிபேட் இருக்கும். ஹெலன் played an integral role in promoting birth control, suffrage and was an pacifist in ideas. ஸோ birth control ஏன்னா வந்து பாப்புலேஷன் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்ணுடைய சுதந்திரம் இந்த பேர்த்னால வந்து நிறைய பெண்கள் வந்து தன்னோட ட்ரீம்ஸ் அடைய முடியாமல் போகிறதுனால ஸோ பேர்த் கண்ட்ரோல் பற்றியும் ஹெலன் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சஃபரேஜ் அப்படின்னா பெண்கள் ஓட்டு போடுறது தான் சஃபரேஜ் அப்படின்வாங்க. அந்த பெண்களின் ஓட்டு உரிமைக்கு தனி பேரே இருக்காது சஃபரேஜ். ஸோ அதுக்கெல்லாம் நிறைய போராடுறாங்க. Keller was a socialist and believed in radical change than parliamentary socialism, which according to her was sinking in the political bog. ஸோ அவங்க என்னதான் சோஷியலிஸ்டாக இருந்தாலும் பார்லிமெண்ட்டில் ஒரு விஷயத்தை பண்ணி தான் வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற நம்பிக்கை இல்லாதவங்க. ஸோ சோஷியலிஸ்ட் அப்படின்னா நாம்ளே தனித்தனி இண்டிவிஜுவலே ஒரு சோஷியலிஸ்ட்டாக இருந்தால் தான் சேஞ்ச் வரும் அப்படின்ற மாதிரி நம்புறவங்க. கிட்டத்தட்ட சோஷியலிசம் அப்படின்னா கவர்மெண்ட்டை நம்புறவங்க தான். ஆனால் கவர்மெண்ட் இதை செஞ்சால் தான் நாங்கள் செய்வோன்ற அளவுக்குலாம் வெயிட் பண்ண வேணாம். ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு எது சரி அப்படின்றது படுதோ அந்த மாதிரி சரியாக இருக்கணுன்ற மாதிரி. ஸோ அவங்களோட டைலாக் பாருங்கள், சிங்கிங் இன் தி பொலிட்டிக்கல் பாக். சிங்கிங் அப்படின்னா மூழ்கிறது. எல்லாமே நம்ம வந்து பொலிட்டிக்கல், இப்போ ரோடு சரியில்லை அது கவர்மெண்ட் பண்ணல, இந்த பக்கம் இது சரியில்லை இது அது அந்த மாதிரி போட்டுட்டு நாம் பாட்டும் போகிறது வந்து தப்பு அப்படின்றது தான். ஸோ அதான் சிங்கிங் இன் தி பொலிட்டிக்கல் பாக். சிங்கிங் அப்படின்னா முழுகிறது, பொலிட்டிக்கல் பாக் அப்படின்னா அவங்களோட தப்பை கண்டுபிடிச்சி அதிலேயே முழுகிறது தவிர்த்து எந்த சொல்யூஷனும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறது தான் சிங்கிங் இன் தி பொலிட்டிக்கல் பாக். In 1912 Keller joined the Industrial Workers of the World known as the IWW or the OBLs. ஸோ முதல் வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள கெல்லர் வந்து போய் ஜாயின் பண்ணுறாங்க.
In 1915, she founded the Helen Keller International Organization along with George Kessler, which devoted its work and research in area of vision, health and nutrition. ஸோ 1915ல அவங்களே அவங்களோட ஆர்கனைசேஷனை தொடங்குறாங்க. ஹெலன் கெல்லர் இன்டர்நேஷனல் அப்படின்றது யாரோட சேர்ந்ததுன்னா ஜார்ஜ் கெஸ்லர் அப்படின்றவரோட சேர்ந்து. ஸோ அந்த ஆர்கனைசேஷனோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா கண்ணு, அப்புறம் ஹியூமன் ஹெல்த்து, அப்புறம் நியூட்ரிஷன் இதெல்லாம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான். In 1920, ஹெலன் கிரேட்லி ஹெல்ப் ஃபவுண்டிங் தி அமெரிக்கன் சிவில் லிபர்ட்டிஸ் யூனியன். ஸோ இதை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஹெலன் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஹெலன் ரிமைல்ட் socialist party member for which she actively campaigned and wrote many pieces in support for the working class from 1909 to 1921 வரைக்கும். ஏன்னா அவங்க சோஷியலிசத்தை தான் வந்து நம்புவாங்க. ஸோ சோஷியலிசம் அப்படின்றது கவர்மெண்ட், இன்னொன்று சோஷியலிசம் அப்படின்றது கவர்மெண்ட், அதை தாண்டி மக்கள் எல்லாரும் ஈக்குவல் தான், மக்கள் எல்லாருக்கும் ஈக்குவலாக பகிர்ந்து கொடுக்கணுன்றது தான் சோஷியலிஸ்டோடைய முக்கியமான குறிக்கோள். அதனால அவங்க ஒர்க்கிங் கிளாஸை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது சோஷியலிசம் அப்படின்னாலே தொழிலாளர்களை சப்போர்ட் பண்ணுறது. ஸோ அவங்களுக்காக எத்தனை வருடம் எழுதியிருக்காங்கன்னா 1909லேருந்து 1921 வரைக்கும் எழுதியிருக்காங்க. ஹெலன் சப்போர்ட்டட் சோஷியலிஸ்ட் பார்ட்டி கேண்டிடேட் யூஜன் வி டெப்ஸ் இன் ஆல் ஹர் பிரசிடென்ஷியல் கேம்பெயின். ஸோ யூஜன் வி டெப்ஸ் அப்படின்னு ஒருத்தவர் சோஷியலிஸ்ட் பார்ட்டிலேருந்து பிரசிடென்ட் ஆகிறதுக்கு, யூஎஸ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு எப்போவுமே நிற்பார். அவருக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணி ஹெலன் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஹெலனுடைய ரைட்டிங் கெரியர், ஹெலன் had written 12 books which were all published beside various articles. ஸோ ஆர்டிகல்ஸை தாண்டி அவங்க 12 புக் எழுதியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் known ஹெலன் ரிட்டன் பீஸ் வாஸ் when she was 11 year old. அவங்க 11 வயசு இருக்கும்பொழுது ஒரு புக் எழுதுறாங்க, தி ஃப்ராஸ்ட் கிங் அப்படின்றது 1891ல. There had been growing allegation that Helen has copied from the book The Frost Fires by the Margaret Canby. ஸோ ஃபாஸ்ட் கிங் அப்படின்ற ஒரு புக்கை அவங்க 11th year, அதாவது அவங்க 11 வயசில் ஃப்ராஸ்ட் கிங்ன்ற புக்கை எழுதுறாங்க. அந்த புக்கோட கதையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு எல்லாருக்கும் ஒரு டவுட்டு. எங்கே கேட்டிருக்காங்கன்னா தி ஃப்ராஸ்ட் ஃபேரிஸ் அப்படின்ற ஒரு கதை. மார்கரெட் கேன்பி அவங்க எழுதின அதே கதை மாதிரியே இருக்குது, கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஹெலன் எழுதின ஃப்ராஸ்ட் கிங் புக்கில். அதனால ஹெலன் வந்து இந்த ஃப்ராஸ்ட் ஃபேரிஸ் புக்கில் இருந்து தான் தன் கதையை காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தி ஆக்ட் ஆஃப் பேலியகரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெலியகரிசம் அப்படின்னா கிட்டத்தட்ட காப்பி அடிக்கிறது. ஸோ ஒரு லிட்ரரி ஒர்க்கு இல்லை ஒரு ரைட்டிங்கை நீங்கள் காப்பி அடிச்சிங்க அப்படின்னா பிளகேரியசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளகேரியசம் அப்படின்வாங்க. ஸோ பிளகரிசம் வாஸ் கண்டெம்டட் அண்ட் ஹெலன்ஸ் ஒர்க் வாஸ் தரவ்லி இன்வெஸ்டிகேட்டட். அப்புறம் ஹெலன் எப்படி இந்த கதைக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்கள வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இட் வாஸ் ஃபவுண்ட் தட் கெலன் மே ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கிரிப்டோம்னீஷியா அண்ட் ஹவ் forgotten that the story written by Canby read out to her but had subconsciously remembered the storyline. ஸோ என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிரிப்டோ அம்னீஷியா அப்படின்னு, அம்னீஷியானா மறதி வியாதி, கிரிப்டோ அம்னீஷியா அப்படின்னா அவங்க சின்ன வயசில் எப்பயோ கேட்ட கதை அவங்க சப்கான்ஷியஸில் பதிஞ்சிருக்கு. அவங்க கிட்டத்தட்ட ஸ்கூல் புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்க நாலேஜ் ஆட்டோமேட்டிக்காக தூண்டப்படுறதுனால அவங்க உள்ள அந்த சின்ன வயசில் கேட்ட கதை வந்து அவங்களுக்குள்ளே இருந்து அவங்களுக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் தி ஃப்ராஸ்ட் கிங் எழுதியிருக்காங்க அப்படின்றத அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க. கெலன் வாஸ் 23 years old when her autobiography The Story of My Life was published in 1903, which received help from the Sullivan and the Sullivan's husband John Mackey. ஸோ சல்லிவன், ஆனா சல்லிவன் அப்படின்றவங்க தான் அதாவது ஹெலன் கெல்லரோடைய டீச்சர். அவங்க உதவியோட தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் அவங்க கதையவே அவங்க எழுதுறாங்க. ஆட்டோபயோகிராஃபினா அவங்க சுயசரிதையவே 22 வயசில் எழுதுறாங்க. அதுக்கு ஹெல்ப்புக்கு சல்லிவன் மற்றும் சல்லிவனோட ஹஸ்பண்ட் ஜான் மேக்கி அவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. In 1908, Keller wrote The World I Live In, which talked about her feeling of the world she felt living inside. The World I Live In இந்த புக்கும் ஹெலன் கெல்லரால் எழுதப்பட்டது. அவங்க எப்படியெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு வேர்ல்டு, ஏன்னா அவங்களுக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது, ஸோ அவங்களுக்கான ஒரு வேர்ல்டில் அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, அவங்க ஃபீலிங்ஸில் என்னன்ற சொல்கிறது தான் தி வேர்ல்ட் ஐ லிவ்ட் இன். In 1913, a series of essay on socialism, Out of Dark, was published. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் ஹெலன் கெல்லர், தி வேர்ல்ட் ஐ லிவ் இன் இதுவும் ஹெலன் கெல்லர், அவுட் ஆஃப் டார்க் அதாவது சோஷியலிச தத்துவத்தை பற்றி 1913 சீரீஸ் ஆஃப் புக்காக எழுதுகிறாங்க. மை ரிலீஜியன் அப்படின்ற ஒரு புக் எழுதுகிறாங்க. இது கெல்லருடைய ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராஃபி 1927. ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா ஆன்மீகம். ஸோ அவங்க வந்து ஆன்மீகத்தை தழுவுறாங்க. அப்போ அந்த ஆன்மீகத்தை அவங்க கற்றுக்கும்பொழுது என்னெல்லாம் லேர்ன் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் மை ரிலீஜன் அப்படின்ற புக்கில் 1927 வந்து ஹெலன் கெல்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க. Helen Keller was attacked by several stroke in 1961. நிறைய அவங்க ஸ்ட்ரோக் அட்டாக் வருது. On September 14, 1964, President Lyndon B. Johnson awarded her with the prestigious Presidential Medal of Freedom, which is regarded as one of the United States highest to civilian honor. என்ன அப்படின்னா இப்போ எப்படி நமக்கு வந்து பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்னா அந்த மாதிரி யுனைடெட் ஸ்டேட்டோட ஒரு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, அதுக்கு பேர் பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம். அந்த அவார்டை லிண்டன் பி ஜான்சன் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த
இந்த பிரசிடென்ட் 1964ல் ஹெலன் கெல்லருக்கு இந்த அவார்டு கொடுக்குறாரு. ஸோ ஹெலன் கெல்லர் டைட் இன் அ ஸ்லீப் ஆன் 1 June 1968 அட் ஹர் ஹோம் அரிக்கன் ரிட்ஜ் லொக்கேட்டட் இன் ஈஸ்டியான் கனெக்டிகட். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க இறந்துடுறாங்க. தி ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் அடாப்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஹெலன் கெல்லரை பற்றி நிறைய படங்கள், நிறைய மூவிஸ், அதாவது நிறைய சீரியல்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஹெலன்ஸ் லைஃப் அண்ட் டைம் have been made into many television series, films and documentary. She herself appeared in a silent film. அவங்களே ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. ஆனா அது வந்து ஒரு ஊமை படம், சைலண்ட் ஃபிலிம். எதுவும் பேச மாட்டாங்க, ஜஸ்ட் கை காலஸ்டி ஆக்டிங் மட்டும் தான் இருக்கும். டெலிவரன்ஸ் இன் 1919. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஹெலன் கெல்லர் நடித்த படம் எது அப்படின்னா டெலிவரன்ஸ் இன் 1919, which told the story of her life in a melodramatic and the allegorical style. ஸோ கிட்டத்தட்ட பேசவே மாட்டாங்க. ஸோ மைம்லாம் சொல்கிற மாதிரி தான் கை கால் அந்த ஆக்ஷனில், அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லேயே தன்னுடைய கதையை வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டெலிவரன்ஸ் அப்படின்ற ஒரு படத்தில் ஹெலன் கெல்லரே நடிச்சிருக்காங்க. தி மிராக்கிள் ஒர்க்கர் இஸ் அ சைக்கிள் ஆஃப் ட்ராமாட்டிக் ஒர்க் ஹெவிலி டிரைவ்ட் ஃப்ரம் அவர் ஆட்டோபயோகிராஃபி. அவங்க ஆட்டோபயோகிராஃபி எழுதினாங்கல்ல, மை லைஃப் ஸ்டோரி அப்படின்றது, அந்த புக்கை தழுவி தி மிராக்கிள் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு ட்ராமாட்டிக் படமும் ஒன்று எடுக்கிறாங்க. தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப், அதான் அவங்களோட பயோகிராஃபி தான் ஸ்டோரி ஆஃப் மை லைஃப். தி காமன் டைட்டில் ஆஃப் சைக்கிள் எக்கோஸ் மார்க் ட்வைன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சல்லிவன் அஸ் தி மிராக்கிள் ஒர்க்கர். ஸோ இந்த மிராக்கிள் ஒர்க்கர் அப்படின்ற படத்தில் யாருக்கு வந்து அதிகமாக வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டீச்சர் சல்லிவனுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன் வாஸ் தி 1957 பிளே ஹவுஸ் 90 அப்படின்ற டெலிப்ளே ஃபார் த டைட்டில் பை வில்லியம் கிப்சன். முதல்ல வந்து பிளே ஹவுஸ் 90 அப்படின்ற ஒரு டெலிப்ளேனை கிட்டத்தட்ட சீரியல் மாதிரி வச்சுக்கோங்க. 1957ல் வில்லியம் ஜிப்சன் அப்படின்றவரால் ஒன்று ஆரம்பிக்கப்படுது. ஜிப்சன் அடாப்டட் இட் ஃபார் அ பிராட்வே ப்ரொடக்ஷன் இன் 1959 அண்ட் ப்ரொடியூஸ் அன் ஆஸ்கார் வின்னிங் ஃபீச்சர் ஃபிலிம் இன் 1962 விச் ஸ்டார் ஆனா பிரான்க்ராஃப்ட் அண்ட் பேட்டி டியூக். இது எல்லாமே ஹெலன் கெல்லருடைய லைஃப்பை பற்றின படம். முதல்ல 1957ல் ஒரு சின்ன டெலிப்ளேனா ஒரு சீரியல் மாதிரி எடுக்கிறாரு, பிளே ஹவுஸ் 90ன்றதுல. யார்? வில்லியம் கிப்சன். ஸோ அந்த பிளே நல்லா போகுது. ஒரு 2 வருஷம் கழிச்சு 1959ல் அந்த பிளேவையே படமாக எடுக்கிறாங்க. அது ஒரு ஆஸ்கார் வின் பண்ணுற அளவுக்கு ஒரு படமாக இருந்திருக்கு. 1962ல் ஆனா பேன்க்ராஃப்ட் அண்ட் பேட்டி டியூக் அப்படின்றவங்க நடித்தது. இன் 1984 ஹெலன் கெல்லர்ஸ் லைஃப் ஸ்டோரி வாஸ் ப்ரொடியூஸ்ட் இன் டு அ டிவி மூவி கால் தி மிராக்கிள் கண்டினியூஸ். அப்புறம் டிவி மூவி வெப் சீரிஸ் மாதிரி எடுக்கிறாங்க, தி மிராக்கிள் கண்டினியூஸ் அப்படின்றது. அதை வச்சு ஹெலன் கெல்லரோட கதையை தழுவி நம்ம ஹிந்திலையும் ஒரு படம் எடுத்திருக்காங்க. தி ஹிந்தி மூவி பிளாக் விச் கேம் அவுட் இன் 2005 அண்ட் டைரக்டட் பை சஞ்சய் லீலா பன்சாலி வாஸ் hugely based on கெல்லர்ஸ் லைஃப். சஞ்சய் லீலா பன்சாலி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நெட்டில் வந்து ஃபேமஸாக ஓடிட்டு இருக்க அந்த ஹீரா மண்டி அந்த வெப் சீரிஸ் எடுத்த அந்த டேரக்டர் தான். 2005லேயே பிளாக் அப்படின்ற ஒரு படம் கிட்டத்தட்ட ஹெலன் கெல்லரோட லைஃப்பை தழுவி நம்ம ஹிந்தியில் எடுக்கப்பட்டது. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கல்பனா சாவ்லா. இது 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் பாண்ட் வாயேஜ் அப்படின்னு டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. பார்ன் ஆன் July 1, 1961 இந்தியாவில் பிறந்தவங்க. பார்ன் இன் கர்னல் அப்படின்ற ஹரியானாவில் ஒரு சின்ன ஒரு கர்னல் அங்கே வந்து பிறந்தவங்க தான் கல்பனா சாவ்லா. டைட் ஆன் February 1, 2003. அவங்க வந்து ஒரு சேட்டிலைட்டில் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டில் போயிட்டு இந்தியா எர்த்துக்கு ரிட்டர்ன் வரும்பொழுது எர்த்து கிட்ட நெருங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து கிராஷ் ஆகிடும். அதில் வந்து அவங்க இறந்துருவாங்க. ஃபேமஸ் அஸ் அஸ்ட்ரானட். ஸோ விண்வெளி பயணம் மேற்கொள்கிறவங்கள தான் நம்ம அஸ்ட்ரானட் அப்படின்னு சொல்லுவோம். கல்பனா சாவ்லா வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விமன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் டு ட்ராவல் இன் டு ஸ்பேஸ். இந்தியாவிலே முதல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் காலேஜில் படித்ததும் கல்பனா சாவ்லா தான். ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ட்ராவல் இன் டு ஸ்பேஸ், விண்வெளி பயணம் மேற்கொண்டவங்களும் அவங்க தான். ஷி ஹாஸ் பீன் அ ரோல் மாடல் டு செவரல் விமன் இன் தி டேர்ம்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு தி ஃபீல்ட் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ். ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னங்க பொண்ணை போய் வெளியே அனுப்ப பயப்படுறீங்க, இப்போ பொண்ணுங்கள்லாம் ஃப்ளைட்டே ஓட்டுறாங்க, விண்வெளிக்கே போயிட்டு வராங்க, கல்பனா சாவ்லாலாம் பண்ணலையா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ரோல் மாடலாகவே கல்பனா சாவ்லா இருந்திருக்காங்க. க்ரோயிங் அப் in a male dominant society, Kalpana never let her dreams of flying be affected in any way. ஸோ அவங்களும் ஒரு இந்தியாவில் மேல் டாமினன்ட் அப்படின்னா ஆண்கள் மட்டுமே வந்து படித்து வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் ஒரு சொசைட்டியில் விடாமுயற்சியோட ஏரோநாட்டிக்கல் படித்து அப்புறம் நாசாக்கு போயும் சாதிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஷி வாஸ் தி ஃபர்ஸ்ட் விமன் டு ஸ்டடி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இன் ஹர் பேட்ச். ஸோ பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜில் படிப்பாங்க. அங்கே ஏரோநாட்டிக்கலில் ஒரே ஒரு பொண்ணாக கல்பனா சாவ்லா முதல் படிப்பாங்க. சம் ஆஃப் ஹர் மெமோரியல்ஸ் ஆர் தி கல்பனா சாவ்லா அவார்ட் given by கர்நாடகா
கர்நாடகா கவர்மெண்ட். ஸோ கர்நாடகாவில் கல்பனா சாவ்லா அவார்ட், ஸோ வீர தீர பெண்களுக்கு அளிக்கும் ஒரு அவார்டுன்னு கல்பனா சாவ்லா அவார்டுன்னு சொல்லிட்டு கர்நாடகா கவர்மெண்ட் வருஷம் வருஷம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்தியாலையும் பஞ்சாப் யூனிவர்சிட்டிலையும் இன்ஜினியரிங் காலேஜ்லையும் படிச்சிருப்பாங்க. ஹையர் ஸ்டடீஸ்க்கு அமெரிக்காவும் போய் படிச்சிருப்பாங்க. அவங்க அமெரிக்காவில் எங்கே படிச்சிருப்பாங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி ஆர்லிங்டன் அப்படின்ற ஏரியாவில். ஸோ அவங்க அந்த காலேஜில் தான் தங்கி படித்ததுனால டார்மெண்ட்ரி அப்படின்னா ஹாஸ்டலுங்க. ஸோ நம்ம ஊரில் நம்ம ஹாஸ்டல்னுவோம், யூஎஸ்லலாம் அந்த டார்மெண்ட்ரி அப்படின்வாங்க. ஸோ அந்த டார்மெண்ட்ரிக்கு இப்போவும் கல்பனா சாவ்லா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. வேர் ஷி டிட் ஹர் மாஸ்டர்ஸ் அண்ட் பிளானிட்டேரியம். அப்புறம் ஒரு பிளானிட்டேரியம் இருக்குது. பிளானிட்டேரியம் அப்படின்னா இந்த கோள்கள் பற்றி பார்க்க அந்த பிர்லா பிளானிட்டோரியம்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஹரியானாவில் ஒரு பிளானிட்டேரியம். ஏன்னா அவங்க பிறந்த டிஸ்ட்ரிக்ட் இல்லையா, ஸோ பிறந்த ஸ்டேட் இல்லையா, ஸோ அங்கே கல்பனா சாவ்லா ஞாபகமாக ஒரு பிளானிட்டேரியமும் இருக்குது. திஸ் ஷெட் லைட்ஸ் ஆன் ஹர் மெரிட்டோரியஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ இது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அவங்க பண்ண ஒர்க்குக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஈவன் தோ ஹர் டெத் வாஸ் சடன் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட், ஷீ லெஃப்ட் அ மார்க் இன் தி நேஷன் அண்ட் வில் பி ரிமெம்பர்ட் ஃபார் எவர். ஸோ அவங்களுடைய ஒரு சாவு வந்து திடீரென்ட்டு எதிர்பார்க்காத விதமாக இருந்தாலும் அவங்க வாழ்ந்துட்டு போன காலம், அவங்க விட்டுட்டு போன அந்த மெமரிஸ் வந்து இப்போ வரைக்கும் அழியாமல் இந்த உலகத்தில் இருக்குது. அவங்களுடைய இயர்லி லைஃப், அதாவது சிறிய வயது. கல்பனா சாவ்லா வாஸ் born on the 1st of July 1961 in a small town in Karnal located in the state of Haryana. Her parent Banarasi Lal Chawla and Sanjodi had two other daughters named Sunita and Deepa and a son named Sanjay. ஸோ அவங்களுக்கு முன்னாடி சுனிதா, தீபா, சஞ்சய் அப்படின்னு 3 பேர். கடைசி குழந்தை தான் கல்பனா சாவ்லா. கல்பனா வாஸ் தி யங்கஸ்ட் இன் அ ஃபேமிலி அண்ட் ஹென்ஸ் ஷி வாஸ் தி மோஸ்ட் பேம்பர்டு டூ. ஸோ ரொம்ப செல்லமாக வளர்ந்தவங்க, கடைசி குழந்தை, கடைக்குட்டின்றதுனால கல்பனா வந்து ரொம்ப செல்லமாக வளர்ந்தாங்க. ஷி காட் எஜுகேட்டட் அட் தி தாகூர் பப்ளிக் ஸ்கூல் அண்ட் லேட்டர் enrolled into Punjab University in Punjab Engineering College to complete her aeronautical engineering degree in 1982. In the same year she moved to the US. ஸ்காலர்ஷிப் வாங்கி யூஎஸ்க்கு படிக்க போவாங்க. she got married to Jean Pierre Harrison in 1983. ஸோ யூஎஸ்க்கு போகும்பொழுது அவங்களுடைய அந்த ஃப்ளைட் இன்ஸ்ட்ரக்டர் தான் ஜேன் பேரி ஹாரிசன். அவங்களே லவ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவர் ஒரு அமெரிக்கன். He was her flying instructor and an aviation author. Aviation அப்படின்னா இந்த ஃப்ளைட் பயணம்லாம் மேற்கொள்கிறவங்கள ஏவியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவியேஷன் அப்படின்றது. In 1984 she completed her MS in aerospace engineering from the University of Texas in Arlington அப்படின்ற இடம். In 1988 she obtained a PhD in the same subject from University of Colorado at the Boulder. Career. Kalpana Chawla was a certified flight instructor who rated aircraft and glider. ஸோ அவங்க வந்து சர்டிஃபைட் ஃப்ளைட் இன்ஸ்ட்ரக்டர், ஃப்ளைட் ஓட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு சர்டிஃபைட் இன்ஸ்ட்ரக்டர் தான். அவங்க ஏர்க்ராஃப்ட்டு ஓட்டுவாங்க. கிளைடர் அப்படின்றது என்னென்னா ஒரு சின்ன பிளேன் மாதிரி இருக்கும். ஸோ வாரணமாயிரம் படத்தில் வந்து சூர்யா வந்து அந்த ஃப்ளைட் ட்ரைனிங் எடுக்கும்போது ஒன்று ஓட்டிகிட்டு இருப்பார், அதான் கிளைடர். ஷி ஆல்சோ ஹெல்ட் அ கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் ஃபார் தி சிங்கிள் அண்ட் மல்டி என்ஜின் ஏரோப்ளைன்ஸ், ஹைட்ரோப்ளைன்ஸ் அண்ட் தி கிளைடர். அவங்க கிட்ட கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ். இப்போ எப்படி வந்து ஒரு ஃப்ளைட்டை வந்து ஒரு பைலட் உட்காந்து ஓட்டுறாரோ அதுக்கு பேர் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ்னுவாங்க. அந்த பைலட் லைசன்ஸும் வச்சுருந்தாங்க. கல்பனா வாஸ் அ லைசன்ஸ்டு டெக்னீஷியன் கிளாஸ் அமெச்சூர் ரேடியோ பர்சன் சர்டிஃபைட் பை தி ஃபெடரல் கம்யூனிகேஷன் கமிஷன். அது மட்டும் இல்லாமல் ரேடியோவில் பேசக்கூடிய ஒரு டெக்னிக்கல் கிளாஸ் வந்து லைசன்ஸ்டாகவும் அவங்க இருந்தாங்க. ஓனிங் டு ஹர் மல்டிபிள் டிகிரி இன் ஏரோஸ்பேஸ் ஷி காட் அ ஜாப் இன் நாசா ஆஸ் தி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி ஓவர்செட் மெத்தட்ஸ் இன் 1993. ஸோ அவங்க இவ்வளோ சர்டிஃபிகேஷன், இவ்வளோ பெரிய டிகிரியெல்லாம் வச்சுருந்ததுனால அவங்களுக்கு ஈஸியாக நாசாலே அவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு. She was extensively involved in computational fluid dynamics research on vertical or short takeoff and learning. ஸோ உங்களோட முக்கியமான ஏரியா என்ன அப்படின்னா கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். ஸோ அதில் வந்து நிறையா இருக்கும், ஏரோடைனமிக்ஸ் அந்த மாதிரி. அதில் கல்பனா சாவ்லாவோட ஏரியா கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். ஸோ ஃப்ளூயிட் அப்படின்னா அந்த தண்ணி, அந்த ஃபியூயல் வச்சு ரிசர்ச் பண்ணுறது. இட் வாஸ் நாட் until 1995 that she became a part of NASA's Astronaut Corps. ஸோ Astronaut Corps அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்புக்கு அவங்க 1995லேயே மெம்பரும் ஆயிட்டாங்க. 3 years later she was selected for her first mission. ஸோ ஃபஸ்ட்டு விண்வெளி பயணத்துக்கு செலக்ட் ஆகுறாங்க. தட் இஸ் டு ட்ராவல் அரவுண்ட் தி எர்த் இன் அ ஸ்பேஸ் ஷட்டில். ஸோ எர்த்தை சுற்றி ஒரு சேட்டலைட்டில் அவங்க ட்ராவல் பண்ணணும். திஸ் ஆப்ரேஷன் கன்சிஸ்டட் ஆஃப் 6 other members. கல்பனா சாவ்லாவோட சேர்த்து ஒரு 6 நபர்களும் இருக்காங்க. கல்பனா வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆர்கனைசிங் தி ஸ்பார்டன் சேட்டலைட் பட் ஷி வாஸ் அன்சக்சஸ்ஃபுல் இன் ஹர் ரோல் டியூ டு இட்ஸ் மால்ஃபங்க்ஷன். முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு சேட்டலைட்டை எப்படி அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, ஸ்பார்டன் அப்படின்ற சேட்டலைட். ஆனால் அந்த சேட்டலைட் இவங்க
எதிர்பார்த்த மாதிரி போகாது, நடுவுலையே பாதியிலே அது வந்து நின்றுடும். இட் வாஸ் ஃபவுண்ட் டியூ டு அ டெக்னிக்கல் எரர். தி சேட்டிலைட் டிஃபைடு கண்ட்ரோல் ஆஃப் தி கிரவுண்ட் ஸ்டாஃப் அண்ட் தி ஃப்ளைட் க்ரூ மெம்பர்ஸ். ஸோ அந்த சேட்டிலைட்டில் விண்ணில் ஏவும்போது கொஞ்ச நேரத்திலே டெக்னிக்கல் எரர்னால அவங்க கண்ட்ரோல்ல இருந்து, அதாவது கீழே கிரவுண்ட்ல இருந்தான சேட்டலைட் ஆப்ரேட் பண்ணுவாங்க, கிரவுண்ட் கண்ட்ரோல்ல இருந்து அது காணாமே போயிடும். தட் மீன்ஸ் இவங்க கண்ட்ரோலை விட்டு அது இங்கே வெளியே போயிடும். ஃபாலோயிங் திஸ் ஷி வாஸ் விண்டிகேட்டட். விண்டிகேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க மேலே ஒரு பழி போடப்பட்டிருக்கும், பின்னால் அது காரணம் அவங்க இல்லை, வேற ஏதோ ஒரு காரணம்னு சொல்லிட்டு அவங்க மேலே போடப்பட்ட பழி ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை விண்டிகேட்டட் அப்படின்வாங்க. முதல் கல்பனா சாவ்லாவோட அந்த ஆர்கனைசேஷன் சரியில்லை, தட் மீன்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ண விதம் சரியில்லை, அதனால தான் ஸ்பார்டன் வந்து கண்ட்ரோல் வந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தான் வந்து இதுக்காக ஒரு டீம் அமைச்சு பார்க்கும்போது தான் இல்லை, கல்பனா சாவ்லாவோட தப்பு ஒன்றும் கிடையாது, அதில் ஏதோ டெக்னிக்கல் எரர், இவங்க பண்ணது ஜஸ்ட் ஆர்கனைசேஷன், டெக்னிக்கல் டீம் வேறு, ஸோ அவங்க பண்ண தப்புனால தான் இந்த சேட்டலைட் வந்து கண்ட்ரோல் விட்டு போயிடுச்சுன்றதை அப்புறமா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்கள வந்து விண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் அவங்க மேலே சுமத்தப்பட்ட பழியை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. On the other hand, Kalpana Chawla created history for being the first Indian woman to travel in a space shuttle. ஸோ அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் விமனாக ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஷி ஹேட் தி ப்ரிவிலேஜ் ஆஃப் ஜேர்னிங் அஸ் ஃபார் அஸ் 10.4 மில்லியன் கிலோமீட்டர். ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட பூமியிலேருந்து 10.4 மில்லியன் கிலோமீட்டர் அளவுக்கு ஸ்பேஸில் வரைக்கும் அவங்க போய் ஜேர்னி பண்ணியிருக்காங்க. திஸ் அப்ராக்சிமேட்லி ஆட் அப் டு 252 டைம்ஸ் அரவுண்ட் தி எர்த் ஆர்பிட் தட் காம்ப்ரமைஸ்ட் ஆஃப் 372 ஹார்ஸ் இன் தி ஸ்பேஸ். அதாவது பூமியை 252 தடவை சுற்றி வந்ததுக்கு சமம், கிட்டத்தட்ட 372 மணி நேரம் அவங்க ஸ்பேஸில் இருந்திருக்காங்க. ஆஃப்டர் தி ஸ்பார்டன் சேட்டலைட் இன்சிடென்ட் ஷி வாஸ் கிவன் அ டெக்னிக்கல் பொசிஷன். ஸோ அப்போ தான் ஸ்பார்டன் சேட்டலைட் டெக்னிக்கல் எரர்னால தானே ஸ்பார்டன் சேட்டலைட் சரியாக செயல்படாமல் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு ஆர்கனைசேஷனை தவிர்த்து இப்போ டெக்னிக்கல் பொசிஷன், ஸோ டெக்னிக்கலாகவும் அவங்களுக்கு பார்க்குற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஹர் எக்ஸலண்ட் ஒர்க் வாஸ் ரெகனைஸ்ட் அண்ட் அவார்டட். அதுலேயும் கல்பனா சாவ்லா பிச்சு எடுத்துட்டாங்க. ஹர் எக்ஸலண்ட் ஒர்க் வாஸ் ரெகனைஸ்ட் அண்ட் அவார்டட். ஸோ அவங்களுக்கான அந்த மதிப்பும் மரியாதையும் ஸ்பார்டன் சேட்டலைட்டில் கொடுத்துருந்தாங்க. இன் 2000 ஷி வாஸ் அகைன் அசைன்ட் ஆன் அ செகண்ட் ஃப்ளைட் மிஷன் அஸ் பார்ட் ஆஃப் ஃப்ளைட் STS 107. முன்னாடியே அவங்க ஒரு தடவை போயிட்டு வந்தாங்க. அதுதான் 10.4 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் 252 டைம்ஸ் கிட்டத்தட்ட எர்த்தை சுற்றி வந்த மாதிரி ஆல்ரெடி அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. இது திருப்பி அவங்களோட செகண்ட் ஃப்ளைட் மிஷன். இது ஃப்ளைட் STS 107 அப்படின்றது. கல்பனா சாவ்லா ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ளூடட் மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ வானத்தில் போயிட்டு மைக்ரோ கிராவிட்டி அப்படின்ற கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்பேஸ் கான்செப்ட். அந்த கிராவிட்டிக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டை அங்கே போய் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் ஷிப் ஃப்ளைட் STS 107 கல்பனா சாவ்லா போகிறாங்க. அலாங் வித் ஹர் டீம் மெம்பர்ஸ் ஷி டுக் அண்ட் டீடைல்டு ரிசர்ச் ஆன் அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், அஸ்ட்ரானமரோட ஹெல்த் அண்ட் சேஃப்டி அண்ட் ஸ்டடி ஆஃப் எர்த் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ். டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் மிஷன் தேர் வாஸ் செவரல் மிஷப் அண்ட் கிராக்ஸ் வர் டிடெக்டட் in the shuttle engine flow liners. ஸோ இந்த மிஷன் நடக்கும்பொழுதே அவங்க நிறைய குளறுபடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனாலே இந்த ப்ராஜெக்ட் டிலேட் தி ப்ராஜெக்ட் அன்டில் 2003. அவங்க அடுத்த 2000லே போக வேண்டிய இருந்த அந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்து டிலே ஆகிடுச்சு 2003 வரைக்கும். ஏன்னா அவங்களால வந்து அந்த ஸ்பேஸ் மிஷனில் நிறைய கோளாறுகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்களுடைய டெத் இது மறக்கவே முடியாது. இட் வாஸ் ஆன் February 1st, 2003. தி ஸ்பேஸ் ஷட்டில் STS 107 collapsed over the Texas region when it re-entered the Earth's atmosphere. This unfortunate event ended the life of 7 crew members along with Kalpana Chawla. ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ முன்னாடி பார்த்த மாதிரி தான் அதில் நிறைய டெக்னிக்கல் கோளாறுகள் இருந்துச்சு. 2003 வரைக்கும் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் STS 107 அவங்க அனுப்பவே இல்லை. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படின்னா நாசா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன். அங்கே ₹1 ₹2 ப்ராஜெக்ட் பண்ண மாட்டாங்க. எடுத்தாலே பேசினாலே கோடியில் தான் பேசுவாங்க. 1000 கோடி 2000 கோடி. ஸோ இவ்வளோ பணத்தை ஒரு சேட்டலைட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு டிலே பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் 2003 அங்கே பிரசிடென்ட் எலெக்ஷன் வேற வரதா இருந்துச்சு. அப்போ இருந்த பிரசிடென்ட் வந்து ஒரு வேலை என்ன நினைச்சாருன்னா, இந்த ஸ்பேஸ் ஷிப் போகலை அப்படின்னா இதையே எதிர்க்கட்சி வச்சு நம்மளை எலெக்ஷனில் கவுத்துருவாங்கன்ற பயத்திலே நாசாவா அந்த ஸ்பேஸ் ஷிப் அனுப்புங்கன்னு பிரசிடென்ட் சைட்லேருந்து ஒரே ப்ரெஷர். ஸோ 2003 வேற வழியே இல்லாமல் அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து சின்ன மைனரான பிரச்சனை வச்சுக்கிட்டு தான் அவங்க போனாங்க. ஸோ அங்கே போகும்பொழுது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரிசர்ச் பண்ணிட்டாங்க, எல்லாமே முடிச்சுட்டாங்க. திருப்பி அந்த ஸ்பேஸ் ஷிப் எர்த்துக்கு வரும்பொழுது தான் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்பேஸ் ஷிப் இப்போ வந்து ஒரு ராக்கெட் வந்து நம்மளோட எர்த்துக்குள்ளே ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஃபியூயல் வந்து கடைசியாக அந்த பின்னாடி ஒரு சின்ன ஓட்டை வழியாக வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஓட்டை ரொம்ப சின்னதாக இருந்திருக்கு. அது அவுட்டர் ஸ்பேஸுக்கு போகும்பொழுது ஒன்றுமே தெரியல. பட் ரிட்டர்ன் ஆகும்பொழுது அந்த ஓட்டை சின்னதாக இருந்ததுனால இந்த சைட்லேருந்து நம்ம எர்த்துக்குள்ளே வர ஆக்சிஜனும் அதிகமாகுது. அதுவும் அந்த ஓட்டையில்
ட்ரை பண்ணுது, ஃபியூயலும் வெளியே வர ட்ரை பண்ணுது. ரெண்டுத்தோட ப்ரெஷர் அந்த சின்ன ஓட்டையில் தாங்க முடியாத போது தான் அவங்களுக்கு அப்போவே தெரியும். கிட்டத்தட்ட 7 minutes தான் இருக்கும் அவங்க வந்து எர்த்தை ரீச் ஆகிறதுக்கு. அப்போவே இந்த க்ரூ சொல்லிடும், இங்கே ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த இடத்துல ஃபயரே ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஸ்பேஸ் கிராஃப்ட் எரிஞ்சிக்கிட்டே வருதுன்ட்டு. ஸோ அந்த எரியிற ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படியே கண்ணு முன்னாடி கிட்டத்தட்ட 7 minutes தான் லேண்ட் ஆகிறதுக்கு. அப்போ அப்படியே வெடிச்சு செதறிடும். ஸோ அந்த க்ரூ ஃபுல்லாகவே உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே காலி, கல்பனா சாவ்லா முதல் கொண்டு. அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அக்கோலெட்ஸ்னால் அவங்க பண்ண சாதனைகள். அவங்க அதாவது சாதனைகள் அவங்க வாங்கின விருதுகள்னு கூட வச்சுக்கோங்க. டிஸ்பைட் லிவிங் இன் அமெரிக்கா, கல்பனா சாவ்லா வாஸ் கன்சிடர் அஸ் ப்ரைட் ஆஃப் இந்தியா. என்னதான் கல்பனா சாவ்லா அமெரிக்கன் சிட்டிசனாகவே இருந்தாலும், ஏன் அமெரிக்கன் சிட்டிசன் அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அமெரிக்கன். ஸோ அமெரிக்கனை கல்யாணம் பண்ணி 5 years அமெரிக்காவில் இருந்தால் அவங்க அமெரிக்கன் சிட்டிசன் தான். என்னதான் அவங்க அமெரிக்கன் சிட்டிசனே ஆனாலும் அவங்க இந்தியாவிலேருந்து போனவங்க. அதனால் கல்பனா சாவ்லாவை எப்போவுமே இந்தியனாக தான் இந்த உலகம் பார்க்கும். ஷி வாஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ட்ராவல் இன் ஸ்பேஸ் ஷட்டில் ஃபார் 372 hours அண்ட் கம்ப்ளீட் 252 rotation அரவுண்ட் தி எர்த்ஸ் அட்மாஸ்பியர். இது முன்னாடியே நம்ம பார்த்தது தான். ஹர் achievement have been an inspiration to many other in India and abroad. ஸோ அவங்க ஒரு பெண்ணுக்கான ஒரு பெரிய ரோல் மாடலாக இருந்திருக்காங்க. There are many science institution named after her. அவங்க பேரை வச்சு உலகத்தில் நிறைய சயின்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அவங்க பேர். During her lifetime, Kalpana Chawla was awarded with 3 awards, namely காங்கிரஷனல் ஸ்பேஸ் மெடல் ஃபார் ஹானர் அப்படின்றது, நாசா ஸ்பேஸ் ஃப்ளைட் மெடல் அப்படின்றதும், தி நாசா டிஸ்டிங்விஷ்டு சர்வீஸ் மெடல். இந்த மாதிரி 3 அவார்டு அவங்க லைஃப் டைமில் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்த டாபிக் டாக்டர் சலீம் அலி. இது நம்மளோட 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் அவர் விங்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் டாக்டர் சலீம் அலி பற்றி இருக்கும். சலீம் அலி அப்படின்னாலே அவர் ஒரு பறவைகளுடைய ஒரு லவ்வர். ஸோ பறவைகள் மேலே அவ்வளோ அன்பு கொண்ட ஒருத்தவர் தான் சலீம் அலி. ஸோ கிட்டத்தட்ட அந்த சலீம் அலியோட கதையில் ஒரு சின்ன பார்ட்டு தான் வந்து நம்மளோட ரோபோ 2.2 இருக்கு இல்லையா, அந்த படத்தில் அந்த வில்லனா அக்ஷய்குமார் வருவார்ல, பக்ஷி ராஜா அப்படின்றது. ஸோ கிட்டத்தட்ட அந்த கேரக்டரும் சலீம் அலியோட கேரக்டர். தட் மீன்ஸ் அவர் வந்து செல்ஃபோனாக மாறி அந்த சாகடிக்கிறதுலாம் கிடையாது. அந்த பறவை அவர் எவ்வளோ லவ் பண்ணுவார் அக்ஷய்குமார் குழந்தையிலிருந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் சலீம் அலி. கிட்டத்தட்ட அந்த சலீம் அலியோட கேரக்டரோட 70% தான் ரோபோ 2 படத்தில் அந்த பக்ஷி ராஜா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் அந்த வில்லன் லைஃப் தான் இந்த சலீம் அலியோடைய அவரோட லைஃபை, நிஜமான லைஃபே. ஸோ அவர் வந்து November 12, 1896 இந்தியாவில் தான் பிறக்கிறாரு. மும்பை மகாராஷ்டிராவில் பிறக்கிறாரு. டை ஆன் July 27, 1987. ஃபேமஸ் அஸ் ஆர்னித்தாலஜிஸ்ட் அண்ட் நேச்சுரலிஸ்ட். ஆர்னித்தாலஜிஸ்ட் அப்படின்னா பறவைகள் பற்றி படிக்கிறது. ஸோ ஆர்னித்தோ அப்படின்னா பறவைகளை பற்றி படிக்கிறது. நேச்சுரலிஸ்ட் அப்படின்னா இயற்கையை பற்றி படிக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் சலீம் அலியோடைய முக்கியமான விஷயங்கள். One of the greatest biologists of all time, Salim Ali meticulously observed and documented the birds of the subcontinent for around 80 years, thereby making immense contribution to the field of ornithology. So meticulously அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இடைவிடாமல் அசராமல் அவ்வளோ அப்சர்வேஷன் பண்ணியிருக்காரு. ஒரு பறவையெல்லாம் அவர் பார்க்கறதுக்கு 1 வாரம் வரைக்கும் தண்ணி சாப்பாடு இல்லாமல் காட்டிலலாம் உட்காந்து அப்சர்வ் பண்ணியிருக்காரு. இதுதான் மெட்டிகுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இடைவிடாத ஒரு உழைப்பு. இட் வாஸ் ஹிஸ் ஃபினாமினல் அண்ட் பாத் பிரேக்கிங் ஒர்க் in the related field that he was bestowed with the nickname of Birdman of India. So Birdman of India அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா சலீம் அலி. Beside, he was fondly known as the Grand Old Man of Indian Ornithology as well. அவர் சாகிற வரைக்கும் பேர்ட்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். அவர் வயசான காலத்திலே கூட இந்த பேர்ட்ஸ் ஆராய்ச்சி விடவே இல்லை. ஸோ Grand Old Man of Indian Ornithology அப்படின்னு சொல்லுவாங்க. Such was his extraordinary work in the distribution and ecology of over 1000 bird species inhabiting South Asia that he created history and made significant contribution in conserving the fauna, which is an integral part of mosaics of landscape அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ fauna அப்படின்னா அனிமல்ஸ், ஓகேவா. ஃப்ளோரா அண்ட் fauna அப்படின்னா காடும் காட்டில் இருக்கிற வனவிலங்கும். இதை தான் ஃப்ளோரா அண்ட் ஃபோனான்னு சொல்லுவாங்க. ஃப்ளோரா பேர்லேயே பாருங்கள், ஃப்ளார் அப்படின்னா என்ன, செடி, பூ. ஸோ அப்போனா செடிகள் பற்றி சொல்லுது. ஃபானா அப்படின்ற அர்த்தம் என்ன அப்படின்னா நடந்து போகிறது, மூமெண்ட்டில் இருக்கிறது தான் ஃபானான்னு சொல்லுவோம். ஸோ காட்டு விலங்குகளையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா more than 1000 பேர்ட் ஸ்பீசஸ், அத்தனை பேர்ட்ஸையும் எங்கே மெயினாக சவுத் ஏஷியா இந்த பகுதியில், நம்ம ஏஷியா சவுத் ஏஷியா பகுதியில் இருக்கும் பேர்ட்ஸை வந்து ரிசர்ச் பண்ணி அதை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணுறது தான் சலீம் அலியோட லைஃப் டைம் ஒர்க்காக இருந்திருக்கு. So early life, Salim Muizuddin Abdul Ali or Salim Ali as he known better as was born as the 9th and youngest child in Sulaimani Bora Muslim family. So இந்த ஃபேமிலியில் கடைசி குழந்தையாக பிறந்தவர் தான் இவர். He was born in Mumbai to Muizuddin and Jannat un Nisha அப்படின்ற, முய்சுதீன்றது அவங்க அப்பா பேர், ஜன்னத் உன் நிஷான்றது அவங்களுடைய அம்மா பேர். Losing his father at the age of 1 and mother at the age of 3, Salim Ali and other kids were brought up by his maternal uncle Amaruddin Tiabji and childless and Hamida Begum.
பேகம். ஸோ என்ன அப்படின்னா இவரோட 1 வயசா இருக்கும்பொழுது அப்பா இறந்துடுறாரு, 3 வயசா இருக்கும்பொழுது அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அதனால அவங்க அம்மா வழியில மாமா அப்படின்ற ஒருத்தவர், அதாவது அமருதீன் தியாப்ஜி அப்படின்ற மாமாவும் அத்தை ஹமீதா பேகம், இவங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லை. அதனால இந்த 9 குழந்தைகளையும் அவங்களே எடுத்து வளர்க்குறாங்க. ஹி வாஸ் ஆல்சோ சரௌண்டட் பை அனதர் மேட்டர்னல் அங்கிள். ஸோ அம்மா வழியில இன்னொரு மாமாவும் அவர் கூடவே வந்து இருக்காரு, அப்பாஸ் தியாப்ஜி அப்படின்றவர், எ ப்ராமினன்ட் இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ அவர் வந்து ஒரு விடுதலை போராட்ட தியாகி அப்பாஸ் தியாப்ஜி அப்படின்றவர். ஹி அட்டெண்டட் பிரைமரி ஸ்கூல் அட் ஜனானா பைபிள் மெடிக்கல் மிஷன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அட் கிருகாம் அண்ட் வாஸ் லேட்டர் அட்மிட்டட் டு செயின்ட் சேவியர் காலேஜ் அட் மும்பை. ஸோ ஸ்கூல் காலேஜ் எல்லாமே அவர் மும்பையில் தான் படிக்கிறார். However, due to the frequent chronic headache, he was forced to drop out of school every now and then since he was 13 years old. அவருக்கு விடாம தலைவலி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அதனால அவர் அடிக்கடி ஸ்கூலுக்கு லீவ் போட வேண்டியதா இருக்கு. அவரோட 13 வயசுலேருந்து நடந்துட்டு இருக்கு. He was sent to Sindh to stay with his uncle with the hopes of the dry air making an improvement in the health. ஸோ அவரை வந்து மும்பையிலிருந்து சிந்து, பாகிஸ்தான்ல இருக்கும் சிந்துக்கு அனுப்புறாங்க. அங்க அவருக்கு ஒரு மாமா இருக்காங்க. சிந்து பகுதியெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரையா ஒரு பொட்டல் காடு மாதிரி ஒரு பகுதி தான். ஸோ அந்த பகுதிக்கு அனுப்பும்பொழுது ஒருவேளை அந்த தலைவலி கம்மி ஆகுது அப்படின்ற ஒரு காரணத்தால அங்கே அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. Thus on returning he just managed to clear his matriculation examination from Bombay University in 1913. அங்கே போயிட்டு அவர் பாடி கொஞ்சம் ரெக்கவர் ஆகுது, திருப்பி மும்பைக்கே வராரு. அவரோட காலேஜும் மும்பை யூனிவர்சிட்டியில் வந்து 1913 பண்ணுறாரு. Since childhood Salim Ali gained an interest in observing birds closely and had a hobby of shooting birds with his toy air gun. அந்த வந்து பறவைகளை வந்து அந்த உண்டியல்ல அடிச்சு விளையாடுறது அப்படின்றது அவரோட சின்ன வயசோட விளையாட்டா இருந்திருக்கு. வித் தி ஹெல்ப் ஆஃப் WS மில்லட், செக்ரட்டரி ஆஃப் பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி, தி பேர்ட் வாஸ் ஐடென்டிஃபைட் அஸ் yellow throated sparrow which further increased his seriousness towards the ornithology. ஸோ அவர் ஒரு பறவை வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. அந்த பறவை வந்து கீழே விழுந்த அந்த பறவை வந்து yellow throated sparrow, அது ஒரு வகையான சிட்டுக்குருவி, ஆனால் கழுத்து பகுதியில் மட்டும் எல்லோவா இருக்கிற மாதிரி. இதெல்லாம் ஒரு ரேர் வெரைட்டி ஆஃப் சிட்டுக்குருவி அப்படின்றத WS மில்லட் அப்படின்றவர் யாருன்னா பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி. ஸோ அங்கே இருந்த ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணும்பொழுது இவருக்கு அப்போ தான் வந்து அந்த பேர்ட்ஸ் மேலே அந்த பேர்ட்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற அந்த ஆர்வம் வந்து சலீம் அலிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. Life in Burma and Germany. After spending a difficult first year in Xavier College, Mumbai, Salim Ali dropped out of college and went to Tavayo, Burma to care for his family, wolfram mining and timber business. என்னதான் அவர் காலேஜில் வந்து சேர்ந்தாலும் அவரால் 1 வருஷத்துக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியல. அதனால டவையோ அப்படின்ற ஒரு இடம் பர்மாவில் இருக்குது. அங்கே அவருக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அவங்க வந்து உல்ஃப்ரம் அப்படின்றது வந்து ஒரு மைனிங். உல்ஃப்ரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு தாது பொருள். அதை வந்து மைன் பண்ணி அதுக்கப்புறம் டிம்பர் அப்படின்ற அந்த தேக்கு மரம் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ பிஸ்னஸை பார்க்கறதுக்காக காலேஜை விட்டுட்டு சலீம் அலி அங்கே போகிறார். தி ஃபாரஸ்ட் சரௌண்டிங் தி ஏரியா ஹெல்ப்டு ஹிம் ஃபர்தர் டெவலப்டு ஹிஸ் நேச்சுரலிஸ்டிக் அண்ட் ஹண்டிங் ஸ்கில். ஸோ அந்த பர்மா, அந்த தவையோன்ற பகுதி ஃபுல்லாகவே காட்டு பகுதி. அதனாலே அவருக்கு நிறைய அந்த பறவைகளை பார்க்கறதுக்கும் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்குமான அந்த இடம் அங்கே அமைது. ஹி டெவலப் குட் ரிலேஷன்ஷிப் வித் ஜேசி ஹாப்வுட் அண்ட் பர்த்ஹோல் ரிபன்ட்ராப் ஹூ ஒர்க்ட் இன் வித் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஸோ அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. அங்கே ஃபாரஸ்ட் சர்வீஸ் அந்த காட்ஸோடலாம் நல்லா பேசுகிறாரு. அதில் ஜேசி ஹாப்வுட் அண்ட் பர்த்ஹோல் ரிபன்ட்ராப் இவங்களோடலாம் நல்லா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ அந்த காட்டை பற்றின மொத்த தகவலும் சலீம் அலிக்கு தெரிய வருது. ஆன் ரிட்டர்னிங் டு இந்தியா இன் 1917 ஹீ டிசைடட் டு கம்ப்ளீட் ஹிஸ் ஸ்டடி. ஸோ அவங்க சொல்கிறாங்க, நீ இந்த பேர்ட்ஸை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா உனக்கு ப்ராப்பரான டிகிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால சும்மா ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு திருப்பி இந்தியாக்கே வந்து அவரோட படிப்பை கண்டினியூ பண்ணுறாரு. ஹென்ஸ் ஹி ஸ்டடிட் கமர்ஷியல் லா அண்ட் அக்கௌண்டன்சி ஃப்ரம் தி ஜேவியர் காலேஜ், தாவியர்ஸ் காலேஜ் ஆஃப் காமர்ஸ். அப்புறம் அவங்க ரிட்டர்ன் வந்துட்டு அவர் சலீம் அலி வந்து பர்மாலேருந்து இப்போ வந்து இந்தியா ரிட்டர்ன் வந்துட்டாரு. அதில் வந்து என்ன படிக்கிறாருன்னா கமர்ஷியல் லா அண்ட் அக்கௌண்டன்சி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை படிக்கிறாரு. எங்கே அப்படின்னா டேவர்ஸ் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அப்படின்ற ஒரு காலேஜில். ஸோ ஹி யூஸ் டு அட்டெண்ட் மார்னிங் கிளாஸ் அட் டேவர்ஸ் காலேஜ். ஸோ அவங்க வந்து மார்னிங் கிளாஸ் வந்து டேவர்ஸ் காலேஜில் கமர்ஷியல் லா அண்ட் அக்கௌண்டன்சி படிக்கிறாரு. ஏன்னா சம்பாதிக்கணும், பேர்ட்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணால் சம்பளம் கிடைக்காது. ஸோ அதனால் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு டிகிரியும் பேர்ட்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி 2 டிகிரி ஒரே நேரம் படிக்கிறார். ஸோ டேவர்ஸ் காலேஜ் ஆஃப் காமர்ஸில் காமர்ஸ் லா அண்ட் அக்கௌண்டன்சி படிக்கிறாரு காலையில். அது சேவியர் காலேஜ் அவர் ஃபர்ஸ்ட் சேர்ந்தார் இல்லையா, அந்த சேவியர்ஸ் காலேஜ் டு அட்டெண்ட் ஜுவாலஜி கிளாஸ் டு கம்ப்ளீட் இஸ் கோர்ஸ் இன் ஜுவாலஜி. ஸோ 2 கோர்ஸையும் ஒரே நேரத்தில் படிக்கிறார்.
He was rejected a position at the Zoological Survey of India due to the lack of formal university degree. Zoological Survey of Indiaன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு ஃபார்மலான யூனிவர்சிட்டி டிகிரி இல்லை. ஏன்னா ஜுவாலஜி வந்து அவர் ஈவினிங் காலேஜ் கரஸ்பாண்டன்ஸில் தான் அவர் படிச்சிருப்பார். ஸோ டைரக்ட் டிகிரி இல்லாததுனால அவருக்கு Zoological Survey of Indiaவில் பொசிஷன் தந்திருக்க மாட்டாங்க. With this he began study further when he was hired as a guide lecturer in the newly opened Natural History section at the Prince of Wales Museum in Mumbai 1926 with the salary of ₹350 per month. ஸோ அந்த நேரத்தில் அவர் திருப்பி மேலும் படிக்கணும்னு இது பண்ணுறாரு. அதுக்கான பணத்தை அவரே வந்து வேலை பார்த்து ரெடி பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா லெக்சரராக, ஒரு கைட் லெக்சரராக எங்கே வேலை பார்க்குறாருன்னா நேச்சுரல் ஹிஸ்ட்ரி செக்ஷன் அப்படின்ற ஒரு செக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா வேல்ஸ் மியூசியம் அப்படின்றது மும்பையில் தான் இருக்குது. 1926 ₹350 வேலைக்கு போகிறார். பீயிங் ஃபெட் அப் வித் தி மொனோட்டோனி ஆஃப் தி ஜாப், ஆனால் அந்த வேலை அவருக்கு பிடிக்கல. ஹி டிசைடட் டு கோ ஆன் அ பிரேக் அண்ட் வென்ட் டு ஜெர்மனி இன் 1928 ஆன் அ ஸ்டடி லீவ். ஸோ அதனால பேர்ட்ஸை பற்றி எங்கே படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ தான் ஜெர்மனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ ஸ்டடி லீவ் எடுத்துட்டு 1928 ஜெர்மனிக்கு படிக்க போகிறார். ஹி ஒர்க்ட் அண்டர் ப்ரொஃபஸர் எர்வின் ஸ்டாட்ஸ்மேன் அட் ஜுவாலஜிக்கல் மியூசியம் ஆஃப் பெர்லின் யூனிவர்சிட்டி. ஸோ பெர்லின் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் எர்வின் ஸ்டாட்ஸ்மேனுக்கு கீழே ஜுவாலஜிக்கல் மியூசியத்தில் இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிறார். ஹி வாஸ் ஆல்சோ ரெக்வயர்ட் டு எக்ஸாமின் தி ஸ்பெசிமென்ஸ் கலெக்டட் பை ஜே.கே. ஸ்டான்ஃபோர்ட், ஏ பிஎன்ஹெச்எஸ் மெம்பர். ஸோ இவர் வந்து பிஎன்ஹெச்எஸ் மெம்பர் யார் அப்படின்னா பயாலஜிக்கல் நேச்சுரல் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி, அந்த மெம்பர் தான் வந்து ஜே.கே. ஸ்டான்ஃபோர்ட் அப்படின்றவர். ஆனால் இவர் வந்து இங்கிலாந்துக்காரர். இப்போ அவர் இருக்கிறது ஜெர்மனியில். Stanford was supposed to communicate with the Claude Thissiehurst at the British Museum, who did not like the idea of involving an Indian in his work. ஆனால் ஸ்டான்ஃபோர்டுக்கு வந்து ஒரு இந்தியன் கூட வந்து ஒர்க் பண்ணுறது வந்து பிடிக்கல. அதனால அவர் வந்து கிளாட் திசிஹர்ட்ஸ் கிட்ட கன்வே பண்ணுறாரு, எனக்கு சலீம் அலிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹென்ஸ் ஹி கெப்ட் டிஸ்டன்ஸ் வித் ஸ்டெட்ஸ்மேன். ஸோ அதிலேருந்து அவர் வந்து ப்ரொஃபஸர் ஸ்டெட்ஸ்மேனோடையும் சலீம் அலி வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வைக்கிறார். சலீம் அலி தென் மூவ் டு பெர்லின், அசோசியேட்டட் வித் தி பாப்புலர் ஜெர்மன் ஆர்னித்தாலஜிஸ்ட் சச் எஸ் பெர்ஹார்ட் ரென்ச் அண்ட் ஆஸ்கார் ஹைன்ரோத் அண்ட் ஏர்ன்ஸ் மேயர். ஸோ அங்கேருந்து அந்த குரூப் அப்படியே விட்டுட்டு இப்போ வேறு குரூப்போட வந்து மிங்கிள் ஆகிறாரு. பெர்ன்ஹார்ட் ரென்ஷே, ஆஸ்கார் ஹைன்ரோத் அண்ட் ஏர்ன்ஸ் மேயர் இவங்களோடலாம் இருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ் யூஷுவல் ஆர்னித்தாலஜி எக்ஸ்பீரியன்ஸ், ஹி ஆல்சோ கெயின் நாலேஜ் இன் ரிங்கிங் அட் தி ஹோலி கோலாண்ட் அப்சர்வேட்டரி. அது மட்டும் இல்லாமல் ஆர்னித்தாலஜினா அந்த பேர்டை பற்றின ஸ்டடீஸ், அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவங்க அந்த சவுண்டெல்லாம் வச்சு, பேர்ட்ஸோட சவுண்டெல்லாம் வச்சு ரிசர்ச் பண்ணுற அந்த படிப்பை ஹாலி கோலாண்ட் அப்படின்ற அப்சர்வேட்டரிலையும் கற்றுக்கிறாரு. Contribution to ornithology. After studying ornithology in Germany, Salim Ali returned to India in 1930 and started looking for a job. இங்க வந்து வேலை தேடுறாரு. However, to his surprise, the position of guide lecturer has been dropped off from university due to lack of dues. ஸோ அவர் வந்து இங்கே ஒரு கைட் லெக்சரராக வேலை செய்யலான்னு இந்தியாவுக்கு வராரு. ஆனால் கைட் லெக்சரன்ற பதவியவே இந்தியன் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து தூக்கியிருக்காங்க. ஏன்னா யாருமே அதை கேட்கவோ பார்க்கவோ வரல. லெஃப்ட் வித் நோ ஆப்ஷன், சலீம் அலி அலாங் வித் வைஃப் தெக்மினா மூவ்டு டு கெமின், a coastal village நியர் மும்பை. ஸோ கெஹிம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவரும் அவங்க ஒய்ஃபும் மூவ் ஆகுறாங்க. திஸ் பிளேஸ் கேவ் ஹிம் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி டு அப்சர்வ் அண்ட் ஸ்டடி பேர்ட்ஸ் வெரி க்ளோஸ்லி, இன்க்ளூடிங் தயர் மேட்டிங் சிஸ்டம். அவர் கையில் கொஞ்சம் பணம் இருக்கும், இதை வச்சு மும்பை சிட்டியில் வாழ முடியாது. அதனால ஒரு சின்ன கிராமத்துக்கு அவரும் அவங்க ஒய்ஃபும் மூவ் பண்ணி போகிறாங்க. அந்த கெஹிம் அப்படின்றது ஒரு சின்ன கடற்கரை கிராமம் மும்பை பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்து நிறைய பறவைகள் வருது. அந்த பறவைகளோடைய அந்த மேட்டிங் சிஸ்டம், அதாவது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இனப்பெருக்க முறை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணுறார். கிராஜுவலி ஆன் ட்ராவலிங் பிளேசஸ், சலீம் அலி காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கண்டக்ட் சிஸ்டமேட்டிக் பேர்ட் சர்வே இன் தி பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் ஹைதராபாத், கொச்சின், ட்ரிவாங்கூர், குவாலியர், இண்டோர் அண்ட் போபால். இந்த இடங்கள்லாம் போயிட்டு பேர்ட்ஸை பற்றின ரிசர்ச்சை பண்ணுறார். ஹி வாஸ் ஃபினான்ஷியலி சப்போர்ட்டட் பை ஹியூக் விஸ்லர், ஹூ ஹேட் ப்ரீவியஸ்லி கண்டக்டட் சர்வே இன் வேரியஸ் பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஹூக் விஸ்லர் அவருக்கும் வந்து இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கும் பேர்ட்ஸை பற்றி படிக்கணும்னு ஆசை. ஆனால் டேரெக்டாக அவரால் வந்து பண்ண முடியல. அதனால சலீம் அலியை பண்ண சொல்லி நிறைய காசு கொடுத்து ஃபண்ட் பண்ணுறார். ஆல்தோ விஸ்லர் இனிஷியலி ரிசென்டட் சலீம் அலி ஃபார் ஃபைண்டிங் ஃபால்ஸ் அண்ட் இன்அக்யூரசி இன் தி ஏர்லி லிட்ரேச்சர், ஹி லேட்டர் ரீஎக்ஸாமின் இன் ஸ்பீசஸ் அண்ட் அக்செப்டட் ஹிஸ் மிஸ்டேக். இனிஷியலி வந்து சலீம் அலியோட ஒர்க் வந்து விஸ்லருக்கு வந்து அவ்வளோ பிடிக்கல, நிறைய குறை இருக்கிற மாதிரி இருக்குது. லேட்டர் அவர் அந்த பேர்ட்ஸ் மேலே காட்டின இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ஓகே விஸ்லர் வந்து சலீம் அலி வந்து இந்த ரிசர்ச்சை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி ஃபண்ட் பண்ணவே ஆரம்பிக்கிறார்.
With this began a close friendly relationship between Ali and Whistler. He introduced Ali to Richards, Maynard Hagen and the two went on expedition to Afghanistan. So இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆப்கானிஸ்தானில் ரிசர்ச் பண்ண போகிறாங்க. Initially, Maynard Hagen was also critical of Ali's view but later the two become close friends. முதல் வந்து மெய்னர் ஹேகனுக்கும் அலியோட ஒர்க் பிடிக்கல, பட் போக போக அலியோடைய வந்து அந்த ஒர்க் அவரோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. சலீம் அலி வாஸ் மோர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஸ்டடிங் பேர்ட்ஸ் இன் தி ஃபீல்ட் ரேதர் தேன் கெட்டிங் இன் டு தி டீடைல் ஆஃப் பேர்ட் சிஸ்டமேட்டிக் அண்ட் டாக்ஸானமி. ஸோ அலிக்கு வந்து பேர்ட்ஸோடைய அந்த பேர்ட்ஸை பற்றி படிக்கிறதா பிடிக்கும். அதோடைய அந்த பேர்ட் சிஸ்டமேட்டிக் அண்ட் டாக்ஸானமி அப்படின்னா அதோட உடல் அமைப்பு இதிலெல்லாம் அவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த பேர்ட் ஏன் அப்படி இருக்குது, ஸோ அந்த மாதிரி அவருக்கு பேர்ட் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அவருடைய லிட்ரரி கெரியர், லிட்ரரினா புக்ஸ் எழுதுறது. சலீம் அலி was not only passionate about studying birds in general, he also showed equal interest in capturing his view on them in birds. ஸோ ரிசர்ச் பண்ணுறது எல்லாத்தையும் புக்காக வெளியிடணும் அப்படின்னு ஆசைப்படுறார். With the help of his wife Tehimina, a learned scholar from England, Ali improved his English prose. அவங்க ஒய்ஃப் வந்து இங்கிலாண்டில் இருந்து, அவங்க இங்கிலாந்து பேஸ், அவங்க நல்லா இங்கிலீஷ் தெரியுன்றதுனால அவங்க கிட்டே இருந்து அலி வந்து இங்கிலீஷும் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பண்ணுற அந்த ஒர்க் எல்லாத்தையும் இங்கிலீஷில் எழுத ஆரம்பிக்கிறார். Thus begins Ali's writing career, particularly journal article for Journal of the Bombay Natural Historical Society. ஸோ பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டியில் தான் அவருக்கு பின்னாடி வேலை தர மாட்டேன் அப்படின்னு ஜேசி ஸ்டான்ஃபோர்டும் சொன்னார். அதே பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டியில் ஜேர்னல் ஆர்டிக்கல் எழுதுகிற வரைக்கும் அலி வந்து போயிட்டார். ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் பாப்புலர் ஆர்டிக்கல் வாஸ் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ சண்டே மார்னிங் இன் 1930, விச் ஹி ரீபிரிண்டட் அகெயின் இன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆன் ஹிஸ் பர்த்டே இன் 1984. அவரோட ஃபேமஸ் ஆர்டிக்கல் ஸ்டாப்பிங் பை தி வுட்ஸ் ஆன் சண்டே மார்னிங். ஸோ இந்த கொட்டேஷன்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் சண்டே மார்னிங் இது யாரால் எழுதப்பட்டதுன்னா சலீம் அலியால் எழுதப்பட்டது. He penned several books as well, the most prominent of them being the Book of the Indian Birds in 1941, which was inspired by Whistler's popular Handbook of Birds. அவர் நிறைய ஆர்டிகல்ஸ் தவிர்த்து புக்கும் எழுதாம ஆரம்பிக்கிறாரு. அதில் ரொம்ப முக்கியமான புக் தி புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ். இது எதை தழுவி எழுதுறாருன்னா விஸ்லர் அப்படின்றவர் ஃபண்ட் பண்ணார் இல்லையா, அவருடைய பாப்புலர் ஹேண்ட் புக் ஆஃப் பேர்ட்ஸ் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரி ஒரு புக்கு நம்ம வந்து இந்தியன் பேர்ட்ஸுக்கு எழுதணும்னு சொல்லிட்டு பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ்ன்ற ஒரு புக்கை சலீம் அலி 1941 எழுதுறாரு. இட் வாஸ் லேட்டர் டிரான்ஸ்லேட்டட் இன்டு செவரல் லாங்குவேஜஸ் அண்ட் நவ் மோர் தென் 12 editions. ஸோ கிட்டத்தட்ட அந்த புக்கை 12 தடவை புதுப்பிச்சிட்டாங்க. However, his masterpiece was 10 volume book, Handbook of Birds of India and Pakistan, written along with the Dillon Ripley and was often known as the Handbook அப்படின்ற இந்த புக்கும் வந்து அவர் எழுதுறார். Beside the national and international bird books, Ali also authored several regional field guides like Bird of Kerala அப்படின்றது. இந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் வாஸ் Bird of Trivandrum and Cochin. ஸோ கேரளா பகுதியில் இருக்கும் பேர்ட்ஸை பற்றி ஒரு ஹேண்ட் புக் 1953 எழுதுறாரு. தி பேர்ட்ஸ் ஆஃப் சிக்கிம், தி பேர்ட்ஸ் ஆஃப் கட்ச் அப்படின்றது, இந்தியன் ஹில் பேர்ட் அப்படின்றது, ஃபீல்ட் கைட் டு தி பேர்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், இது எல்லாமே அவர் எழுதின புக். ஹி பென்ட் ஹிஸ் ஆட்டோபயோகிராஃபி, அவரோட சுயசரிதை எழுதுறாரு. தி ஃபால் ஆஃப் அ ஸ்பேரோ இன் 1985, வேர் ஹி இன்க்ளூடட் ஹிஸ் விஷன் ஃபார் BNH and importance of conservation related activities. ஸோ இந்த டைம் தான் அந்த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ, அதாவது பறவைகள் அந்த சிட்டுக்குருவிகள் வந்து இறந்துக்கிட்டே வருது. பிகாஸ் நம்ம அந்த செல்ஃபோன் டவர்ஸ்னாலன்றது தான் மெயினாக அந்த வார்த்தை சொல்கிறது அது. ஸோ ஆட்டோபயோகிராஃபி தி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்றது யாரோட ஆட்டோபயோகிராஃபினா சலீம் அலியோட ஆட்டோபயோகிராஃபி. ஆன் ஹிஸ் லேட்டஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தாரா காந்தி பப்ளிஷ்டு 2-volume compilation of his shorter letters and writings in 2007. ஸோ அவருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க தாரா காந்தின்னு சொல்லிட்டு. அவரோட சின்ன வயசில் அவர் நிறைய லெட்டர்ஸ்லாம் எழுதி வச்சிருப்பாரு, ஏதாவது ஒரு பேர்டை பார்த்து அப்சர்வ் பண்ணல எழுதி வச்சிருப்பார்ல, அதையெல்லாம் கண்டுபிடிச்சி அதை ஒரு 2 வால்யூம் புக்காக 2007 தாரா காந்தி அப்படின்றவங்க வெளியிடுறாங்க. டெத் ஆஃப்டர் பேட்லிங் வித் prostate cancer for a very long duration, Salim Ali died on July 27, 1987 in Mumbai at the age of 90. ஸோ அவருக்கு வந்து வயசான காலத்தில் அந்த கேன்சர் அட்டாக் ஆகி ஸோ வந்து அவர் ஒரு 90வது வயசு ஜூலை 27, 1987 மும்பையில் வந்து சலீம் அலி இறந்துடுறார். அடுத்தது ஹானர்ஸ் அண்ட் மெமோரியல். சலீம் அலி வாஸ் ஹானர் அண்ட் கிரெடிட்டட் வித் செவரல் ஹானரரி டாக்டரேட் அண்ட் அவார்ட்ஸ் டியூரிங் ஹிஸ் லைஃப் டைம். தோஸ் இஸ் ஜேர்னி பிகன் லேட். அவரோட ஜேர்னி என்னதான் லேட் ஆனாலும் அவருக்கான நிறைய மதிப்புகள், சான்றிதழ்கள், அவார்ட்கள் எல்லாமே வாங்கியிருக்காரு. ஸ்டார்டிங் வித் ஜாய் கோபிந்தா லா கோல்ட் மெடல் அப்படின்றது 1953 பை தி ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால். இதுதான் அவருக்கு அவரோட ஒர்க்கை ரெகனைஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட முதல் மெடல். இட் வாஸ் பேஸ்ட் ஆன் தி அப்ரிசியேஷன் ஹி ரிசீவ்ட் ஃப்ரம் சுந்தர் லால் ஹோரா அப்படின்றவர். தஸ் இன் 1970 he was conferred
conferred upon with the Sundarlal Hora Memorial Medal of the Indian National Science Academy. அடுத்த மெடல் என்ன அப்படின்னா சுந்தர்லால் ஹோரா மெமோரியல் மெடல் அப்படின்றது இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமி அவருக்கு வழங்குது. He was bestowed with honorary doctorate degree from Aligarh Muslim University 1958, Delhi University 1973 அவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுக்குது. ஆந்திரா யூனிவர்சிட்டி 1978 அவருக்கு வந்து ஹானரரி டாக்டர் பட்டம் கொடுக்குது. யாராவது கௌரவிக்கணும் அப்படின்னா டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க. On receiving the gold medal from British Ornithologist Union in 1967, Salim Ali became the first non-British citizen to be bequeathed with such a honor அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் முதல், அதாவது பிரிட்டிஷ் ஆர்னித்தாலஜி யூனியன் எப்போவுமே வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு மட்டும்தான் கோல்டு மெடல் கொடுக்கும். பிரிட்டிஷ்காரங்களை தாண்டி வெளியே நான் பிரிட்டிஷ்க்கு முதல் அவார்டு கொடுத்தது சலீம் அலிக்கு தான். He received the John C. Phillips Memorial Medal of the International Union for Conservation of Nature and Natural Resources in the same year. அடுத்தது ஜான் சி பிலிப்ஸ் மெமோரியல் மெடல், இதையும் வந்து சலீம் அலி வாங்கியிருக்கார். In 1973, he received the Pawlowski Centenary Memorial Medal from the USSR Academy of Medical Science and was made the Commander of the Netherlands Order of the Golden Orb by Prince Bernhard of Netherlands. ரஷ்யாலேருந்து ஒரு அவார்ட் கிடைக்கிது, பவலோஸ்கி சென்டினரி மெமோரியல் மெடல் அப்படின்றது. அப்புறம் நெதர்லாண்டோடைய அரசர் பெர்ன்ஹார்ட் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் கிட்ட இருந்து கமாண்டர் ஆஃப் தி நெதர்லாண்ட் ஆர்டர் ஆஃப் தி கோல்ட் ஆர்க் அப்படின்ற ஒரு மெடலும் கிடைக்கிது. He was honored with Padma Bhushan Award in 1958 and Padma Vibhushan Award in 1976. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ஒரு பத்ம பூஷன் பத்ம விபூஷன் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இயரை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1958 பத்ம பூஷன், 1976 பத்ம விபூஷன். தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் தி சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி அண்ட் தி நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சாக்கான் இன் கோயம்புத்தூர் 1990 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஃபார் தி சலீம் அலி ஸ்கூல் ஆஃப் எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஹஸ் பின் எஸ்டாப்ளிஷ் பை பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. சலீம் அலி பேர்ட் சான்ச்சுரி இன் கோவா அண்ட் தட்டக்காட் பேர்ட் சான்ச்சுரி நியர் வேம்பநாடு கேரளா ஹஸ் பின் செப்ட் இன் ஹிஸ் ஹானர். This place where BNHS was located in Bombay was renamed as Dr. Salim Ali Chowk. முன்னாடி ஒரு BNH இருக்கு இல்லையா, பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி, அது இருந்த இடம், அந்த லொக்கேஷனுக்கு வந்து டாக்டர் சலீம் அலி சவுக் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ அடுத்தது ஜான்சி ராணி. இது நம்மளோட 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் ராணி ஆஃப் ஜான்சி அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ராணி லக்ஷ்மி பாய் வாஸ் தி குவீன் ஆஃப் தி பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் ஜான்சி விச் இஸ் லொக்கேட்டட் ஆன் தி நார்தன் சைட் ஆஃப் இந்தியா. ஒரு இந்தியாவோட வடக்கு பகுதியில் ஜான்சி அப்படின்ற ஊருக்கு ராணியாக இருக்கிறவங்க ஜான்சி ராணி. ஷி வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லீடிங் பர்சனாலிட்டி ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் தட் ஸ்டார்டட் இன் 1857. 1857 கிரேட் ரிவோல்ட் அப்படின்னு நடக்குது. அந்த கிரேட் ரிவோல்ட்டில் பங்கு பெற்ற முதல் இந்திய பெண் யார்னா ராணி ஆஃப் ஜான்சி. அவங்களோட ஏர்லி லைஃப், ஷி வாஸ் பார்ன் டு ஒன் மகாராஷ்டிரியன் ஃபேமிலி அட் காஷி. இப்போ வந்து வாரணாசி அப்படின்னு சொல்லப்படுற அந்த காஷி பகுதியில் ஒரு மகாராஷ்டிரியன் குடும்பத்தில் பிறந்தவங்க இயர் 1828 பிறக்கிறாங்க. டியூரிங் ஹர் சைல்ட்ஹுட் ஷி வாஸ் கால் பை தி நேம் மணிகர்ணிகா அப்படின்றது. ஸோ நார்த்லலாம் அப்போ ஒரு பழக்கம் இருந்துச்சு, வீட்டில் ஒரு பேர் வச்சுருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பையன் வீட்டில் பேரையே மாற்றுவாங்க. அந்த பேரை சேர்க்கறது கிடையாது, ஹஸ்பண்ட் பேரை சேர்க்கறது இல்லை, பேரையே மாற்றுவாங்க. ஸோ மணிகர்ணிகான்றது அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு வச்ச பேர். அஃபெக்ஷனேட்லி ஹர் family member called her மனு அப்படின்னு கூப்பிடுவாங்க. At a tender age of 4 she lost her mother. அவங்களோட 4 வயசுல அவங்க அம்மா இறந்துடுறாங்க. As the result the responsibility of raising her fell upon her father. அவங்க அப்பா தான் அந்த குழந்தை மணிகர்ணிகாவை வளர்க்குற மாதிரி இருக்கு. ஸோ அப்பா இருந்தாலும் நிறைய போர்க்கலைகள் எல்லாம் சின்ன வயசுல இருந்தே மணிகர்ணிகாவுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறாரு. While pursuing studies படிக்கும்போது she also took formal training in martial art தற்காப்பு கலை which include horse riding, shooting and fencing. இது எல்லாமே அவங்களோட சின்ன வயசுல படிப்போட சேர்ந்து கத்துக்கிறாங்க. In the year 1842, she got married to the Maharaja of Jhansi, Raja Gangadhar Rao Nivalkar அப்படின்றவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க ஜான்சிக்கு போகிறாங்க. On getting married அது வரைக்கும் அவங்க காசியில் தான் இருக்காங்க. On getting married, she was given the name Lakshmi Boy. In the year 1851, she gave birth to a son. அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்குது. Unfortunately, the child did not survive more than 4 months. 4 மாசத்துல அந்த குழந்தை இறந்துருது. In the year 1853, Gangadhar Rao fell sick and became very weak. கங்காதர் ராவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அதனால அவங்களால திருப்பி 2வது குழந்தை பெற்றுக்க முடியாத நிலைமை. ஸோ தி கப்பிள் டிசைடட் டு அடாப்ட் அ சைல்ட். அதனால ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு லக்ஷ்மியும் அவங்களோட ஹஸ்பண்ட் கங்காதர் ராவும் முடிவு பண்ணுறாங்க. டு என்ஷூர் தட் தி பிரிட்டிஷ் டு நாட் ரைஸ் அன் இஷ்யூ ஓவர் தி அடாப்ஷன். ஏன்னா வந்து பிரிட்டிஷ்காரங்க இந்த அடாப்ஷனை பற்றி தப்பாக எதுவும் பேசிடக்கூடாதுன்றதுனாலே லக்ஷ்மி பாய் காட் திஸ் அடாப்ஷன் விட்னஸ் பை தி லோக்கல் பிரிட்டிஷ் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அந்த ஊரில் லோக்கல் பிரிட்டிஷ் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்களா, அவங்கள சாட்சியாக வச்சு தான் லக்ஷ்மி பாயும் கங்காதர் ராவும் குழந்தையை வந்து தத்தெடுக்கிறாங்க. ஆன் 21 November 1853 மகாராஜா கங்காதர் ராவ் வந்து டைட். ஸோ குழந்தையை தத்தெடுத்த அந்த வருஷமே மகாராஜா கங்காதர் ராவ் வந்து இறந்துடுறாரு.
இன்வேஷன் அப்படின்றது போர் எடுத்து வருது. டியூரிங் தட் பீரியட் லார்ட் டல்ஹவுசி வாஸ் தி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. டல்ஹவுசி அப்படின்றவர் தான் இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தி அடாப்டட் சைல்டு வாஸ் நேம் தாமோதர் ராவ். ஸோ லக்ஷ்மி பாய்க்கும் கங்காதர் ராவுக்கும் அந்த அடாப்ட் பண்ணப்பட்ட மகனோட பேர் தாமோதர் ராவ். அஸ் பர் ஹிந்து ட்ரெடிஷன் ஹி வாஸ் தேர் லீகல் ஹையர். ஸோ லீகல் ஹையர் அப்படின்னா பட்டத்து இளவரசன். ஸோ அந்த கங்காதர் ராவ் இறந்துட்டார்னா அவங்க பையன் தான் அரியணை ஏறணும். ஹவவர் தி பிரிட்டிஷ் ரூல் ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் ஹிம் அஸ் லீகல் ஹையர். ஆனால் பிரிட்டிஷ் வந்து அவங்க தான் அந்த பட்டத்து இளவரசன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அப்போ லார்ட் டல்ஹவுசி ஒரு திட்டம் போட்டிருப்பார். அந்த திட்டத்துக்கு பேரு டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்றது. ஸோ டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குழந்தை இல்லாத அரசர்கள் அவங்களோட நாட்டை பிரிட்டிஷ்காரங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு பென்ஷன் வாங்கிக்கணும் அப்படின்றது தான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். அவங்க தத்து எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, பிரிட்டிஷ்க்கு அந்த நாட்டை ஒப்படைச்சிட்டு பென்ஷன் வாங்கிக்கணும்ன்றது தான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். ஸோ டல்ஹவுசி டிசைடட் டு சீஸ் தி ஸ்டேட் ஆஃப் ஜான்சி. ஏன்னா ஆல்ரெடி என்ன லக்ஷ்மி பாய் தத்தெடுக்கும் பொழுது பிரிட்டிஷ் ஆஃபீஸரே சாட்சி வச்சு தான் தத்தெடுத்திருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அந்த பையன் தத்தெடுத்த பையன்றது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அதனால வந்து என்ன டல்ஹவுசி என்ன சொல்கிறாருன்னா, ஜான்சியை கொடுத்துட்டு நீங்கள் பென்ஷன் வாங்கிக்கோங்கன்றாங்க. பட் ஆனால் இது ராணி லக்ஷ்மி பாய்க்கு சுத்தமாக பிடிக்கல. ராணி லக்ஷ்மி பாய் வென்ட் டு தி பிரிட்டிஷ் லாயர் அண்ட் கன்சல்டட் ஹிம். ஸோ அவங்க லாயர் கிட்ட போயிட்டு இதை வந்து கேஸ் போட்டு எனக்கு அந்த நாட்டு ஜான்சி எனக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேஸ் போடுறாங்க. தேர் ஆஃப்டர் ஷி ஃபைல்ட் அன் அப்பீல் ஃபார் தி ஹியரிங் ஆஃப் ஹர் கேஸ் இன் லண்டன், பட் ஹர் பிளியா வாஸ் ரிஜெக்டட். ஸோ லண்டன் வரைக்கும் போய் கேஸ் போட்டு போராடி ஜான்சியை மீட்டரலாம் அப்படின்னு தான் ராணி லக்ஷ்மி பாய் ஃபர்ஸ்ட் முடிவெடுக்கிறாங்க. ஆனால் ராணி லக்ஷ்மி பாயோட கேஸை அந்த கோர்ட் வந்து ஏற்றுக்க கூட இல்லை. ஸோ அதனால அவங்க கோர்ட்டு மூலயமா போயிட்டு ஜான்சியை வாங்க முடியாது அப்படின்றது ராணி லக்ஷ்மி பாய்க்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. தி பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ் கன்ஃபஸ்டிகேட்டட் தி ஸ்டேட் ஜுவல்ஸ். கன்ஃபஸ்டிகேட்டட் அப்படின்னா அதுக்கான உரிமை. ஸோ ஜான்சி அப்படின்ற நாடே இனிமேல் பிரிட்டிஷ்க்கு தான் சொந்தம் அப்படின்ட்டாங்க. அதனால முதல் நகையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதுமே உங்களுக்கு கிடையாது, இது வந்து அரசுடைமை. ஸோ கன்ஃபஸ்டிகேட்டட் அப்படின்னா உடைமையாக்கிடுறாங்க. ஆல்சோ அன் ஆர்டர் வாஸ் பாஸ்ட் ஆஸ்கிங் தி ராணி டு லீவ் ஜான்சி ஃபோர்ட் அண்ட் மூவ் டு ராணி மஹால் இன் ஜான்சி. ஸோ ஜான்சி கோட்டையை விட்டுட்டு நீங்கள் அங்கே வந்து ஒரு மஹால் இருக்குது, ஸோ அந்த ராணி மஹால் அப்படின்றது அங்கே வந்து இடம்பெயர்ந்து போயிடணும். ஸோ ஜான்சி கோட்டை இனிமேல் பிரிட்டிஷ்காரங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க. லக்ஷ்மி வாஸ் ஃபர்ம் அபவுட் ப்ரொடெக்டிங் தி ஸ்டேட் ஆஃப் ஜான்சி. ஸோ லக்ஷ்மியோட முக்கியமான எய்ம் என்னது, எப்படியாவது ஜான்சியை மீட்டெடுத்து தன் பையனை வந்து அரசனாக்கிடணும், இது பிரிட்டிஷ் கைக்கு போகக்கூடாது அப்படின்றதான் அவங்களோட முடிவு. தி ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், அதுதான் கிரேட் இந்தியன் ரிவோல்ட் 1857. ஸோ அந்த நேரம் பார்த்து அதுவும் வரமா இருக்கு. ஜான்சி பிகம் தி ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் அப்ரைசிங். ராணி ஆஃப் ஜான்சி பிகான் டு ஸ்ட்ரென்தன் ஹர் பொசிஷன். இந்த மாதிரி ஒரு போர் நடக்க போகுதுன்றதை ஜான்சி தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால எப்படியாவது இந்த போரை யூஸ் பண்ணி ஜான்சியை திரும்பி மீட்டெடுத்துணும்னு சொல்லி அவங்க ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பை சீக்கிங் தி சப்போர்ட் ஆஃப் அதர்ஸ் ஷி ஃபார்ம் அண்ட் வாலண்டரி ஆர்மி. ஸோ பக்கத்து ஊர் அரசர்கள் கிட்ட இருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிலிட்ரியை வாங்கி அவங்களோட மொத்த ஆர்மியை உருவாக்குறாங்க. தி ஆர்மி நாட் ஜஸ்ட் கன்சிஸ்டட் ஆஃப் மென் ஃபோக், பட் தி உமன் வேர் ஆல்சோ இன்வால்வ். ஆர்மினா பொதுவாக மென் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஜான்சி ராணி வந்து பெண்களையும் அவங்களோட போர்ப்படையில் சேர சொல்கிறாங்க. விமன் வேர் ஆல்சோ கிவன் மிலிட்ரி ட்ரைனிங் டு ஃபைட் அ பேட்டில். இன் தி ரிவோல்ட் ராணி லக்ஷ்மி பாய் வாஸ் அக்கம்பனைட் பை ஹர் ஜெனரல். ஸோ அவங்களோட அந்த படை தளபதிகளை வச்சுட்டு தான் இந்த போரை செய்கிறாங்க. ஃப்ரம் தி பீரியட் பிட்வீன் செப்டம்பர் டு அக்டோபர் 1857, ராணி டிஃபெண்டட் ஜான்சி ஃப்ரம் பீங் இன்வேடட் பை தி ஆர்மிஸ் ஆஃப் நெய்பரிங் ராஜா ஆஃப் ஆர்ச்சா அண்ட் தாட்டியா அப்படின்ற சுற்றி இருக்கும் சில அரசர்கள் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஜான்சிக்குள்ளே என்ட்ராயிடக்கூடாதுன்னு, ஆர்ச்சா மற்றும் தாத்திய அரசர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜான்சி ராணி அவங்களை எதிர்த்து போர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன் ஜனவரி 1858 தி பிரிட்டிஷ் ஆர்மி ஹெட்டட் இட்ஸ் வே டுவர்ட்ஸ் ஜான்சி. தி கான்ஃப்ளிக்ட் வென்ட் ஃபார் ஆன் 2 weeks. ஸோ வந்து பக்கத்து நாட்டு அரசர்லாம் விட்டால் ஜான்சி வந்து கொண்டுட்டு அவங்க ஜான்சிக்குள்ளே வந்து பக்கத்து நாட்டு அரசர்கள்லாம் போக விட மாட்டேங்கிறாங்க. அதனால ஸ்ட்ரெயிட்டாக பிரிட்டிஷ் ஆர்மியை வந்து களத்தில் இறங்குறாங்க. ஜனவரி 1858 பிரிட்டிஷ்க்கும் ஜான்சி ராணிக்கும் அந்த போர் படைக்கும் நடுவில் 2 வாரம் யுத்தம் நடக்குது. ஃபைனலி தி பிரிட்டிஷர் சக்சீடட் இன் அனெக்சேஷன் ஆஃப் தி சிட்டி. எப்படியும் பிரிட்டிஷ் ஆர்மி பெருசு, ராணியோட ஆர்மி தோத்துருது. ஸோ ஜான்சியை முறையாக கைப்பற்றிடுறாங்க. ஹவவர் ராணி லக்ஷ்மி பாய் மேனேஜ் டு எஸ்கேப் அலாங் வித் ஹர் சன் இன் டிஸ்கைஸ் ஆஃப் அ மேன். ராணி லக்ஷ்மி பாயும் அவங்களோட சன் தாமோதர் ராவும் மாறு வேஷத்திலிருந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்க. She took refuge in Kalpi where she met தாந்தியா தோப், a great warrior. அங்கே போயிட்டு கல்பி அப்படின்னு ஒரு இடத்துல பதுங்கியிருக்காங்க. அப்போ தாந்தியா தோப் அப்படின்னு ஒருத்தவங்களை மீட் பண்ணுறாங்க. அவரும் பிரிட்டிஷருக்கு எதிரானவர். ஸோ அதனால ஜான்சி ராணியும் தாந்தியா தோப்பும் கை கூட்டுறாங்க. She died on 17th June during the battle of Gwalior. ஸோ குவாலியர் அப்படின்ற ஒரு பேட்டில் ஆங்கிலேயர் எதிர்த்து தான் அதில் ராணி லக்ஷ்மி வந்து உயிரை விட்டுறாங்க. It is believed that when she was lying unconscious in the battlefield, a Brahmin found her and brought her to the ashram where she died. ஸோ பேட்டில் கிரவுண்டில் அவங்களை
அவங்கள கொன்று போட்டுட்டு வந்துடுறாங்க. பட் அவங்க செத்துட்டாங்க அப்படின்னு நினச்சி பிரிட்டிஷ்காரங்க வந்து ராணி லக்ஷ்மி பாயை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. பட் அவங்க வந்து சாகலை. ஸோ உயிர் கொஞ்சம் இருக்கும். அந்த வழியாக போன ஒரு பிராமணர் அவங்களோட உயிர் வந்து போர்க்களத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட ஆசிரமத்துக்கு எடுத்துகிட்டு வருவார். அந்த இடத்துல ராணி லக்ஷ்மியோடைய உயிர் வந்து போயிடும். ஃபார் ஹர் இம்மன்ஸ் எஃபர்ட் ஷி வாஸ் ரெஃபர்ட் டு அஸ் ஐகான் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். அவங்களோட இவ்வளோ பெரிய அந்த தியாக மனப்பான்மை, அந்த போர்க்கலைகள் தெரிஞ்சதுனாலே அவங்க வந்து ஐகான் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐகான் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரோல் மாடல். த்ரூ தி அப்ரைசிங் தி எய்ம் ஆஃப் ராணி வாஸ் டு செக்யூர் தி த்ரோன் ஃபார் ஹர் அடாப்டட் சன் தாமோதர். அவங்க மெயினாக சண்டை போட்டது விடுதலைக்காக கிடையாது, அவங்க பையனை எப்படியாவது அந்த அரியணையில் உட்கார வச்சிடணுன்ட்டு. பட் அது கடைசி வரைக்கும் நடக்கலை. ஹர் ஸ்டோரி பிகம் அ பீகான் ஃபார் தி அப்கமிங் ஜென்ரேஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ பீகான் அப்படின்றதும் ரோல் மாடல் தான். ஸோ வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வரத்துக்கு, ஒரு பொண்ணே இவ்வளோ தூரம் இறங்கி சண்டை போடுறா அப்படின்னா ஒரு ஆண்கள்லாம் நம்ம என்ன சும்மா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பூனைக்கு மணி கட்டின மாதிரி ஆயிடுச்சு. அதான் பீகான் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஜோதி மாதிரி, ஒரு ஸ்பார்க் மாதிரி அவங்க ஆயிட்டாங்க. லாட் ஆஃப் லிட்ரேச்சர் ஹாஸ் பீன் ரிட்டன் ஆன் தி லைஃப் ஸ்டோரி ஆஃப் ராணி லக்ஷ்மி பாய் ஆஃப் ஜான்சி. ஸோ ராணி லக்ஷ்மி பாயை பற்றி நிறைய புக்ஸ் வந்து எழுதினாங்க. ஹீரோயிக் போயம் ஹாஸ் பீன் கம்போஸ்ட் இன் ஹர் ஹானர். எப்படி நம்ம தமிழில் பரணி அப்படின்னு சொல்வோம், அதாவது போர் வீரருக்காக எழுதுறது, அந்த மாதிரி பரணி அப்படின்றது மெயினாக வந்து அரசர் ஆண்களுக்காக எழுதுறது. அந்த மாதிரி பரணி மாதிரி சான்ஸ்கிரிட் ஹிந்தில எல்லாமே ராணி லக்ஷ்மியை போற்றி நிறைய ஹீரோயிக் போயம்ஸ் வந்து கம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த டாபிக் நெல்சன் மண்டேலா, ஃபேமஸ் அஸ் ஆன்டி அப்பர்தைட் ஆக்டிவிஸ்ட். அப்பர்தைட் அப்படின்னா ஒயிட்டுக்கும், அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து வெள்ளைக்காரங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, சவுத் ஆஃப்ரிக்காவோட அந்த குடிமக்கள், அந்த ஊருக்கான அந்த குடிமக்கள் பிளாக் பீப்புள், ஓகேவா. ஸோ ஒயிட் பீப்புள், பிளாக் பீப்புள். ஒயிட் பீப்புள் இருக்கும் ஏரியாவுக்கு பிளாக் பீப்புள் வரமாட்டாங்க, பிளாக் பீப்புள் ஏரியாவுக்கு ஒயிட் பீப்புள் வரமாட்டாங்க. ஆனால் இது பிரச்சனை கிடையாது. ஒயிட் பீப்புள் ஏரியா நல்ல டெவலப்டாக இருக்கும், ரோடு இருக்கும், தண்ணி வசதி இருக்கும், கரண்ட் வசதி இருக்கும், நல்ல வீடுகள் இருக்கும், நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பிளாக் பீப்புள் இருக்கும் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு சேரி, ஒரு ஸ்லம்மை விட மோசமாக இருக்கும். அங்கே வாழறதே கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்க தான் அந்த பூமியோட நேட்டிவ் பீப்புள். பிளாக் பீப்புள் தான் ஆஃப்ரிக்காவோட நேட்டிவ் பீப்புள். ஆனால் அந்த மக்களை இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த வெள்ளைக்காரங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்ததுனால இதுக்கு பேரே அப்பர்தைட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இனவெறி, கிட்டத்தட்ட அப்பர்தைட் அப்படின்னா இனவெறி. ஸோ அதை ஒழிக்கணும் அப்படின்றது தான் நெல்சன் மண்டேலாவோட முக்கியமான ஒரு குறிக்கோள். ஆன்டி அப்பர்தைட் ஆக்டிவிஸ்ட். அப்பர்தைடுன்றது பிளாக்கையும் ஒயிட்டையும் கலரை வச்சு பிரிக்கிறது, அதான் அப்பர்தைடுன்னு சொல்லுவாங்க. ஆன்டி அப்பர்தைட் அப்படின்னா இந்த கலரை வச்சு ஒருத்தவங்களை பிரிக்கிறதுக்கு எதிரானவர். பிரசிடென்ட் ஆஃப் ஏஎன்சி, ஆப்பிரிக்கா நேஷனல் காங்கிரஸ், அதோடைய பிரசிடென்ட்டும் நெல்சன் மண்டேலா தான். ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா, அவர் சவுத் ஆஃப்ரிக்கா விடுதலை பெற்ற பிறகு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பிரசிடென்ட்டாகவும் நெல்சன் மண்டேலா இருந்திருக்கார். born on 18th July 1918 at மொவிசோ அப்படின்ற ஒரு இடத்துல நெல்சன் மண்டேலா பிறக்கிறார். ரொலிக் லஹ்லா மண்டேலா அப்படின்றதா ஒரு பேர். ரொலிக் லஹ்லா மண்டேலா வாஸ் born on July 18, 1918 to நோங்கப்பி நோசிக்கெனி. ஸோ இது எல்லாமே நெல்சன் மண்டேலா பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆஃப்ரிக்கன் நேமாக இருக்கும். கொஞ்சம் அந்த பேர்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த பேரை ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் ஜஸ்ட் அந்த நிக் நேம் மாதிரி கொஞ்சமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல்சன் மண்டேலா அவருடைய பெயர் வந்து ரொலி லஹ்லா மண்டேலா அப்படின்றது. அவங்க அப்பா பேர் நோங்கப்பி நோசிக்கெனி அப்படின்றது, நாங் அப்படின்றது அவங்க அப்பா பேரு. அவங்க அம்மா பேரு நொகோசி மபா கன்சி கன் இஸ்வா அப்படின்றது. ஸோ கட்லா மண்டேலா, இவங்க ரெண்டு பேருக்கும் மகனாக பிறந்தவர் தான் வந்து மண்டேலா. பிரின்சிபல் கவுன்சிலர் டு தி ஆக்டிங் கிங் ஆஃப் தேம்பு பீப்புள். ஸோ அங்கே வந்து நிறைய ட்ரைபல் பீப்புள் குரூப் இருக்கும். ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ரைபல் பீப்புள் இருப்பாங்க, மசாய் அந்த மாதிரி. அதில் தேம்பு அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அரசர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு பேர் என்னன்னா ஜோங்கின் தம்பா தலின் தியாபோ அப்படின்றது. ஸோ இந்த ஜோங்கின் தம்பா கிட்ட ஒரு பிரின்சிபல் கவுன்சிலர், ஸோ வந்து ஒரு ஐடியா சொல்கிற ஒரு ஆளாக தான் ரொஹிலா, அதாவது மண்டேலாவுடைய அப்பா நோங்கப்பி நோசிக்கெனி வேலை செஞ்சுட்டு இருப்பார். ஹிஸ் ஃபாதர் டைட் வென் ஹி வாஸ் அ சைல்ட் அண்ட் தி யங் ரொலிக் லஹா பிகம் அ வார்ட் ஆஃப் ஜோஹித் தம்பா அட் தி கிரேட் பேலஸ் இன் மக்கா கெஸ்வேனி அப்படின்ற இடத்துல அவங்க அப்பா இறந்துடுறாரு. அதனால அந்த தெம்பு பீப்புளோட அரசர் இருக்கார்ல ஜான், அப்படின்ற ஜான்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தெம்பு பீப்புளோட அரசர் அந்த ஜான் ஒரு பேலஸில் வாழறாரு, ஒரு அரண்மனையில் வாழறாரு. அந்த இடத்துல தான் மண்டேலா சின்ன வயசுலேருந்து வளர்றார். ஹியரிங் தி எல்டர் ஸ்டோரி ஆஃப் தி ஆன்செஸ்டர் வேலர் டியூரிங் தி வார் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ சின்ன வயசுலேருந்து அரசர் கூடயே வந்து மண்டேலா வளர்றதுனால அவங்க நாட்டு மக்கள்
எப்படியெல்லாம் வந்து போராடி உயிர் தியாகம் செஞ்சு வெள்ளைக்காரங்களை எதிர்க்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற கதை கேட்குறாரு. வேலர் அப்படின்னா விடுதலை போராட்டம், இல்லை அதாவது எவ்வளோ சுதந்திரத்துக்காக போராடி இருக்காங்கன்றது. ஹி ட்ரீம்ட் ஆல்சோ ஆஃப் மேக்கிங் ஹிஸ் ஓன் கான்ட்ரிபியூஷன் டு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஆஃப் பீப்புள். இதை கேட்டு நாமளும் எப்படியாவது இந்த இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும், நாமளும் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் வந்து ஈடுபட்டு நம்ம நாட்டை காப்பாற்றி கொடுக்கணும்ன்ற ஆசை நெல்சன் மண்டேலாக்கு சின்ன வயசுலேருந்தே வருது. He attended primary school in Kunu அப்படின்ற இடத்துல where his teacher Miss Madingane அப்படின்றவங்க gave him the name Nelson in accordance with the custom to give all school children Christian name. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், வெள்ளைக்காரங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு ஸ்கூலில் போய் படிக்கணும் அப்படின்னாலே கிறிஸ்டியன் பேர் இருந்தால் தான் படிக்க முடியும். அதனால அவங்களோட டீச்சர், அந்த மண்டேலாவோட டீச்சர் தான் அவருக்கு நெல்சன் அப்படின்ற ஒரு பேரை கொடுக்குறாரு. ஸோ அவங்க பேர் மிஸ் மண்டிகன்னே அப்படின்றது. நெல்சன் மண்டேலா began his study for a Bachelor of Arts degree at the University College of Fort Hare அப்படின்ற இடத்துல, but did not complete the degree there as he was expelled for joining in student protest. அவர் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் ஹரே அப்படின்ற இடத்துல டிகிரி படிக்கும்பொழுது ஸ்டூடெண்ட் படை இருக்கு இல்லையா, ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து புரட்சி பண்ணுவாங்களா, அந்த புரட்சி படையில் சேர்ந்து அவரை காலேஜ்லேருந்து தூக்கிடுறாங்க. ஸோ அதனால் ஆன் ஹிஸ் ரிட்டர்ன் டு கிரேட் பேலஸ் அட் மகேஷ்வேணி அப்படின்ற அந்த இடத்துல தானே அவர் வளர்றாரு. ஸோ அங்கே திரும்பி வரும்போது அரசர் இவர் மேலே செம கோவமாக இருக்கார். ஏன்னா நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக்கணும்னு நினச்சா இவர் போய் ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டு காலேஜ்லேருந்து தூக்கிடுறாங்க. ஸோ கிங் வாஸ் வெரி ஃபியூரியஸ், செம கோவமாக இருக்கார். தே ரேன் அவே டு ஜோகனிஸ்பர்க் இன்ஸ்டட் அரைவிங் தேர் இன் 1941. ஸோ அந்த கோவத்தை பார்த்ததுக்கப்புறம் ஜோகனிஸ்பர்க் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு போயிடுறாரு மண்டேலா. ஹி கம்ப்ளீட்டட் ஹிஸ் BA த்ரூ தி யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. திருப்பி வேற யூனிவர்சிட்டி, சவுத் ஆஃப்ரிக்கன் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறாரு. அண்ட் வென்ட் பேக் டு தி ஃபோர்ட் ஹரே ஃபார் ஹிஸ் கிராஜுவேஷன் இன் 1943. 1941 ஜோகனிஸ்பர்க் போறாரு. 2 வருஷம் BA யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்காவில் முடிச்சுட்டு 1943 தான் திருப்பி அவருடைய ஊர் ஃபோர்ட் ஹரேக்கே வரார். தென் ஹி ஒர்க்ட் அஸ் அ மைன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அண்ட் ஆஃப்டர் மீட்டிங் வால்டர் சிசுலு அண்ட் எஸ்டேட் ஏஜென்ட் ஹூ இன்ட்ரடியூஸ் ஹிம் டு லசார் சிடல்ஸ்கி. ஸோ அவர்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஹீ தென் டிட் இஸ் ஆர்டிக்கல் த்ரூ தி ஃபர்ம் ஆஃப் அட்டார்னி விட்கின் எடல்மேன் அண்ட் தி சிடல்ஸ்கி. ஸோ அவங்களோட சேர்ந்து எப்படியெல்லாம் விடுதலை போராட்டத்தில் வந்து ஈடுபடலாம்னு சொல்லி இந்த குரூப் மீட்டிங்குள்ளே வராரு. In 1989, while in the last month of his imprisonment, he obtained an LLB through the University of South Africa. அவர் வந்து BA தான் படித்தார். பட் ஆனால் வந்து லா டிகிரி இருந்தால் தான் பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்க முடியும் அப்படின்றது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தெரியும். ஸோ ஆக்சுவலி பிரிட்டிஷ்காரங்களோட ஆட்சி முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு சட்டமாக போட்டுருவாங்க. ஸோ அதனால் நம்ம இங்கிலீஷ்காரங்க நம்மளை பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணதுனாலே என்னமோ நம்மளோட லாங்குவேஜில் கூட சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப லா பாயிண்ட் பேசாத அப்படின்றது. இது எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணதுக்கப்புறம் வந்தது. அவங்க எதுவாக இருந்தாலும் லா மூலயமா தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால லா டிகிரி கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இந்தியாவில் மகாத்மா காந்தி எல்லாமே லா டிகிரி, நேரு இவங்க எல்லாருமே லா டிகிரி வச்சதுனால தான் ஈஸியாக இண்டிபெண்டன்ஸ் வாங்க முடிஞ்சுதுன்றதை பற்றி நெல்சன் மண்டேலாவுக்கும் தெரிஞ்சிருந்துச்சு. அதனால அவர் LLB அதையும் வந்து படிக்கிறார். வைல் இஸ் லாஸ்ட் மந்த் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட், ஜெயிலில் இருந்துட்டு 1989 ஹி கிராஜுவேட்டட் இன் ஆப்சென்டியா அட் தி செரிமனி இன் கேப் டவுன். ஸோ அவர் என்னதான் அந்த கிராஜுவேஷனுக்கு ஆப்சென்ட்டே ஆயிருந்தாலும் அவர் கிட்டத்தட்ட LLB வந்து படிக்கிறாரு கேப் டவுன்லேயே. நெல்சன் மண்டேலா while increasingly politically involved from 1942 only joined the African National Congress in 1944 when he helped formed the ANC Youth League. அவர் வந்து 1942லேயே அவர் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இன்வால்வ் ஆகியிருந்தாலும் ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸில் 1944 தான் இன்வால்வ் ஆகுறாரு. ஏன் அப்படின்னா ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸோடைய யூத் லீக் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் தான் நெல்சன் மண்டேலா மெயினாக வரார். Nelson Mandela rose to the rank of an ANCYL and through his work the ANC adopted in 1949 a more radical mass-based policy, the program of action. அது வரைக்கும் ANC வந்து சின்ன சின்ன போராட்டங்கள் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ நெல்சன் மண்டேலா உள்ள வந்து ஏஎன்சியோட மொத்த கண்ட்ரோலையும் எடுக்கிறாரோ 1949 அப்போ தான் அவங்க ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன், அதாவது என்ன சொல்கிறாங்களோ அந்த திட்டத்தை செயல்படுத்தணுன்ற முடிவுக்கு வராங்க. இந்த 1952 he was chosen at the National Volunteer in Chief of the Defiance Camp அப்படின்றதுக்கு with மௌலாவி சாக் ஹலியா அசிஸ் டெப்டி. ஸோ இவரோட ஒர்க் பார்த்து அடுத்தது ஒரு வாலண்டியர் கேம்ப் அப்படின்றது மௌல்வி அப்படின்றவர் கூட சேர்ந்து ஒரு டிஃபியன்ஸ் கேம்ப் அப்படின்ற ஒரு கேம்ப்லையும் ஈடுபடுறார். திஸ் கேம்ப் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் அகேன்ஸ்ட் 6 அன்ஜஸ்டிஸ் லா வாஸ் அ ஜாயிண்ட் ப்ரோக்ராம் பிட்வீன் தி ANC அண்ட் தி சவுத் ஆஃப்ரிக்கன் இந்தியன் காங்கிரஸ். ஸோ சிவில் டிசோபீடியன்ஸ் அப்படின்னா ஒத்துழையாமை, ஓகேவா, அவங்க வந்து பிரிட்டிஷோட ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. 6 லாஸ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிர்த்து போட்டிருக்காங்க. அதை வந்து இவங்க நெல்சன் மண்டேலாவோட ANC
ஏஎன்சி ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸும் சவுத் ஆப்பிரிக்காவோட இந்தியன் காங்கிரஸும் சேர்ந்து வந்து பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கிறாங்க. He and 19 others were charged under the Suppression of Communism Act for their part in the campaign and sentenced to 9 month hard labor suspend for 2 years. அவங்களையும் நெல்சன் மண்டேலாவையும் இன்னும் 19 பேரையும் சப்ரேஷன் ஆஃப் கம்யூனிசம் ஆக்ட் அந்த லாக்கு கீழே இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு 9 months அவங்க வந்து கடுமையாக உழைக்கணும். இவங்களோட பார்ட்டி 2 வருஷத்துக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஏஎன்சியும் அந்த சவுத் ஆப்பிரிக்கன் இந்தியன் காங்கிரஸ் அந்த பார்ட்டி 2 வருஷத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. On March 21, 1960, police killed 69 unarmed people in the protest at the Sharpeville against the pass law. ஸோ ஒரு அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த 69 மக்கள் மீது பிரிட்டிஷ்காரங்க வந்து துப்பாக்கி சூடு நடத்திடுவாங்க. This led to country's first state of emergency on 31st March and banning of ANC and the Pan-Africanist Congress on 8th April. ஸோ இது வரைக்கும் சஸ்பெண்ட் தான் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஏஎன்சி ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸை பேனே பண்ணிட்டாங்க. நெல்சன் மண்டேலா அண்ட் his colleagues in the Trierson trial were among the 1000 detained during the state of emergency. ஸோ ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எல்லாரும் ஊரடங்கு. ஸோ அந்த ஊரடங்குல நெல்சன் மண்டேலாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் தான் இதுக்கு காரணம்னு சொல்லி அவங்கள தூக்கி ட்ரையசன் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ட்ரையலுக்கு பேர், ஓகேவா? ஸோ ட்ரையல் அப்படின்னா வந்து இந்த அமைதியை வந்து மெயின்டைன் பண்ணணும்னா இவங்கெல்லாம் ஜெயிலில் தான் இருக்கணுன்ற மாதிரி நெல்சன் மண்டேலாவும் அவங்க கொலீக்ஸையும் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. டேஸ் பிஃபோர் தி எண்ட் ஆஃப் ட்ரையசன் ட்ரையல் நெல்சன் மண்டேலா traveled to Peter Maritzburg to speak to All in Africa conference which resolved he should write to Prime Minister we are already requesting a non-rational national convention and to warn that should not agree that there would be a national strike against South Africa becoming a republic. ஒன்றும் கிடையாது. ட்ரையசன் ட்ரையலில் நெல்சன் மண்டேலா வந்து முடிய போகுது. ட்ரையசன் ட்ரையல் இப்போ முடிய போகுது. நாடு ஓரளவுக்கு வந்து அமைதியாயிடுச்சு. அப்போது இந்த ட்ரையல் முடிஞ்ச உடனே நெல்சன் மண்டேலா பீட்டர் மேரிட்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்து ட்ராவல் பண்ணணும். இந்த பீட்டர் மேரிட்ஸ்பர்கோட ரயில்வே ஸ்டேஷனை தான் மகாத்மா காந்தி ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இந்த பீட்டர் மேரிட்ஸ்பர்க் ரயில்வே ஸ்டேஷனில் தான் மகாத்மா காந்தியை ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கீழேயும் தள்ளி விடுவாங்க. ஸோ அந்த ஊருக்கு போகணும். போயிட்டு ஸ்பீக் அட் தி ஆல் இன் ஆஃப்ரிக்கன் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸை வந்து நெல்சன் மண்டேலா அட்டன் பண்ணணும். அந்த கான்ஃபரன்ஸில் யார் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க அப்படின்னா வியர் ஓடே அப்படின்ற ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக அந்த கான்ஃபரன்ஸுக்கு வராரு. அவர்கிட்ட வந்து நெல்சன் மண்டேலா சொன்ன போகிறார், நான் ரேஷியல் நேஷனல் கன்வென்ஷனாக இருக்கணும். அதாவது ரேஷியல் அப்படின்னா அந்த கலரை வச்சு பிரிக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாரையும் சமமாக நடத்தணும். ஒருவேளை அப்படி சமமாக நடத்துறதுக்கு நீங்கள் ஒத்துக்கலை அப்படின்னா நாங்கள் நேஷனல் ஸ்ட்ரைக், அதாவது நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு அப்படின்னா நாங்கள் சவுத் ஆப்பிரிக்காவை ரிப்பப்ளிக் வந்து சுதந்திரம் வாங்கறதுக்காக நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபரன்ஸில் வந்து சொல்லுவார். As soon as he and his colleague were acquitted in the Trierson trial, Nelson Mandela went underground and began planning a national strike for 29, 30 and 31st March. ஸோ அவருக்கு தெரியும் என்னதான் கேட்டாலும் அமைதி முறையில் தரமாட்டாங்க அப்படின்றது. ஸோ ட்ரையசன் ட்ரையல் முடியறதுக்காக நெல்சன் மண்டேலாவும் அவரோட கொலீக்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க எப்படியும் நேஷனல் ஸ்ட்ரைக்கை பிளான் பண்ணுறாங்க. 29, 30, 31 அதாவது நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இன் ஃபேஸ் ஆஃப் மேசிவ் மொபிலைசேஷன் ஆஃப் ஸ்டேட் செக்யூரிட்டி தி ஸ்ட்ரைக் வாஸ் கால்ட் ஆஃப் இயர்லி. ஸோ என்னதான் இவங்க பிளான் பண்ணாலும் ஈஸியாக பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த ஸ்ட்ரைக்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இன் ஜூன் 1961 he was asked to lead the armed struggle and help to establish கொந்தோ வி சிஸ்குவி ஸ்பியர் ஆஃப் தி நேஷன். இவங்களோட ஆர்ம்டு ஸ்ட்ரகிள், அதாவது அமைதி முறையில் அவங்ககிட்ட போராட முடியலன்னு சொல்லிட்டு 1961 ஆர்ம்டு ஸ்ட்ரகிள், ஸோ வந்து ஆயுதமேந்திய போராட்டத்திலேயே வந்து நெல்சன் மண்டேலாவும் யாரும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா கொண்டோ விஸ்குவி அப்படின்றவங்களோட சேர்ந்து ஆயுத போராட்டத்திலே நெல்சன் மண்டேலா ஈடுபடுறார். ஸோ அந்த கொண்டோ அவருக்கு வந்து ஸ்பியர் ஆஃப் தி நேஷன் அப்படின்ற ஒரு பேர். ஸ்பியர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கோடாலின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பியர் ஆஃப் தி நேஷன் அப்படின்றது தான் கொண்டோவுடைய பெயர். On 11 January 1962, using the adopted name David Motsamai, Nelson Mandela left South Africa secretly. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து டேவிட் மொட்சமாயி அப்படின்ற பேரில் வந்து தப்பிக்கிறார். எப்படி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவில் இருந்து ரொனால்டோ அப்படின்ற ஒரு பேரில் வந்து ரொனால்டோடா அப்படின்ற பேர்லேருந்து தப்பிப்பாரோ, அதே மாதிரி நெல்சன் மண்டேலா சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து டேவிட் மொட்ஸ்மாயி அப்படின்ற பேரில் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து தப்பிச்சிடுறார். He travelled around Africa and visited England to gain support for the armed struggle. அந்த ஆயுதமேந்திய போராட்டத்துக்கு சவுத் ஆஃப்ரிக்கன்ஸை மட்டும் வச்சு பண்ணால் பத்தாது,
முடியாது. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க ஆல்ரெடி அவங்க முன்னாடி பண்ண அந்த நேஷனல் ஸ்ட்ரைக்கையே வந்து தடுத்துட்டாங்க. ஸோ உலகம் ஃபுல்லாக சப்போர்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். அதனால நிறைய உலக நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணுறார். ஹி ரிசீவ்ட் மிலிட்ரி ட்ரைனிங் இன் மொராக்கோ அண்ட் எத்தியோப்பியா அண்ட் ரிட்டர்ன் டு சவுத் ஆஃப்ரிக்கா இன் ஜூலை 1962. ஒரு வருஷம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து ரிட்டர்ன் ஆகுறாரு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. ஹி வாஸ் அரஸ்டட் இன் அ போலீஸ் road block outside Hawaii on 5th August while returning from KwaZulu-Natal, where he briefed ANC President Chief Albert Lutley about his trip. அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்குள்ளே வந்துட்டார். அப்போ ஒருத்தவரை மீட் பண்ண போகிறார். ஸோ ஆல்பர்ட் அப்படின்னு ஒருத்தவரை மீட் பண்ண போகும்பொழுது அங்கே வச்சு போலீஸ் இவர் வந்து அரெஸ்ட் பண்ணிவிடும். ஏன் அப்படின்னா இல்லீகலாக கண்ட்ரியை விட்டு பேர் மாற்றிட்டு போனார் இல்லையா, அந்த கேஸில் இவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஹி வாஸ் சார்ஜ் வித் லீவிங் தி கண்ட்ரி இல்லீகலி அண்ட் இன்சைட்டிங் ஒர்க்கர்ஸ் டு ஸ்ட்ரைக். அதனால் எல்லாரையும் வந்து ஸ்ட்ரைக்குக்கு தூண்டுறாரு இல்லையா, அதனால இவருக்கு மேலே கேஸ் போட்டுருவாங்க. ஹி வாஸ் கன்விக்டட் அண்ட் சென்டென்ஸ் டு 5 year imprisonment which he began serving in Pretoria local prison. முதல் 5 years வந்து ஜெயிலில் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. எங்கன்னா பிரிட்டோரியா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும் லோக்கல் பிரிசன்ல. On 27th May 1963 he was transferred to Robben Island அப்படின்ற இடத்துல and returned to Pretoria on 12th June. Within a month police raided a secret hideout in Rivonia used by ANC and Communist Party activists and several of his comrades were arrested. In October 1963 Nelson Mandela joined 9 others on trial for sabotage in what became known as the Rivonia trial. ஒன்றும் கிடையாது, இதுக்கப்புறமும் அவர் வந்து அடங்க மாட்டார். ஸோ ரிவோனியா அப்படின்ற இடத்துல தான் அவங்க வந்து சீக்ரெட்டாக ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க. அங்கே தான் ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது ஒரு வழியாக பிரிட்டிஷ் கண்டுபிடிச்சி அந்த ரிவோனியா இடத்த வந்து கைப்பற்றிடுவாங்க. ஸோ ரிவோனியா இடத்த கைப்பற்றினால கோவமான நெல்சன் மண்டேலாவும் அந்த மீதி ஆட்களும் ரிவோனியா இல்லைனா என்ன, பட் அங்கே இருக்கும் ட்ரைனிங் ப்ராக்டிஸ்லாம் எடுத்திருப்பாங்களா, இதை வச்சு எதிர்க்கலாம்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பிரிட்டிஷ்காரங்களை வந்து அக்டோபர் 1963 எதிர்ப்பாங்க. இதுக்கு பேர் தான் ரிவோனியா ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. Facing the death penalty, his words to the court at the end of his famous speech, "Speak from the dock," on 20 April 1964 became immortalized. ஸோ ரிவோனியா ட்ரையல் இவங்க மேற்கொண்ட உடனே இவங்களுக்கு ஜெயில் தண்டனைலாம் கொடுத்தா பத்தாது, இவங்களுக்கு டெத் பெனால்ட்டி அப்படின்னு சொல்கிற தூக்கு தண்டனை கொடுத்துடணும்னு சொல்கிறாங்க. தூக்கு தண்டனை கொடுத்த அந்த போது கோர்ட்டில் அவர் வந்து நின்றுட்டு இருக்காரு கூண்டில். அப்போது அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். எண்ட் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் ஸ்பீச் ஃப்ரம் தி டாக். அந்த கூண்டில் ஏறி அவர் பேசின வார்த்தை, "ஐ ஹவ் ஃபாட் அகெயின்ஸ்ட் ஒயிட் டாமினேஷன் அண்ட் ஹவ் ஃபாட் அகெயின்ஸ்ட் பிளாக் டாமினேஷன்." நான் ரெண்டையும் எதிர்த்திருக்கேன். ஒயிட் டாமினேஷனும் எதிர்த்திருக்கேன், பிளாக் டாமினேஷன் அந்த ஜமீர்தார்களை நிறைய பேர் ஒயிட்டோட சேர்ந்து அவங்க பிளாக் பீப்புளையுமே அவங்க வந்து சப்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் எதிர்த்து நான் போராடி இருக்கேன். ஐ ஹவ் செரிஷ்டு தி ஐடியல் ஆஃப் அ டெமோக்ராட்டிக் அண்ட் ஃப்ரீ சொசைட்டி இன் விச் ஆல் பர்சன் லிவ் டுகெதர் இன் ஹார்மனி அண்ட் வித் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் எதுக்காக போராடுறேன் அப்படின்னா ஒரு டெமோக்ராட்டிக் அண்ட் ஃப்ரீ சொசைட்டி. டெமோக்ராட்டிக் அப்படின்னா ஒரு குடியரசு, ஓகேவா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களும், ஒரு ஃப்ரீ ஒரு சுதந்திரமான ஒரு சொசைட்டி. அந்த சொசைட்டியில் எல்லா மக்களும் அமைதியாகவும் எல்லாருக்கும் ஈக்குவலான வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் கொடுத்து வாழற ஒரு சொசைட்டியை உருவாக்குறதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் போராடிட்டு இருந்தேன். இட் இஸ் அன் ஐடியல் விச் ஐ ஹோப் டு லிவ் ஃபார் அண்ட் டு அச்சீவ். இதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன், நான் இதை கண்டிப்பாக பண்ணியே தீருவேன். பட் இஃப் நீடட் பி இட் இஸ் அன் ஐடியல் ஃபார் விச் ஐ எம் ப்ரிப்பேர் டு டை. நான் இதை பண்ணுறதுக்காக தான் பிறந்தேன், இதை பண்ணியே தீருவேன்னு நினச்சேன். ஆனால் ஒரு வேளை இந்த நோக்கத்துக்காக தான் நான் சாக போகிறேன் அப்படின்னா இதுக்கு நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டே இதுக்கு நான் சாகிறேன் அப்படின்றதான் அவர் வந்து அந்த கோர்ட்டு கூண்ட்லேருந்து பேசின வார்த்தை. ஸோ இந்த டைலாக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஆன் 11 June 1964 நெல்சன் மண்டேலா அண்ட் 7 other accused, வால்டர் சிஸ்லு, அகமது கத்ராடா, கோவன் மெபிஸ்கி, ரைமோன் மக்லாபா, டென்னிஸ் கோல்பர்க், இலியாஸ் மோட்டோசோல்லெதி அண்ட் ஆண்ட்ரூ மலங்கெனி were convicted and next day were sentenced to life imprisonment. ஸோ டெத் பெனாலிட்டி கொடுக்கலான்னு முடிவு பண்ணாங்க. அப்புறம் அதை லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயில். ஸோ ஒரு ஆயுள் தண்டனை, இது ஆயுள் தண்டனைன்னு சொல்லுவாங்க. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் 20 வருஷம் இருக்கிற ஆயுள் தண்டனை, கிட்டத்தட்ட வந்து அவர் 20 வருஷம் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. டென்னிஸ் கோல்பர்க் was sent to Pretoria prison because he was white while the other was sent to Robben Island. அதுலேயும் பாருங்க, இதில் வந்து டென்னிஸ் கோல்பர்க் வந்து வெள்ளக்காரராம், அதனால ஒரு பிரிட்டோரியா பிரிசனில் வச்சிருக்காங்களாம். மீதி எல்லாரும் பிளாக்கா, அதனால அவங்க ராபன் ஐலாண்டுக்கு போயிட்டார். நெல்சன் மண்டேலா மதர் died in 1968 and eldest son தெம்பி in 1969. he was not allowed to attend his funeral. நெல்சன் மண்டேலா ஜெயிலில் இருக்கும்போது அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க 68ல். அடுத்த வருஷம் அவங்க மூத்த மகன் தெம்பி அப்படின்றவர் இறந்துட்டாரு. ஆனால் அவங்க 2 பேரோட இறுதி சடங்குக்குமே நெல்சன் மண்டேலா போகவே இல்லை, ஏன்னா அலோவ் பண்ணலை.
On 31 March 1982, Nelson Mandela was transferred to Pollsmoor prison in Cape Town when Sisulu, Maglaba and the Malangeni, Kathrada joined them in October. அப்புறம் இவங்க வந்து ராபன் ஐலாண்ட்ல இருந்து இவங்களை கேப் டவுன்ல இருக்கும் போல்ஸ்மோர் பிரிசனுக்கு மாத்துறாங்க. When he returned to the prison in November 1985 after prostate surgery, Nelson Mandela was held alone. Justice Minister Kobe Coetzee has visited him in hospital. அவருக்கு ஒரு சர்ஜரி நடக்குது 1985ல. அப்போ வந்து ஜஸ்டிஸ் மினிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து நெல்சன் மண்டேலாவை ஹாஸ்பிட்டல்லே வந்து பார்க்குறாரு. லேட்டர் நெல்சன் மண்டேலா இனிஷியேட்டட் டாக் அபவுட் அன் அல்டிமேட் மீட்டிங் பிட்வீன் தி அப்பர்தைட் கவர்மெண்ட் அண்ட் தி ஏஎன்சி. அப்போவும் நெல்சன் மண்டேலா வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அப்பர்தைட் கவர்மெண்ட்ன்றது அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் ஏஎன்சின்றது இவரோட ஆர்கனைசேஷன் ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸும் சேர்ந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாரு. In 1988 he was treated for tuberculosis and was transferred on 7th December 1988 to the house at the Victor Verster prison near Parel அப்படின்ற இடத்துக்கு. அவருக்கு 1988ல 85ல ப்ராஸ்டேட் சர்ஜரி ஒன்று நடக்குது. 1985ல ப்ராஸ்டேட் சர்ஜரி, 88ல டியூபர்குலோசிஸ் டிபி அட்டாக் ஆகுது. அதனால அவரை வந்து வேற ஒரு பிரிசன் விக்டர் வெஸ்டர் பிரிசன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இது பண்றாங்க. He was released from Midgate on Sunday 11 February 1990, 9 days after the unbanning of ANC and the pact and nearly 4 months after the release of remaining Revionia comrades. Throughout his imprisonment, he has rejected at least 3 conditional offer of release. ஸோ என்ன அப்படின்னா ஒரு 1990 February 11ல் ஒரு வழியாக 20 வருஷம் முடிஞ்சு அவர் ரிலீஸ் ஆகிறார். ஓகேவா? ஸோ அவர் ரிலீஸ் ஆகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஏஎன்சின்னு சொல்கிற ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸை பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. அவர் ஜெயிலில் இருக்கிற வரைக்கும். அவரை ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஏஎன்சி மேலே இருக்கும் பேனையும் தூக்குறாங்க. அதே மாதிரி இவங்க எல்லாருமே உள்ளே போனது என்ன கேஸில் ரிவோனியா ட்ரையல். ஏன்னா ரிவோனியான்ற இடத்த பிடிச்சதுக்கு அப்புறம் தானே இவங்க வந்து இன்னும் அதிகமாக பண்ணாங்க. ஸோ அந்த சீக்ரெட் இடத்த கண்டுபிடிச்சி அங்கே இருந்ததுனால தானே இவங்க அந்த ரிவோனியா ட்ரையலில் தான் இவங்க வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அதாவது ஆயுள் தண்டனை வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த ரிவோனியா காமரேட்ஸ் எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவர் ஜெயிலில் இருக்கும்போதே 3 தடவை எனக்கு ரிலீஸ் பண்ணுங்க கண்டிஷனல் பெயிலாம் கேட்டிருப்பாரு. ஆனால் 3 தடவையுமே நெல்சன் மண்டேலாவுடைய அந்த ரிலீஸை வந்து இவங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. Nelson Mandela immersed himself into official talk to end white minority rule and in 1991 was elected ANC president to replace his ailing friend Oliver Tambo அப்படின்றவர். ஒலிவர் தாம்போ தான் வந்து நெல்சன் மண்டேலா ஜெயிலில் இருக்கும்போது ஏஎன்சியை நடத்திக்கிட்டு இருப்பார். ஸோ இவர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒலிவர் தாம்போக்கு வயசும் ஆயிடும், அவருக்கு உடம்பும் சரியில்லாமல் இருக்கும். திருப்பி நெல்சன் மண்டேலாவே 1991 ஏஎன்சியோட பிரசிடென்ட் ஆயிடுவார். In 1993 he and President FW D. Clark jointly won the Nobel Peace Prize and on 27th April 1994 he voted for the first time in his life. 1994ல first time வந்து அவர் vote பண்றார். On 10th May 1994 he was inaugurated South Africa's first democratically elected president. So 1994ல வந்து இவங்க சுதந்திரம் 1993ல சவுத் ஆப்பிரிக்கா சுதந்திரம் கிடைக்கும். 1994ல எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் நெல்சன் மண்டேலா ஓட்டும் பண்றாரு. அந்த எலெக்ஷன்ல நெல்சன் மண்டேலா வந்து ஃபைனலா வந்து அவர் பிரசிடென்ட்டாவும் தேர்ந்தெடுக்கப்படுறார். True to his promise, Nelson Mandela stepped down in 1999 after one term as president. ஸோ அங்கேயும் வந்து என்னன்னா 5 years ஒன்ஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கும். ஸோ அதில் வந்து நெல்சன் மண்டேலா 1994 பிரசிடென்ட் எலெக்ஷன்லேயே சொல்லியிருப்பார், நான் ஒரு தடவை தான் பிரசிடென்ட்டாக இருப்பேன், அதுக்கு மேலே நம்ம இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன மாதிரி திருப்பியும் செகண்ட் எலெக்ஷன்லையும் நெல்சன் மண்டேலா தான் ஜெயிப்பார். ஆனால் இந்த தடவை எனக்கு பதவி வேண்டான்னு சொல்லிட்டு வேற யாரோ ஒருத்தவங்க வந்து கை காட்டி அவரை வந்து பிரசிடென்ட் ஆக்கிடுவார். ஸோ 1999ல் சவுத் ஆப்பிரிக்காவோட பிரசிடென்ட்டாக நெல்சன் மண்டேலா இருக்க மாட்டார். He continued to work with Nelson Mandela's Children's Fund he set up in 1995. ஸோ ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் ஒன்று செட் பண்ணுறாரு, அதுக்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எஸ்டாப்ளிஷ் நெல்சன் மண்டேலா ஃபவுண்டேஷன் அண்ட் தி மண்டேலா ரோட்ஸ் ஃபவுண்டேஷன். ஏன்னா அங்கே வந்து ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. ஸோ குழந்தைகள் பெரியவங்க நிறைய பேருக்கு அந்த ஃபவுண்டேஷன்லாம் வச்சு தான் அவங்களோட வாழ்க்கையை வந்து முன்னேற்றணும். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் ஒர்க்கில் மண்டேலா பிரசிடென்ட் ஆகி பதவியிலேருந்து விலகினதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸில் அதிகமாக ஈடுபடுறார். நெல்சன் மண்டேலா நெவர் வேவர்ட் இன் இஸ் டிவோஷன் டு டெமோக்ரஸி, ஈக்குவாலிட்டி அண்ட் லேர்னிங். ஸோ அவருக்கு எவ்வளோ கொடுமைகள் நடந்தாலும், அவர் எத்தனை முறை அரெஸ்ட் பண்ணாலும், எத்தனை வருடம் ஜெயிலில் இருந்தாலும் அவர் எடுத்த அந்த குறிக்கோளை வேவர்ட் அப்படின்னா அசராமல் இருந்திருக்கார். டிஸ்பைட் டெரிபிள் ப்ரொவகேஷன் ஹி நெவர் ஆன்சர் ரேசிசம் வித் ரேசிசம். ஸோ ப்ரொவகேஷன் அப்படின்னா தூண்டி விடுறது. அவரை நிறைய இடத்துல வந்து தூண்டி விட்டுருக்காங்க. ஆனால் எந்த தூண்டுதலுக்குமே அவர் எப்படி வந்து வெள்ளைக்காரங்க வந்து பிளாக்கை வந்து ஒரு மாதிரி அடிமைத்தனமாக நடத்துவாங்களோ, ஸோ எப்படி இவர் பிரசிடென்ட் ஆயிட்டார் இல்லையா, பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் பிளாக்ஸ் தான் வந்து ஃபுல்லாக வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவருக்கு நடந்த அந்த கொடுமை நடக்காமல் இருக்கிறதுக்காக அவர் ஒயிட் பீப்புளையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறாரு தவிர்த்து அவங்க பண்ண இதையே அவர் திருப்பி பண்ணாமல் இருந்திருக்காரு. ஏன்னா அவர் அவ்வளோ பாதிக்கப்பட்டும் அவங்களுக்கு வந்து ஈக்குவலாக தான் அவர் வந்து பார்த்துருக்காரு. ஸோ இதனாலே
அதனாலேயே நெல்சன் மண்டேலாவுக்கு நோபல் பீஸ் பிரைஸும் கொடுத்தாங்க. ஹிஸ் லைஃப் ஹாஸ் பீன் அன் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஹூ ஆர் அப்ரஸ்ட் அண்ட் டிப்ரைவ்ட். ஸோ அப்ரஸ்ட் அப்படின்னா தாழ்த்தப்பட்டு அவங்களோட வாழ்க்கை ரொம்ப அடிமட்டமாக இருக்கும் அவங்களோட வாழ்க்கைக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் நெல்சன் மண்டேலா இருந்திருக்காரு. டு ஆல் ஹூ ஆர் அப்போஸ்டு டு அப்ரெஷன் அண்ட் டிப்ரிவேஷன். ஸோ யாரெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே நெல்சன் மண்டேலா இருந்திருக்கார். அடுத்து நம்மளோட லாஸ்ட் டாபிக் ஆப்ரஹாம் லிங்கன். இவரை பற்றி 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் 1 minute apology அப்படின்னு டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஃபேமஸ் அஸ் லீடர் ஆஃப் அமெரிக்கன் சிவில் வார் அண்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட். அமெரிக்கன் சிவில் வார் அப்படின்னா அங்கே நடந்த ஒரு வார், ஓகேவா? லீடர் ஆஃப் அமெரிக்கன் சிவில் வார். நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஒரு வார் நடந்துச்சு. ஸோ நார்த் அமெரிக்கா ஒயிட், சவுத் அமெரிக்கா அப்படின்றது பிளாக். ஸோ ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் நடந்த ஒரு சிவில் வாரில் தான் ஆப்ரஹாம் லிங்கனும் வந்து லீடராக இருந்திருப்பார். born on February 12, 1809. ஸோ ஆப்ரஹாம் லிங்கன் கிட்டத்தட்ட வந்து எப்படி நெல்சன் மண்டேலா பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஆனால் நெல்சன் மண்டேலா பிளாக்கு, பட் ஆப்ரஹாம் லிங்கன் ஒயிட்டாகவே இருந்தாலும் பிளாக் பீப்புளோட ரைட்ஸ்க்காக நிறைய போராடினவர். ஃபியூச்சரில் வந்து அமெரிக்காவோட பிரசிடென்ட்டாகவும் ஆப்ரஹாம் லிங்கன் இருந்திருக்கார். Abraham Lincoln childhood and education. Lincoln was born in Hardin country, Kentucky. அப்படி நம்ம இப்போ KFC சாப்பிட்றோம் இல்லையா, அதோட ஃபுல் ஃபார்ம் கென்டக்கி. ஸோ அந்த ஊரில் தான் வந்து பிறந்தவர் லிங்கன். on February 12, 1809. He moved to Indiana அப்படின்ற ஒரு இடம் in 1816 and there the rest of his youth. அங்கே தான் வந்து அவர் பிறந்தது வந்து கென்டக்கி, பட் வளர்ந்தது எல்லாமே இந்தியானான்றது. His mother died when he was 9, but he was very close to his stepmother who urged him to study. அவங்க அம்மா 9 வயசு இருக்கும் போதே இறந்துட்டாங்க. அவங்க அப்பா வந்து 2வது கல்யாணம் பண்ணிட்டாரு. ஸோ அவங்களோட ஸ்டெப் மதர், சித்தின்னு சொல்கிற அவங்களோட தான் அவர் வந்து க்ளோஸாக இருந்திருக்காரு. பட் க்ளோஸாக இருந்திருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து லிங்கனை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்றதுல குறியாக இருந்திருக்காங்க. லிங்கன் ஹிம்செல்ஃப் ஸ்டேட்டட் தட் ஹீ ஹேட் அபவுட் 1 year ஆஃப் ஃபார்மல் எஜுகேஷன். ஆனால் லிங்கன் ஸ்கூலுக்கு போனதுன்றது ஒரே ஒரு வருஷம் தான். ஹவவர் ஹி வாஸ் தாட் பை மெனி டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல். அவர் ஸ்கூலுக்கு போய் ஃபார்மலாக படிக்கலனாலும் அவரை சுற்றி இருந்த நிறைய பேர் அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹி லவ்டு டு ரீட் அண்ட் லேர்ன் ஃப்ரம் எனி புக் ஹி குட் கெட் ஆன் ஹிஸ் ஹேண்ட். அவர் கைக்கு ஒரு புக்கு வந்துச்சுன்னா அந்த புக்கை ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கிறது லிங்கனோட ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு. ஹிஸ் ஃபாதர் தாமஸ் லிங்கன் வாஸ் அ ஃபார்மர் அண்ட் அ கார்பெண்டர். ஒரு விவசாயி மற்றும் ஒரு ஆசாரி வேலை செய்கிறவர். மதர் நான்சி ஹான்ஸ் டைட் வென் லிங்கன் வாஸ் 9. அவங்க அம்மாவோட ஒரிஜினல் பேர் நான்சி ஹான்ஸ், பட் அவங்க லிங்கனுக்கு 9 வயசு இருக்கும் போதே இறந்துடுறாங்க. ஹிஸ் ஸ்டெப் மதர் சாரா புஷ் ஜான்ஸ்டன் அப்படின்றவங்க தான் லிங்கனோட வெரி க்ளோஸாக இருந்திருக்காங்க. ஹிஸ் சிப்ளிங் வேர் சாரா கிறிஸ்பி வாஸ் தி ஒன்லி ஒன் டு லிவ் டு மெச்சூரிட்டி. அவர் கூட பிறந்தவங்க அப்படின்றது சாரா கிறிஸ்பை, அவங்க மட்டும்தான் வந்து மெச்சூரிட்டி, அதாவது ஒரு 30 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. மீதி எல்லாமே இறந்துட்டாங்க. அவரோட ஒய்ஃப் பேர் மேரி டாட். க்ரூ அப் இன் ரிலேட்டிவ் வெல்த்தி ஃபேமிலி. நல்லா வந்து பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க தான் வந்து லிங்கனோட ஒய்ஃப் மேரி டாடுன்றது. பட் வந்து ஷி வாஸ் கன்சிடர் மென்டலி அன்பேலன்ஸ்டு. ஸோ கிட்டத்தட்ட அவங்க வந்து கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருப்பாங்களாம். இவங்களோட பசங்க, ஆப்ரஹாம் லிங்கனோட பசங்க, ஃபர்ஸ்ட் பையன் எட்வர்ட் டைட் அட் தி ஏஜ் ஆஃப் 3 in 1850. ஸோ செகண்ட் பையன் ராபர்ட் டாட். இவர் வந்து ஒரு லாயர் அண்ட் டிப்ளமேட், ஸோ ஒரு கட்சிக்காரர். வில்லியம் வேலாஸ் அப்படின்றது தி ஒன்லி பிரசிடென்ட் சைல்டு டு டை இன் தி ஒயிட் ஹவுஸ். ஏன்னா ஆப்ரஹாம் லிங்கன் பிரசிடென்ட் ஆகும்பொழுது வில்லியம் வேலஸ் அப்படின்றவர் தான் பிரசிடென்ட்டோட ஒன்லி சைல்டு. அவரோட அப்போ இருந்த ஒரே பையன் வில்லியம் வேலஸ் தான் ஒயிட் ஹவுஸ்லேயே கூட இறந்திருக்கார். அதுக்கப்புறம் தாமஸ் டாட் அப்படின்றவர் டைட் அட் 18. ஸோ இதில் வந்து அந்த ராபர்ட் டாட் மட்டும் தான் வந்து கிட்டத்தட்ட மெச்சூரிட்டி வரைக்கும் உயிரோட இருந்திருக்காரு. ஸோ ஆப்ரஹாம் லிங்கனுக்கு இந்த 4 பசங்க. ஆப்ரஹாம் லிங்கன்ஸோட மிலிட்ரி கெரியர். ஸோ 1832 லிங்கன் என்லிஸ்டட் டு ஃபைட் இன் தி பிளாக் ஹாக் வார் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஒரு மிலிட்ரியில் தான் வந்து ஈடுபட்டார். ஹி வாஸ் குவிக்லி எலெக்டட் டு பி தி கேப்டன் ஆஃப் தி கம்பெனி ஆஃப் வாலண்டியர்ஸ். ஸோ கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து கேப்டன் ஆக்குறாங்க. ஹிஸ் கம்பெனி ஜாயின் ரெகுலர் அண்டர் தி கொலோனியல் ஜாக்ராச்சி டெய்லர். ஸோ இவங்களோட கம்பெனி வந்து ரெகுலராக கர்னல் ஜாக்ராச்சி டெய்லர் கீழே தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. ஹி ஒன்லி சர்வ்டு 30 days இன் திஸ் கெப்பாசிட்டி அண்ட் தென் சைன்ட் ஆன் அஸ் அ பிரைவேட் இன் தி மவுண்டட் ரேஞ்சஸ். ஸோ ஒரு கம்பெனி ஆக்சுவலி நிறைய குட்டி குட்டி கம்பெனிஸ் இருக்கும் போல், அவங்களாம் வந்து போது கலந்துப்பாங்க போல். அப்படி ஒரு கம்பெனியில் தான் இவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ இவர் ஒர்க் பண்ண கம்பெனி கர்னல் ஜாக்கரி டெய்லர் கீழே ஒர்க் பண்ணும். இவர் அந்த கம்பெனியில் ஒரு 30 நாள் தான் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ரேஞ்சர்ஸ் கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போயிட்டார். ஹீ தென் ஜாயின்ட் தி இண்டிபெண்டன்ஸ் ஸ்பை கார்ப். அப்புறம் மிலிட்ரி வேலையை விட்டு ஸ்பை, அதாவது துப்பறியும் அந்த வேலைக்கு போயிட்டாரு. ஹீ சா நோ ரியல் ஆக்ஷன் டியூரிங் திஸ் ஷார்ட் ஸ்டிண்ட் இன் தி மிலிட்ரி. ஸோ ஸ்பையில் போயிட்டு அவர் எந்த வேலையுமே பார்க்கல, அதாவது எந்த நோ ரியல் ஆக்ஷனுமே இல்லை. அவர் வந்து ஜஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஸ்பைஸ் கார்ப்பில் மட்டும்தான் இருக்கார் தவிர்த்து அவங்க ரியலாக எதுவுமே பண்ணுற மாதிரி அவருக்கு தெரியலை. அதனால மிலிட்ரி நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம் லிங்கன் முடிவு பண்ணுறார்.
ஸோ கெரியர்ஸ் பிஃபோர் தி பிரசிடென்சி. ஸோ பிரசிடென்ட் ஆகிறது முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு. லிங்கன் ஒர்க் அஸ் அ கிளர்க் பிஃபோர் ஜாயினிங் தி மிலிட்ரி. ஒரு மிலிட்ரிக்கு ஜாயின் பண்ணுறது முன்னாடி கிளர்க்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹி ரேன் ஃபார் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் லாஸ்ட் இன் 1832. முதல் ஸ்டேட்டில் இருந்து ஒரு எலெக்ஷனில் பங்கு பெறாரு, ஆனால் அதுலேயும் தோத்துறாரு 1832. ஹி வாஸ் அப்பாயிண்டட் அஸ் தி போஸ்ட் மாஸ்டர் ஆஃப் நியூ சலம் பை ஆண்ட்ரூ ஹாக்சன். அப்புறம் போஸ்ட் மாஸ்டராகவும் வேலை பண்ணுறாரு. எங்கே அப்படின்னா நியூ சலம் அப்படின்ற ஒரு இடத்துல. ஹி வாஸ் எலெக்டட் அஸ் தி விக் டு தி இலியனோஸ் லெஜிஸ்லேச்சர். ஸோ விக் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு சபார்டினேட் பதவி மாதிரி தான். அதுக்கு வந்து அவர் வந்து எலெக்ட் ஆகிறார். ஹி ஸ்டடிட் லா அண்ட் வாஸ் அட்மிட்டட் டு தி பார் இன் 1836. அப்புறம் இந்த சின்ன சின்ன வேலை ஃபஸ்ட்டு கிளர்க்காக இருக்காரு, அப்புறம் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறாரு, போஸ்ட் மாஸ்டர் ஆகிறாரு, அப்புறம் ஒரு சின்ன விக் அப்படின்னு ஒரு பொசிஷனுக்கு வந்து எலெக்ட் ஆகிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு ஓகே நம்ம லா படிச்சுட்டோம்னா நம்ம லாயர் ஆயிடலான்னு சொல்லிட்டு லா படிச்சுட்டு பார் அப்படின்றது அந்த அட்வொகேட்ஸோட அந்த குரூப். ஸோ அதுக்கு 1836 வந்து ஜாயின் பண்ணுறார். லிங்கன் சர்வ்ட் அஸ் யூஎஸ் ரெப்ரசன்டேட்டிவ். அப்புறமா ஒரு யூஎஸோட ரெப்ரசன்டேட்டிவாக கொஞ்ச நாள் இருக்கார். He was elected to the state legislature in 1854 but resigned to run for the US Senate. ஸோ அப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த ஸ்டேட்டில் லெஜிஸ்லேச்சரில் வந்து கிட்டத்தட்ட எம்எல்ஏ எலெக்ஷன் வச்சுக்கோங்களேன், அதில் ஜெயிக்கிறார் 1854. ஆனால் யூஎஸோட செனேட் எலெக்ஷன், ஸோ சென்ட்ரல் எலெக்ஷனில் அவரால் பங்கு பெற முடியலை. He gave his famous house divided speech after being nominated. அப்புறம் ஃபைனலாக அவர் யூஎஸோட செனேட், இந்த செனேட் எலெக்ஷனில் நீங்கள் நாமினேட் ஆனால் தான் பிரசிடென்ட் ஆக முடியும். அந்த செனேட் எலெக்ஷன் முதல்ல இவருக்கு தடுக்கப்படுது. அப்புறம் தான் ஒரு ஃபேமஸ் ஸ்பீச் கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு வழியாக செனேட் எலெக்ஷனுக்குள்ளே என்ட்ரும் ஆயிடுறாரு. அந்த ஃபேமஸ் ஸ்பீச் தான் ஹவுஸ் டிவைடட் அப்படின்ற ஸ்பீச். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஹவுஸ் டிவைடட் அந்த ஸ்பீச் கொடுத்தது யாருன்னா ஆப்ரஹாம் லிங்கன். அப்புறம் லிங்கன் டக்ளஸ் டிபேட். இப்போ வரைக்கும் யூஎஸோட பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா ரெண்டு ஆப்போசிட் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டும் ஓப்பன் ஸ்டேஜில் டிபேட் பண்ணுவாங்க. ஸோ டிபேட் அப்படின்னா கிட்டத்தட்ட பட்டிமன்றம் மாதிரி. ஸோ இதை நான் பண்ணேன், அவங்க இதை பண்ணல அப்படின்ற மாதிரி பீப்புளுக்கு முன்னாடி டிபேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி லிங்கனுக்கும் யாருக்கும் நடுவில் டிபேட் நடந்துச்சுன்னா டக்ளஸ் அப்படின்றவருக்கு நடுவில். லிங்கன் டிபேட்டட் ஹிஸ் ஆப்போனன்ட் ஸ்டீஃபன் டக்ளஸ் 7 times in what become known as லிங்கன் டக்ளஸ் டிபேட். கிட்டத்தட்ட 7 தடவை லிங்கனுக்கும் டக்ளஸ்க்கும் நடுவில் அந்த டிபேட் நடந்திருக்கு. எந்த டிபேட் வந்து சுவாரஸ்யமாக இருக்கோ அந்த டிபேட்டை வந்து யூஎஸில் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா அது 7 தடவை நடந்திருக்கும்னு பாருங்க. While they agreed on many issues, they disagreed over the morality of slavery. ஸோ லிங்கனுக்கும் டக்ளஸுக்கும் கிட்டத்தட்ட பொலிட்டிக்கல் அஜெண்டா ஒன்றாவே இருந்தாலும் லிங்கனுக்கு ஸ்லேவரி இருக்கக்கூடாது, அடிமைத்தனம் இருக்கக்கூடாதுன்ற எண்ணம். ஆனால் டக்ளஸ்க்கு இப்போ அடிமைத்தனம் இருந்தால் என்ன, அப்போ யார் தான் வேலை செய்கிறது அப்படின்ற ஒரு, அதாவது இதுதான் லிங்கனுக்கும் அந்த டக்ளஸ்க்கும் அந்த கேரக்டர் வைஸில் இருக்கும் டிஃப்ரென்ஸ். லிங்கன் did not believe that slavery should spread any further, but Douglas argued for popular sovereignty. ஸோ அதாவது உயர்ந்த வர்க்கம் எப்போவுமே உயர்ந்ததாக இருக்கணும், தாழ்ந்த வர்க்கம் இருந்தால் இப்போ என்ன அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வர்க்கம் இருந்தால் தான் நல்லா இருக்கும்ன்றதா டக்ளஸோட கருத்து. லிங்கன் explained that while he was not asking for equality, he believed African Americans should get the right granted in the Declaration of Independence, life, liberty and the pursuit of happiness. ஸோ இந்த pursuit of அந்த happiness அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு சமமான உரிமை. நீங்கள் ஒன்று அவங்கள பெரிய பதவியிலலாம் வைக்க வேணாம், நீங்கள் அவங்கள வந்து பெரிய வர்க்கமாலாம் மாற்ற வேணாம், ஆனால் ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அந்த ரைட்ஸ், அவங்களுக்கான சம உரிமையை கொடுங்க. டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அவங்க வாழ்க்கையை அவங்க நிம்மதியாக வாழறதுக்கான அட்லீஸ்ட் தகுதியை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்கன் லாஸ்ட் தி ஸ்டேட் எலெக்ஷன் டு டக்ளஸ். பட் என்னதான் லிங்கன் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் மக்கள் யாருக்கும் அந்த ஸ்லேவரியை ஒழிக்கணும்ன்றது இல்லை. அதனால லிங்கன் அந்த எலெக்ஷனில் தோத்துருவார். பிட் ஃபார் தி பிரசிடென்சி. திருப்பி 1816 அடுத்த எலெக்ஷன். லிங்கன் வாஸ் நாமினேட்டட் ஃபார் தி பிரசிடென்சி பை தி ரிபப்ளிகன் பார்ட்டி வித் ஹனிபல் ஹலீம் அஸ் இஸ் ரன்னிங் மேட். ஹி ரன் ஆன் தி பிளாட்ஃபார்ம் டினவுன்சிங் டிஸ்யூனியன் அண்ட் காலிங் ஃபார் எண்ட் ஆஃப் ஸ்லேவரி இன் தி டெரிட்டரி. திருப்பியும் அவர் வந்து ஸ்லேவரியை எண்ட் பண்ணணும் தான் சொல்றார். தி டெமோக்ராட்ஸ் வர் டிவைடட் வித் ஸ்டீஃபன் டக்ளஸ் ரெப்ரசென்டிங் தி டெமோக்ரேட். இவர் வந்து ரிபப்ளிகன் பார்ட்டி. அங்கே 2 பார்ட்டி, எப்போவுமே யூஎஸ்ல 2 பார்ட்டி தான், ஒன்று ரிபப்ளிகன் பார்ட்டி, ஒன்று டெமோக்ராட்டிக் பார்ட்டி. லிங்கன் ரிபப்ளிகன் பார்ட்டிலேருந்து நாமினேட் ஆகிறாரு. அதே மாதிரி டக்ளஸ் அப்படின்றவர் டெமோக்ராட்டிக் பார்ட்டிலேருந்து. ஜான் பிரெக்கின்ரிட்ஜ் தி நேஷனல் சதர்ன் டெமோக்ராட். ஸோ இவங்க 2 பேருக்கு திருப்பி எலெக்ஷன் நடக்குது. ஜான் பெல் ரன் ஃபார் கான்ஸ்டிடியூஷனல் யூனியன் பார்ட்டி விச் பேசிக்லி டுக் votes from Douglas. In the end, Lincoln won 40% of the popular vote and 180 of the 303 எலக்டோரல். அப்போ என்ன ஆகுதுன்னா திருப்பியும் லிங்கனுக்கும் டக்ளஸ்க்கும் நடுவில் வந்து திருப்பி அந்த யூஎஸ்ல பிரசிடென்ட் எலெக்ஷன் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஜான் பெல் அப்படின்றவர் அவர் தனியாக ஒரு கான்ஸ்டியூஷனல் யூனியன் பார்ட்டி அப்படின்னு ஒன்று வந்து ரன் பண்ணுறார். ஸோ அந்த பார்ட்டினால என்ன ஆகுதுன்னா ஓட்டு வங்கி வந்து பிரியுது. ஸோ டக்ளஸ்க்கு விட வேண்டிய ஓட்டு பாதி ஓட்டு கான்ஸ்டியூஷனல் யூனியன் பார்ட்டி ஆஃப் ஜான் பெல் ரேனுக்கு விழுந்ததுனால டக்ளஸ்க்கு அவ்வளோ ஓட்டு வரல. ஸோ அதனால 40% ஓட்டை வச்சே லிங்கன் வந்து வின் பண்ணுறாரு. ஸோ 303 அதில் 180 இது வந்து லிங்கனோடைய அந்த ரிபப்ளிகன் பார்ட்டி வின் பண்ணுறதுனால லிங்கன் வந்து யூஎஸோட பிரசிடெண்ட்டாக ஆகிறார்.
Re-election in 1864. Republican, now the National Union Party, had some concern that the Lincoln won't win, but still renominated him with Andrew Johnson as the vice president. First ரிபப்ளிகன் பார்ட்டிக்கே வந்து ஆப்ரஹாம் லிங்கன் வின் பண்ணுவாங்கன்றது இல்லை. பட் அப்போ அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த எலெக்ஷன் வந்து செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதான் நடுவில் வந்து ஜான் பெல் அப்படின்ற வந்து டக்ளஸோட அந்த ஓட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டார் இல்லையா. ஸோ இது வந்து செல்லுபடி ஆகாது, நம்ம திருப்பி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பியும் யூஎஸில் 1864 அடுத்ததும் எலெக்ஷன் நடக்குது. லிங்கன் நிற்கிறாரு. இந்த தடவை அவர் கூட சப்போர்ட்டா ஆண்ட்ரூ ஜான்சன் அப்படின்றவர் வைஸ் பிரசிடென்டா நிற்கிறார். தேர் பிளாட்ஃபார்ம் டிமாண்ட் அன்கண்டிஷனல் சரண்டர் அண்ட் தி அஃபிஷியல் எண்ட் ஆஃப் ஸ்லேவரி. எப்பவுமே லிங்கன் நின்னாருனாலே அந்த ஸ்லேவரி அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்ன்றதான். ஹிஸ் அப்போனண்டா இப்போ யார் நிற்கிறாங்கன்னா ஜார்ஜ் மெக்கல்லன் அப்படின்றவர் நிற்கிறாரு. ஹாஸ் பின் ரிலீவ்ட் அஸ் ஹெட் ஆஃப் யூனியன் ஆர்மிஸ் பை லிங்கன். His platform was that war was a failure and Lincoln had taken away too many civilian liberties. Lincoln won because the war turned into northern favor during the campaign. ஒன்றும் கிடையாது, அந்த நேரத்தில் ஒரு போர் நடக்குது. ஸோ அந்த போரில் நார்த்து சவுத் போர் நடக்குது. ஆனால் நார்த்து போருக்கு தான் லிங்கனும் சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த போரும் நார்த் சைடு வின் பண்ணுது. அந்த நார்த் சைடுக்கு தான் லிங்கனும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறதுனால மக்கள் நம்புறாங்க. இவர் நார்த்னா ஒயிட் பீப்புள், சவுத்னா பிளாக் பீப்புள். இவர் ஒயிட் பீப்புளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் என்ன கேட்குறாரு, அந்த சவுத் பீப்புளுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுங்கன்னு தான் கேட்குறாரு. ஸோ லிங்கனுடைய மைண்ட் செட் வந்து மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அவர் பிளாக் பீப்புளை டாமினேட் பண்ண வைக்கணும்னு அவர் நினைக்கல, பிளாக் பீப்புளுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கறதுக்கு தான் அவர் சொல்கிறாரு. அவர் நார்த்தை தான் ஃபேவர் பண்றாரு. ஸோ எனிவே அந்த ஆப்ரோ அமெரிக்கன் பீப்புளுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத சொல்றாரு அப்படின்றத தெரியும் பொழுது லிங்கன் ஆட்டோமேட்டிக்கா அந்த எலெக்ஷன்ல வின் பண்றாரு. Assassination of Abraham Lincoln. Abraham Lincoln சுட்டுக் கொல்லப்படுவார். On April 14, 1865, Lincoln was assassinated while attending a play at Ford Theatre in Washington. வாஷிங்டனில் அப்போ தேட்டர்ஸ், அப்போ படம்லாம் கிடையாது, தேட்டரில் ஆக்டர்ஸ் நடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது பார்த்துட்டு இருக்கும்பொழுது அந்த பிளேயில் இருந்த ஒரு ஆக்டரே, டிசி ஆக்டர் ஜான் வில்க்ஸ் பூத் அப்படின்றவர், அவரை வந்து தலையில் பேக் ஆஃபீஸ் ஹெட் வந்து சுற்றுவார் பிஃபோர் ஜம்பிங் ஆன் டு தி ஸ்டேஜ் அண்ட் எஸ்கேப்பிங் டு மேரிலாண்ட். லிங்கன் டைட் ஆன் April 15. April 14 வந்து அந்த பிளேயோட அந்த ஆக்டரே வந்து இவரை சுற்றுவார். அடுத்த நாள் வந்து லிங்கன் ஹாஸ்பிட்டலில் இறந்துருவார். ஸோ ஃபைனலாக வந்து ஆன் April 26 பூத் வாஸ் ஃபவுண்ட் ஹைடிங் இன் அ பேர்ன் விச் வாஸ் செட் ஆன் ஃபயர். அப்புறம் பூத் எங்கே ஒளிஞ்சிருக்காருன்னு அப்புறம் யூஎஸோடைய அந்த மிலிட்ரி கண்டுபிடிச்சிரும். மேரிலாண்ட் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பார். அங்கேயே அவர் வந்து சுட்டும் கொல்லப்படுவார். 8 கான்ஸ்பிரேட்டர் வேர் பனிஷ்டு ஃபார் தேயர் ரோல்ஸ். ஏன் பூத் கொண்டு இருப்பார்னா, பூத்க்கு வந்து அந்த பிளாக் பீப்புளுக்கு ரைட்ஸ் கொடுக்கறதுல அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அமெரிக்கான்றது ஒயிட் தான் இருக்கணும், இங்கே ஏன் நீங்கள் ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ்க்கு நீங்கள் ரைட்ஸ் கொடுக்குறீங்க, அவங்க அடிமையாக இருந்தால் என்ன பிரச்சனைன்ற மாதிரி அவருக்கு லிங்கன் மேலே கோபம் இருந்திருக்கும். அதனால பூத் வந்து லிங்கனை வந்து சுட்டு கொண்டிருப்பார். ஸோ ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், அப்ரஹாம் லிங்கன் இஸ் கன்சிடர்ட் பை மெனி ஸ்காலர் டு ஹாவ் பீன் தி பெஸ்ட் பிரசிடென்ட். ஸோ யூஎஸோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரசிடென்ட்டாக அப்ரஹாம் லிங்கன் இருந்திருக்காரு. ஹி இஸ் credited with holding the union together and leading the north to victory in the civil war. அதாவது ரெண்டையுமே யூனியன், நார்த்தையும் சவுத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ நார்த்தோட விக்ட்ரிக்கும் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஃபர்தர் இஸ் ஆக்ஷன் அண்ட் பிலீஃப் லிட் டு தி எமான்சிபேஷன் ஆஃப் ஆஃப்ரோ அமெரிக்கன் ஃப்ரம் தி பாண்ட் ஆஃப் ஸ்லேவரி. ஸோ ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸை அந்த ஸ்லேவரியிலிருந்து எடுத்து அவங்களையும் அமெரிக்கன்ஸாகவே, நார்மல் அமெரிக்கன்ஸாகவே அக்செப்ட் பண்ணுறாங்க. Events and accomplishment of Abraham Lincoln presidency. The main event of Abraham Lincoln's presidency was the civil war that lasted from 1861 to 65 வரைக்கும். அந்த சிவில் வாரை சக்ஸஸ்ஃபுல்லாக நார்த் சைட் விக்டரியோட எடுத்துகிட்டு போனது ஆப்ரஹாம் லிங்கன். 11 ஸ்டேட் வந்து சீடட் ஃப்ரம் தி யூனியன். சீடட் அப்படின்னா பிரிகிறது. அண்ட் லிங்கன் firmly believed in importance of not only defeating the federation but eventually reuniting north and south. ஸோ இவருக்கு வந்து அந்த நார்த் சவுத் வாரில் வெற்றி பெறது மட்டும் அவரோட குறிக்கோள் இல்லை, யூஎஸோட எல்லா ஸ்டேட்டும் ஒற்றுமையாக இருக்கணும்ன்றது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 11 ஸ்டேட் வந்து நான் யூஎஸோட இருக்க மாட்டேன், வெளியே போகணும், சீடட் அப்படின்னா பிரியணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இன் செப்டம்பர் 1862 லிங்கன் issued தி எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன். திஸ் ஃப்ரீட் தி ஸ்லேவ் இன் ஆல் சதர்ன் ஸ்டேட். ஒரு புது ப்ரொக்ளமேஷன், ஒரு புது அஜெண்டா ஒன்று எடுத்துகிட்டு வராரு. எமான்சிபேஷன் அப்படின்னா விடுதலை, ஓகேவா? ஸோ எமான்சிபேஷனாக விடுதலை பண்ணுறது. என்ன அப்படின்னா சதர்ன் ஸ்டேட்டில் இருக்கும் எல்லா ஸ்லேவ்ஸும் இது மேலே நீங்கள் வந்து அடிமை கிடையாது, நீங்களும் ஒரு அமெரிக்காவோட சிட்டிசன் அப்படின்ட்டு 1862 சொல்கிறார். இன் 1864 லிங்கன் promoted Ulysses S. Grant to be the commander of all Union force. So all Union force கிட்டத்தட்ட US military, அதுக்கோட கமாண்டரா Ulysses S. Grant அப்படின்றவரை போடுறார். Sherman raid on Atlanta helped clinch Lincoln's re-election in 1864. ஸோ வந்து அட்லாண்டாவில் இருந்து ஒருத்தவர் வந்து லிங்கனோட அந்த ரீஎலெக்ஷன் 1864 அவர் ஹெல்ப் பண்ணுறார். இன் April 1865 ரிச்மண்ட் ஃபெல் அண்ட் ராபர்ட் E. Lee surrendered at the Appomattox court house. ஸோ இவங்களாமும் கிட்டத்தட்ட எல்லாமே அந்த
போர் சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் இவங்க எல்லாமே ஒரு வழியாக வந்து லிங்கனோட ஆட்சி காலத்தில் நம்பி சரண்டர் ஆகுறாங்க. டியூரிங் தி சிவில் வார் லிங்கன் கர்ப்ட் சிவில் லிபர்ட்டிஸ் இன்க்ளூடிங் சஸ்பெண்டிங் தி ரிட்ஸ் ஆஃப் ஹேபஸ் கார்பஸ். ஸோ சிவில் வார் நடக்கும் பொழுது மக்களுக்கான அந்த உரிமைகள் வந்து சில கர்ப்டு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ மக்களுக்கான அந்த உரிமைகள் கொடுக்கல. எதெல்லாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னா ஹேபஸ் கார்பஸ் அந்த ஆட்கொணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் கூட சஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்காரு. ஏன்னா அப்படி அந்த சிவில் வாரை நடத்தினாதான் நார்த் வந்து வின் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் லிங்கன் வந்து கையாண்டிருக்கார். ஹவவர் அட் தி எண்ட் ஆஃப் தி சிவில் வார் தி கன்ஃபெடரேட்டட் ஆஃபீஸர் வர் அலவுட் டு ரிட்டர்ன் ஹோம் வித் டிக்னிட்டி. ஸோ என்ன அப்படின்னா சிவிலியன்ஸ் அப்படின்னா மிலிட்ரிக்காரங்க, ஓகேவா, இப்போ ஒரு டாஸ்க் அந்த மிலிட்ரிக்காரங்களுக்கு அசைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து சில டாஸ்க்லாம் அவங்க திரும்பி வரவே முடியாது அப்படின்னு இருக்கும். ஒரு சில டாஸ்க்கெல்லாம் யார் அந்த சீக்ரெட் ஆப்ரேஷனில் இருக்காங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை அவங்க வீட்டுக்கு வரலைன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் அவங்க மேலே ஆட்கொணர்வு மனுலாம் கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் சஸ்பெண்டிங் ஆஃப் ஹேபஸ் கார்பஸ் அப்படின்றது. அப்புறம் இந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஆட்களை லிங்கன் கவர்மெண்ட்டே தேடி கண்டுபிடிச்சு அவங்களை வீட்டுக்கும் வந்து அனுப்பிட்டாங்க. இன் தி எண்ட் தி வார் வாஸ் தி மோஸ்ட் காஸ்ட்லி இன் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி. ஸோ அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒன் ஆஃப் தி காஸ்ட்லியஸ்ட் வாரும் இது. ஸ்லேவரி வாஸ் ஃபார் எவர் எண்டட், அதாவது யூஎஸ்ல ஸ்லேவரி அப்படின்னு அந்த அடிமைத்தனம் எண்டட் வித் தி 13th அமெண்ட்மெண்ட். ஸோ 13வது சட்ட திருத்தத்தின் மூலயமா யூஎஸ்ல இதுக்கு மேலே ஸ்லேவரி பிளாக் பீப்புள் ஸ்லேவ் கிடையாது, அவங்களும் யூஎஸ் சிட்டிசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு 13th அமெண்ட்மெண்ட்ல வந்து அப்ரஹாம் லிங்கனோட இந்த கவர்மெண்ட்ல தான் பாஸ் பண்றாங்க. டியூ டு தி அப்போசிஷன் டு விர்ஜீனியா செசஷன் ஃப்ரம் தி யூனியன். விர்ஜீனியா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டு செசஷன் அப்படின்னா யூஎஸ் கிட்ட இருந்து வெளியே போக ட்ரை பண்ணுது. அப்போ விர்ஜீனியாவில் ஈஸ்ட் விர்ஜீனியா வெஸ்ட் விர்ஜீனியான்னு ரெண்டு இருக்குது. ஸோ அந்த வெஸ்ட் விர்ஜீனியா வந்து விர்ஜீனியா ஸ்டேட்லேருந்து ப்ரோக் ஆகி 1863 யூஎஸோட வந்து சேர்ந்துடுறாங்க. அப்புறம் நிவேடா அப்படின்னு ஒரு புது ஸ்டேட்டையும் 1864 உருவாக்குறாங்க. அதர் தென் சிவில் வார் டியூரிங் லிங்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் தி ஹோம்ஸ்டெட் ஆக்ட் வாஸ் பாஸ் விச் அலவுட் ஸ்குவாட்டர்ஸ் டு டேக் டைட்டில் டு 160 acres ஆஃப் லேண்ட் ஆஃப்டர் living in for 5 years which help populate the Great Plain. ஒன்றும் கிடையாது, ஹோம்ஸ்டெட் ஆக்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட ஆளே, அதாவது பட்டா இல்லாத நிலம், கிட்டத்தட்ட புறம்போக்கு நிலம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு அனாதையான ஒரு இடம். ஒருவேளை அந்த இடத்துல போயிட்டு யாராவது வாழ்ந்து ஒரு 5 வருஷம் வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கே அந்த நிலம் சொந்தம் அப்படின்றது தான் அந்த ஹோம்ஸ்டெட் ஆக்ட்ன்றது. ஸோ இந்த இடத்துல அப்போ மக்களே கிடையாது. ஆக்சுவலி கிரேட் பிளைன்ஸ் யூஎஸோட சென்ட்ரல் ஏரியா, அது ஓகேவா, அங்கே வந்து மக்களே இல்லை. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு ஹோம்ஸ்டெட் ஆக்ட் கொடுக்கும்பொழுது மக்கள் ஓகே அங்கே குடிபெயர்வாங்க, ஒரு 5 வருஷம் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல விவசாயம் நடக்கும், மக்களும் வந்து பாப்புலேட் ஆவாங்க. ஸோ அதாவது பாப்புலேஷன் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்றது. இந்த ஹோம்ஸ்டெட் ஆக்ட் படி ஒரு 160 acre ஆஃப் லேண்டு வந்து இந்த 160 acre, அதாவது அந்த லேண்டுக்குள்ளே நீங்கள் எங்கேயாவது போயிட்டு ஒரு 5 years வாழ்ந்தீங்கன்னா அந்த லேண்ட் அவங்களுக்கே சொந்தம் அப்படின்றது தான் இந்த ஹோம்ஸ்டெட் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து ஆக்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து யூஎஸோட பாப்புலேஷனை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதும் ஆப்ரஹாம் லிங்கன் தான். ஸோ இதோட நம்ம பயோகிராஃபீஸில் அந்த 9 ஆட்களும் அவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். இந்த பயோகிராஃபி வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே இங்கிலீஷில் இருக்கும் அந்த பார்ட் சியில் இருக்கும் பயோகிராஃபி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இதை தவிர்த்து நீங்கள் புக்கில் போய் தேடி படிக்கிறது, வெளியே படிக்கிறது, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த வீடியோவில் கொடுத்துருக்கும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் ஒவ்வொரு லைன்ஸையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தீங்கனாலே பயோகிராஃபிலேருந்து கேட்க போகிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் உங்களால் கட்டாயம் ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த வீடியோவில் இருக்கும் இந்த பயோகிராஃபி பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிவிடுவோம். இந்த நோட்ஸ் வேணுன்றவங்க நீங்கள் டெலகிராம் சேனலில் போயிட்டு டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ, ஏதாவது இந்த பயோகிராஃபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை பொதுவாக வேறு சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு டவுட் இருந்தாலோ தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ உங்கள் கமெண்ட்ஸில் நான் அந்த டவுட் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.